இருக்கீங்க? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, நல்லா இருக்கேன். நேத்து ஸ்பேஸ் போடவே இல்ல. ப்ரோ நேற்று ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுங்க, அங்கே போயிட்டேன், அதனால பேச முடியல. நேத்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால பேச முடியல. இந்த வாரம் ஸ்வீட் ஆர்ட் ரிலீஸ் ஆகுதா ப்ரோ? ப்ரோ இந்த வாரம் ஸ்வீட் ஆர்ட் ரிலீஸ். படம் பார்த்துட்டீங்க இருக்கு? இல்லை பார்க்கலங்க, இந்த படம் பார்க்கல. ட்ரைலர் நல்லா கார்த்தி ப்ரோ. இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ மர்மர் ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது என்ன ப்ரோ? சொல்லுங்க. அது அது கரெக்டாக எனக்கு தெரியாது. பட் ஆனால் படம் பார்த்தவங்களும் நிறைய பேர் நல்ல ஆளுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் தேட்டரில் போய் பார்க்குறாங்களே, நீங்கள் எவ்வளோ பேர்த்த அந்த மாதிரி இது பண்ணிட முடியும்? இப்போ ஒரு படத்தை ஒரு ஒரு 3 கோடி கலெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு 3 கோடி ஆகணும்னா எவ்வளோ பேர் அவங்க பார்க்க வச்சிருக்க முடியும்? மர்மர் அந்த ஃபயர் மூவி ரெண்டு பத்தியுமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, பார்ப்போம். அந்த மூவி கலெக்ஷன் 2 crore ஆகும்ன்றாங்க, உண்மையா ப்ரோ அது? ஆல்ரெடி 3 கோடி தாண்டிச்சுங்க தமிழ்நாடு அந்த படம். மர்மர் நல்லா இருக்கா, பாத்துட்டீங்களா ப்ரோ? இந்த வாரம் இந்த படமும் பார்க்கல ப்ரோ. இந்த வாரம் நான் போன வாரம் ஃபுல்லாக ஊரில் இல்லை. அப்புறம் அந்த வெளிசன் நேர் வந்து அந்த ஒரு 5 ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கார்ல, அவருடைய பையனுடைய கல்யாணம். ஸோ அதில் போயிடுச்சு. தேட்டருக்கே போகல, எங்கேயும் போகல, எந்த வழியும் பார்க்கல சொல்ல போனால். பத்தினவங்க படம் தான் நிறைய பேர் வந்து அந்த மூவி ஷோலாம் பார்த்தா ரேட்டிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு சிலர் வந்து செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்றாங்க. நம்ம ஓடிடியில் வந்தால் பார்த்துக்குவோம் பொறுமையாக. தியேட்டர்ல போய் பார்த்தாதான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்றாங்க. நீங்க என்னன்னா ஓடிடியில பார்க்கலான்றீங்க? சரி பார்ப்போம், இருங்க தேட்டரில் வாய்ப்பு கிடைக்கும் போது. நாளைக்கு நாளான்னைக்கு இதை ஃப்ரீயாக இருந்தால் பார்த்தோம். இங்கே பார்த்தவங்க யாருமே வந்து சூப்பர், இந்த மிஸ் பண்ணியாதீங்க அந்த மாதிரி யாரும் சொல்லலை இல்லையா? நம்ம அதனால அது தோணல. இருந்தாலும் இந்த படத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா எதனால ஆடியன்ஸ் இதை பார்க்குறாங்க அப்படின்றது கொஞ்சம் ஜட்ஜ் பண்ண கண்டுபிடிக்கும், பார்ப்போம். அதனாலேயே தான் ப்ரோ போறாங்க எல்லாருமே படத்துக்கு, போயிட்டு நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்க ரிவ்யூலாம். அதுதான் புரியலைங்க. மர்மர் வந்து ஒரு மர்மம் தான். அது ஏன் ஓடுது அப்படின்னு தெரியல. படம் பார்த்தவன் வந்து நெகட்டிவா இருக்குன்னு சொல்றான். அதுல நடிச்சவங்க யாருன்னு போஸ்டர்ல ஒரு தெரிஞ்ச மூஞ்சும் இல்லை. இருந்தாலும் ஓடுது, நல்லா தான் ஓடுது. நீங்க இப்போ எல்லாமே 3 கோடி ரூபா கலெக்ஷனுமே நீங்க ஸ்கேம் பண்ணி டிக்கெட் எடுத்து அப்படி பண்ண முடியாது. அதுவுமே பண்ணியிருக்காங்க, அவங்க கொஞ்சம் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இதை அவ்வளோ ஓட வைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட இந்த ப்ரொடியூசர் கிட்ட அவ்வளோ மேன் பவர்லாம் இருக்காது. தோராயமாக ஒரு 2-3 லட்சம் பேர் அந்த படத்தை பார்த்துருக்காங்க. 2-3 லட்சம் பேர்த்த நீங்கள் படம் பார்க்க வைக்க முடியுமா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, யாராலையும் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு அரசியல் கட்சியெலாம் மாநாடு போட்டாலே 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் தான் வராங்க அப்படின்னு, அதை பண்ண முடியாது. அதுக்கு காசு கொடுத்து கூப்பிடணும். இதுக்கு வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் இவ்வளோ புக் பண்ணி தேட்டரில் ஆடியன்ஸ் வர்றது தெரியல. இந்த படத்தை பார்த்துட்டு தான் நம்ம சொல்லணும்.
ப்ரோ கிங்ஸ்டன் பாத்துட்டீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, நான் 10 நாள் ஆச்சு படம் பார்த்து. எந்த படமும் பார்க்கல, தேட்டர் பக்கமே போல. வேற யாருக்கு மிஸ் பண்ணல. இப்போ ஸ்பீக்கர் ஏதாவது காட்டுதா இல்லையா? காட்டலையா? எனக்கு எதுவும் ஷோ ஆகல. இன்னைக்கு எக்ஸே டவுனா தான் ப்ரோ இருக்கு. ஆமாம் ஆமாம், எனக்கு பிரச்சனை உள்ள இருக்கு. கார்த்திக் ப்ரோ கிங்ஸ்டன் பாத்துட்டீங்களா ப்ரோ? எந்த படம் பார்க்கலங்க. நான் ஒரு 10 நாள் ஆச்சுங்க தேட்டருக்குலாம் போய். கொஞ்சம் மற்ற வேலையில் பிஸி ஆகிட்டேன். ஊருக்கு போயிருந்தேன் ஒரு வாரம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃப்ரெண்டோட மேரேஜ், அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். படமே பார்க்கல. படம் பார்க்கல, ட்விட்டரில் எதையுமே பெருசாக ஆக்டிவாக இல்லை. சோஷியல் மீடியா விட்டே கொஞ்சம் வேலைக்காச்சு. மீடியா, சோஷியல் மீடியா, படம். கார்த்தி ப்ரோ ஜெயிலர் 2ல யார் யார் ப்ரோ கேஸ்ட்? நான் அவங்களும் முடிவு பண்ணலங்க. ஆனால் பெருசாக இருக்கும். கண்டிப்பாக ஹிந்திலேருந்து பெரிய ஒரு ஆக்டர் இருப்பார், தெலுங்குல இருப்பாங்க, தமிழில் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஒரு பெரிய மல்டி ஸ்டாராக தான் வரும். கிட்ட ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாலையா இருந்தா போதும் ப்ரோ, 1000 crores மேலே வந்துடும். எல்லாரும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாலையாட்ட, ஷாருக் கான்ட்ட எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. கூலி டீசர் வருதா ப்ரோ 14th? ஆமாம், டீசர், கிளிம்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும் கண்டிப்பாக. லியோலாம் வந்துச்சுல அந்த மாதிரி. ப்ரோ வீர தீர சூரன் எப்போ ப்ரோ ரிலீஸ்? இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்கு. சாங் ஒன்று, செகண்ட் சாங் ஒன்று விட்டாங்க. அதுக்கடுத்து டீசர் ட்ரெயிலர் எதுவுமே, அந்த நியூஸ் எதுவுமே வரலையே ப்ரோ. வருமா? ரிலீஸ் ஆகுமா ப்ரோ? வந்துடும் 15th, 15 இல்லை 16ல் ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. வந்துடும். அதோட டேட் இல்லையா அந்த படத்துக்கு, அதனால வந்துதான் வந்துடும். ஐபிஎல்ல ப்ரோ படத்துக்கு ட்ரெய்லர்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆகிடுங்க. முன்னாடி ஹைப் இருந்தது கொஞ்சம், அதுக்கப்புறம் நிறைய ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, அதனால அப்படி தெரியுது. பட் ட்ரெய்லர்லாம் வந்ததுக்கப்புறம் ஆகிடும். ப்ரோ விக்ரமும் மடோன் அஸ்வின் மூவி என்ன ப்ரோ ஆச்சு? ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா ப்ரோ? விக்ரம் அது என்ன ஆரம்பிக்கல, அது ஆரம்பிக்கல, இப்போ ஸ்டார்ட் ஆகிடும். விக்ரமுக்கு அந்த மேரேஜுக்கு வந்துருந்தாருங்க. என்னங்க 58 வயசா, 58 59 வயசா விக்ரமுக்கு? என்னங்க பயங்கரமா இருக்காரு நேர்ல பாக்குறதுக்கு. நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி அந்த தங்கலான் டைம்ல அதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் இப்போ நேத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருந்தது ஆளு. அதுக்கு அவரோட ஃபிட்னஸ் தான் ப்ரோ காரணம். ஃபிட்டா இருந்தாலே இப்போ. ஆமா, முன்னாடியே விட இப்ப ரொம்ப இதாயிட்டாரு, fit ஆயிட்டாரு. ப்ரோ சிக்கந்தர் படம் தமிழ்ல ரிலீஸ் ஆகுமா ப்ரோ? ஏஆர் தமிழ் முருகதாஸ் எடுத்த படம். தமிழ் ரிலீஸ் இல்லை, ஹிந்தி தான். தமிழ் இல்லையா ப்ரோ?
தமிழ் கிடையாது, தமிழ் டப்புக்கு இல்லை, கரெக்டாக ஹிந்தி தான். தெலுங்குல இருக்கா ப்ரோ? ஹிந்தியில தாங்க பண்ணுவாங்க, டேரக்டாக ஹிந்தியில் தான் பண்ணுவாங்க நினைக்கிறேன். தெலுங்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் சர்க்கார் படத்தோட கொஞ்சம் ரீமேக் மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க, அது கரெக்டாக தெரியல எனக்கு. டீசர் சாங்லாம் பார்த்தேன். ஏஆர் முருகதாஸோட ஜோன்லயே இல்லையே ப்ரோ படம். நார்மலா ஒரு கமர்ஷியல் படம் பாக்குற மாதிரியே இருக்கு. ஏஆர் முருகதாஸ் அது வந்து ஏஆர் முருகாஸ் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு ப்ரோ. இது வந்து ரீமேக்லாம் எதுவும் இல்லை, ஒரிஜினல் ஸ்டோரின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரீசெண்டா தான் பார்த்த ஒரு இன்டர்வியூல அது எல்லாம் சர்க்கார் ரீமேக்ன்றாங்க, இல்லை அப்படின்ட்டு இருக்காரு அவரு. பட் ஆனால் சர்க்கார் வந்து எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இருந்து எடுத்துட்டாங்களாமே, யூடியூப்ல டப் பண்ணி போட்டது எல்லாமே எடுத்துட்டாங்களாமே. ஏன் தெரியல ப்ரோ. ஆனா அவர் ஒரு மாதிரி அவர் இது பாத்தீங்கன்னா மௌனகுருன்னு ஒரு படத்தை வந்து ஹிந்தியில பண்ணாரு. எப்படின்னா வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணி ஹீரோக்கு பதில் ஹீரோயின் ஆக்கிட்டாரு. அந்த மாதிரி கூட பண்ண சான்ஸ் இருக்கு. சர்க்கார்ல இருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணிருப்பாரு. தெரியல, பார்ப்போம். நீங்க என்ன பார்க்க போறீங்க, பார்த்துட்டு சொல்ல போறீங்க, நல்லா இருந்தா பார்ப்போம். கார்த்தி ப்ரோ, இது வந்து எந்த இன்டர்வியூ பார்த்தாலும் எல்லாரும் வந்து இந்த மாதிரி வருஷத்துக்கு வந்து 250 படம் வருது, அதுல 5% தான் ஹிட் ஆகுது, 10 படம் தான் ஹிட் ஆகுதுன்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா வாரத்துக்கு வந்து 10 படம், அதுல கண்டிப்பா ஒரு யோகி பாபு படம் ஒண்ணு வந்துருது. எல்லா வாரமும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எல்லா வாரமும் ஒரு யோகி பாபு படம். எதுக்கு இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறாங்க? இந்த போன வாரம் கூட லெக் பீஸ் நினைக்கிற ஒரு படம். இல்ல எதுக்கு இவங்க இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க? ஒரு படம் ஃபிளாப் ஆச்சுன்னா இன்னொரு படம் எடுக்காம இருக்க மாட்டாங்களா? அவங்களும் அதெல்லாம் முன்னாடி எடுத்திருப்பாங்க, முன்னாடி எடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ எடுத்திருக்க படமா இருக்காது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு படத்தை நீங்க வந்து உடனே எடுத்து உடனே ரிலீஸ் பண்ண முடியாதுல்ல, 6 மாசம் ஆகும். அது எடுத்து ஒரு shooting வருஷமாவே முடிச்சு. அவர் எல்லா வாரமும் படம் நடிச்சுட்டு தான் இருக்காரு அவரு. இதுல ஏதாவது அவர் பீக்ல இருக்கும்போது கமிட் பண்ணது, அவர் பீக்ல இருக்கும்போது கமிட் பண்ண படங்களா இருக்கும் அதெல்லாம். அவர் ஆனா எப்ப ப்ரோ பீக்ல அவர் ஏதாவது நிஜமாவே ஓடிச்சா? அவர் நடிச்ச படம் தான் ஓடிச்சா? அந்த மண்டேல தவிர. அதுக்கப்புறம் ஒரு 50 படம் நடிச்சிருக்க மாட்டாரு ஹீரோவாவே. மண்டேலா தர்மபுரு கொஞ்சம் ஒண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். தர்மபுரு மண்டேலா கூர்க்கா கூட மிக்சர் ரிவ்யூஸ் இருந்தாலும் கூர்க்கா கொஞ்சம் ஒண்ணுச்சு. அப்புறம் 2-3 படம் ஒண்ணுச்சு அவருக்கு அந்த டைம்ல. அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா 20-30 பேர் போய் கதை சொல்லி கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அப்படியே கமெண்ட் தான் இருக்கும் இதெல்லாம். அந்த படம் போஸ்டர் பார்த்தாலே தெரியும். யோகி பாபு இருப்பாரு, மட்டச்சந்திரன் இருப்பாரு, அப்புறம் ரெடின் கிங்ஸ்லி, இவங்கெல்லாம் இருந்தாலும் இந்த படம் ஒரு நாள் கூட ஓடாதுன்னு தெரிஞ்சுக்கும் பார்த்தாலே. ஆனாலும் எடுத்துட்டே தான் இருக்காங்க, வாரம் வருது. அப்படி கிடையாதுங்க, எல்லாருக்குமே எல்லாரும் மனநிலையும் சக்சஸ் நோக்கி தானே இருக்கும். சக்சஸ்க்கு ஃபார்முலா யாருக்கும் தெரியாது. அதனால எந்த ஃபார்முலா ஈஸியா இருக்கோ அதை நோக்கி தான். இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாங்கல்ல, இத்தனை பசங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்களே, என்ன நினைச்சு படிப்பானுங்க? அவன் மாமன் பையன், சொந்தக்கார பையன், தெரிஞ்சவன், பக்கத்து வீட்டுக்காரன், எவனோ ஒருத்தர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு வந்திருப்பான். அதை நம்பிட்டு ஓகே இன்ஜினியரிங் படிச்சாலும் நமக்கு 1 லட்சம் வேலை கிடைச்சிடும் அப்படின்னு வச்சு படிக்கிறது தான். அது என்ன பண்றது? அதில் வந்து எப்பயுமே சர்வல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தானே. இப்போ 100 பேர் இருந்தால் அதில் 10 பேர் தான் அது இது கிடைக்கும் வெற்றி, மிச்சம் 90 பேருக்கு கிடைக்காது. பட் நம்ம பார்க்கறது அது மட்டும் தான் நம்ம பார்ப்போம், அந்த 10 பேருக்கு மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அப்படின்னா ஒரு படம் எடுக்க வரவனே என்ன பார்ப்பான்? அவன் மண்டேல எடுக்க போறேன், ஊருக்கு எடுக்க போறேன், இப்படித்தான் எடுப்பான் அவன். எங்க அந்த படம்லாம் ஓடல, எங்க அந்த படத்தை விடுங்க, நம்ம கதை தான் நல்லா இருக்கே அப்படிமா. அது எப்ப அவனுக்கு புரியுது? புரிய வைக்க முடியாது. ஆனா அந்த படத்துங்களோட டைரக்டர், ப்ரொடியூசர் அவங்கலாம் திரும்பி வரதே இல்ல ப்ரோ. அப்படியே அதோட போயிடுவாங்க. ஆமா, அந்த மாதிரி படம் அந்த மாதிரி சின்ன படங்கள் எடுக்கிறவங்க நிறைய பேர். இப்போ 250 படம் நீங்க சொல்றீங்களா வருஷத்துக்கு, 250 படத்துல 200 படம் வந்து புது ப்ரொடியூசர்ஸ் தான் எடுக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஆசைக்கு ஒரு படம் எடுப்பாங்க, ஹீரோவா நடிக்கணுன்றதுக்காக ஒரு படம், சினிமா நான் படையெடுத்தாகணும்னு ஒரு ஆசைக்கு ஒரு படம், டைரக்டர் ஒரு கதை சொல்லுவார், இவங்க ஒரு கதை ஒன்று புரிஞ்சுட்டு எடுப்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்கும். அவங்க ரொம்ப ஈஸியாக நினச்சி இந்த மாதிரி எடுத்து புதுசாக வந்தவங்க புதுசாக போயிடுவாங்க. அதான் ஒரு படம் எடுத்து போகிறவங்க அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் எப்பயும் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சிலே பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து 200-300 பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பாங்க புதுசாக. அவங்க வருவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அவ்வளோதான், ஒரு படம் எடுத்துட்டு. பட் அதில் வந்து ஒரு 5 பேர் 10 பேர் அவங்க ஸ்டேபிளாக நிற்பாங்க. இப்போ $1 மில்லியன் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் குட் நைட் எடுத்தாங்க, போன வருஷம் லவ்வர் எடுத்தாங்க, இந்த வருஷம் வந்து
டூரிஸ்ட் ஃபேமிலி எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரொடியூசர் நிற்கிறாரு, அவ்வளோதான். அதில் 100ல் ஒருத்தர் 2 பேர் தான் நிற்பாங்க. இல்ல ப்ரோ, யோகி பாபா கிட்ட இல்லாத அது காசா ப்ரோ? அவர் வந்து செலக்டிவா படம் பண்ண வேண்டாம், இருக்க எல்லா படத்துலயும் நடிச்சுக்கிட்டு ஒரு கேமியோ, அவரை நம்பி படத்துக்கு போற ஆடியன்ஸையும் ஏமாத்துறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் செலக்டிவாக படம் நடிச்சா மட்டும் என்ன கொடுத்துருவீங்க? அப்படிலாம் அவருக்கு வந்து அவர் ஒரு ஆக்டர், பணம் சம்பாதிக்க வந்திருக்காரு. இப்போ அதை மட்டும் தான் பண்ணணும். நான் செலக்ட் பண்ணி தான் பண்ணுவேன், நல்ல கதை தான் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம நல்ல கதை நினைக்கிற படம் ஓடாமல் போயிடும். நம்ம வந்து வேணாம்னு சொல்லி விட்ட படம் ஓடிடும். அதனால அவர் தெளிவாக இன்னும் எத்தனை நாளைக்கு நமக்கு இந்த டைம் இருக்குன்னு தெரியாது, ரொம்ப சம்பாதிப்போம், அது வரைக்கும் நல்லா போட்டோம். நடுவில் ஏதோ ஜெயிலர் மாதிரியோ இல்லை மண்டையில மாதிரியோ படம் மாட்டோம், அது பண்ணிட்டே போயிட்டே இருப்போம். அவ்வளோதான். ப்ரோ எப்படி ப்ரோ ஃபைனான்ஸ் எந்த நம்பிக்கையில தராங்க ப்ரோ? இப்போ அது எதனா ஒரு இது வச்சு தானே தருவாங்க. சின்ன படங்களுக்கு ஃபைனான்ஸே கிடையாது. சின்ன படத்துக்குலாம் ஃபைனான்ஸே கிடையாது. எல்லாம் ஓன் மணி தான். ஓன் மணி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்குறது. சினிமா ஃபைனான்ஸ் கொடுக்க மாட்டாங்களா? சின்ன படம் சின்ன இப்போ நம்ம படத்துக்கு போய் கேட்டா தரமாட்டாங்க. சினிமா ஃபைனான்ஸ் தர மாட்டாங்க. நீங்க இண்டிவிஜுவல், நீங்க வந்து இல்ல சினிமா ஃபைனான்ஸ் தான் கேட்டேன். அது வேற. சினிமா ஃபைனான்ஸ் கேட்டேன். யூசுவலி என்னன்னா சினிமா ஃபைனான்ஸ் வந்து கேரண்டியே இல்லாம தருவாங்கல்ல. அதெல்லாம் சின்ன படத்துக்கு தரவே மாட்டாங்க. பெரிய படத்துக்கே இப்போ யோசிக்கிறாங்க, சின்ன படத்துக்கு தரவே மாட்டாங்க. மினிமம் உங்களுக்கு 5 கோடி 6 கோடி ஆயிடலாம். இந்த மாதிரி சின்ன படம் எடுத்தா கூட அப்படிலாம் இல்லை. 2 கோடியில எடுக்கலாம், 1.5 கோடியில எடுக்கலாம். அது நீங்க உங்க பிளானிங்கை பொறுத்து இருக்கு. இப்ப இந்த மறுமரெல்லாம் வந்து என்ன எடுத்திருப்பாங்க, ஒரு 50 லட்சத்துல எடுத்திருப்பாங்க. ஃபயர்லாம் 75 லட்சத்துல எடுத்திருப்பாங்க. உண்மை கடவுளே அவர் ஏதோ சொன்னாரு 3 கோடியில ஏதோ எடுத்ததுன்னு. ஆமா, படத்தை பொறுத்து தான் பட்ஜெட். அவ்வளவுதான். அதை நீங்க பிளான் பண்றத பொறுத்து இருக்கு. கிங்ஸ்டன் கொஞ்சம் பெரிய மீடியம் பட்ஜெட் தான், இல்ல 10 கோடிக்கு மேல ஏதோ ஆயிடும். கிங்ஸ்டன் வந்து 15 கோடி பட்ஜெட், 14-15 கோடியோ. ஆனா ரொம்ப ரொம்ப கலெக்ஷன் கம்மி இல்ல ப்ரோ அது? ஆமா, கிங்ஸ்டன் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓப்பனிங்கும் இல்ல, கலெக்ஷனும் ரொம்ப வீக் தான். அவரும் இந்த மாதிரி தப்பான படம் செலக்ட் பண்ண கொஞ்சம் லிமிட்டடா இருந்திருக்கலாம். வரிசையா அவர் ஒரு டைம்ல படம் நடிச்சிட்டாரு. அவரு எல்லாமே ஓடு நடிக்கிறது தான் ப்ரோ. அப்போ எனக்கு இன்னொரு டவுட். இப்போ பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் இங்கிலீஷ் மூவிஸ் நிறைய வரும், ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் நிறைய வரும். இப்ப எல்லாம் ஏன் வரதே இல்லை, அவ்வளோ ரிலீஸ் ஆகுறதே இல்லை. நீங்க யாரும் பாக்குறது இல்லை, வேற என்ன பண்றது? நீங்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் படங்களை வந்து பாக்குற ஆடியன்ஸ்லாம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல, அமேசான்ல செட்டில் ஆயிட்டீங்க. முன்னாடியெல்லாம் மார்வல் படத்துக்கு தேட்டர்ல ஊன்னு கத்திட்டு இருப்பீங்க. இப்ப மார்வல் படத்துக்கு வந்து தேட்டரு ஊன்னு உட்காந்து. இல்ல ப்ரோ, மார்வல் வந்து அது அது யூனிவர்ஸே டவுன் சைட்ல போகுது, அது வேற. நான் கேக்குறது நிறைய படங்கள் பாக்குறீங்க. நீங்க ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பாக்குறீங்களா? அதுவும் பாக்குறது இல்ல. எம்ஐ பாக்குறீங்க, எம்ஐ சீரிஸ் பாக்குறீங்களா? அதுவும் பாக்குறது இல்ல. முன்னாடி எல்லாம் அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கும். இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு எல்லா ஊர்லயும் இங்கிலீஷ் படம் போறதுக்குன்னு ஒரு தேட்டர் இருக்கும், தெரியுமா? ஆமா, அதுதான் ப்ரோ கேக்குறேன். அதுதான் கேக்குறேன். ஓகே, அந்த ஆடியன்ஸ் எல்லாம் குறைச்சிட்டாங்களே. அவங்க என்ன எப்படி அந்த தியேட்டர்ஸ் எப்படி சஸ்டைன் ஆகும்? இப்போ நீங்க இங்கிலீஷ் படம் என்ன வந்தாலுமே பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்கு. முன்னாடிலாம் வந்து மார்வல் படம் வருதுனாலே முதல் நாள் ஃபுல் ஆகும். இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ஷோ ஃபுல்லாக மாட்டேது. என்ன பண்ணுறது? ஸ்பைடர் மேன் மாதிரி இல்லை ஏதாவது அவெஞ்சர்ஸ் மாதிரி படங்கள் வந்தால் மட்டும்தான் பார்க்குறீங்க. அவதார் இப்போ 2 நீங்கள் அவதார் 1 அளவுக்கு ரிசீவ் பண்ணலையே. ப்ரோ இங்கிலீஷ் மூவிஸ்லாம் இந்தியால எப்படி ப்ரோ கனெக்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அதை வாங்குறது யார் ப்ரோ பண்ணும்? அது ஒரு டவுட்டாவே இருக்கு. அவங்க ஓன் டீல்ஸ் தாங்க, டேரக்டாக ஓன் டீல்ஸ் தான் பண்ணுவாங்க. எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு மார்க்கெட்டிங் பார்ட்னர் வச்சிருப்பாங்க. இப்போ டிஸ்னி கேட்டிங்கன்னா டிஸ்னி ஒரு டீம் வச்சிருப்பாங்க. எல்லாருமே இப்போ வந்து நிறைய பேர் கம்பெனி மெர்ஜ் பண்ணிடுறாங்கல்ல. சோனி, டிஸ்னி, பேரமௌண்ட் இதெல்லாம் மெர்ஜ் பண்ணிடுறாங்கல்ல. அங்கங்கே மார்க்கெட்டிங் பார்ட்னர் வச்சிருப்பாங்க. அவங்க ரிலீஸ் தான் பண்ணுவாங்க, டேரெக்டாக ரிலீஸ் தான் பண்ணுவாங்க. யார்ட்டையும் விற்க மாட்டாங்க, மோஸ்ட்லி விற்க மாட்டாங்க. முன்னாடி வித்துட்டு இருந்தாங்க, இப்போலாம் யாரும் விற்கிறது இல்லை. ஜிஎஸ்டி டிடிஎஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விற்றாலும் யாரும் ஜிஎஸ்டி கொடுக்குறதில்ல. அப்புறம் விற்றாலும் கரெக்டாக ஃபைல் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்ததுக்கப்புறம் அவங்களே நிறுத்திட்டு சரி ஓகே நம்ம எடுக்கிற படம் நம்மளே ரிலீஸ் பண்ணுற மூடு பண்ணிட்டாங்க. இப்போ சங்கர் வந்து 400 கோடி 300 கோடி போட்டு படம் பண்ணார்ல, அதுக்கு பதிலாக ராஜா மூலியமா ஒரு பீரியாடிக் ஃபில்ம் பண்ணியிருக்கலாம்ல. இதை விட்டுட்டு வேஸ்ட்டாக பாட்டுக்கு மட்டுமே செலவு பண்ணி ப்ரொடியூசர் காலி பண்ணிட்டார்ல.
ஒரு பீரியட் ஃபிலிம், ஒரு சின்ன ஹிஸ்டரி ஃபிலிம் கூட பண்ணியிருக்கலாம். அதை உரமா வச்சு அதில் கிடைக்கிற சக்ஸஸ் வச்சு வெல்பார் கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு அவர் ஏன் இப்போ பார்த்தாலும் பாட்டு மட்டுமே பண்ணுறாரு பிரம்மாண்டமா? இதே சங்கரா ஜீன்ஸ்லாம் எடுக்கும்போது பாட்டு மட்டும் தான் பிரம்மாண்டமாக பண்ணாரு. அன்னைக்கெல்லாம் ஊரே சேர்ந்து ரசிச்சுங்க. அது அவரோட சக்ஸஸ்ன்னு நினைச்சாரு, அவரோட ஸ்ட்ரென்த் இல்லைண்ணா, நினைச்சாரு. எனக்கு ரொம்ப நாளாவே இன்னைக்கு டவுட்டாகவே தானே இருக்கு. இவர் எப்படி இன்னைக்கு பிரம்மாண்டம் நீங்க பிரம்மாண்டம் இவர் எடுத்த மாறிட்டீங்க. எந்திரன் மட்டும் தான் பிரம்மாண்டமா இருந்தது, பாக்கி எல்லாமே மாறிட்டு சுமாரான படம் தான். அதாங்க நீங்க மாறிட்டீங்க அப்படின்றத அண்ணன் அவர் கண்டுபிடிக்கல. அவ்வளவுதான். என்ன பண்றது? ப்ரோ அவர் கண்டெல்லாம் புடிச்சிட்டாரு ப்ரோ. ஆனா அவரு ஒத்துக்க மாட்டாரு. என்னோட ஃபார்முலா வந்து கரெக்ட்னு சொல்லி அதே ஸ்டாண்டர்ட்ல நிக்கிறாரு. ஆமாங்க, எனக்கு அதுவும் புரியலைங்க. ஒரு தப்பு நெகட்டிவ்னா ஒத்துக்கணும்ல, அடுத்த படத்துல திருத்திக்கணும். அதே வரமாட்டேங்குது வாயில. அதெல்லாம் கிடையாது, நான் கரெக்டாக தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியே பாக்குறாரு. ஆன்லைன் ரிவ்யூலாம் பார்க்க மாட்டேன் யார் அப்படின்றாரு. ஒத்துக்குவான்? யார் ஒத்துக்குவான்? யாருமே ஒத்துக்குவான். நான் ஒத்துக்குவேனா? எங்க அண்ணன் பிரசாந்த் தான் ஒத்துக்கிறாரு. இல்லைங்க, ஆனா பிரசாந்த் நீங்க பாத்தீங்க வச்சுங்க, இந்த படம் சரியா போல, நான் அடுத்த படத்துல திருத்திக்கிறேன், அதுதான் என்னோட பெஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். 2 படம் தான் பண்ணியிருக்காரு, பட் இதுல திருத்திக்கிறேங்கிறாரு. அந்த பக்குவம் ஏன் அவருக்கு வரல? ஏங்க அது இன்டர்வியூல, அதாவது இன்டர்வியூல பேசுறது எல்லாமே நான் பல டைம் சொல்லிட்டேன். ஆடியோ லான்ச்ல இன்டர்வியூல சினிமாக்காரங்க பேசுறதெல்லாம் 100% பொய் தான். அந்த உண்மையெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. பிரசாந்த் நீல் சொன்னாரு, நீங்க சொல்றீங்க அந்த இன்டர்வியூல. ஆனா அதே பிரசாந்த் நீல் வந்து அடுத்த படம் எடுக்கும்போது அப்படி இருப்பாரா? ப்ரொடியூசர் போய் இதெல்லாம் சரியில்லை மாத்துக்குன்னு மாத்த போறாரா? கிடையாது. இன்டர்வியூலயே ஒருத்தர் பேசுறதுனால, ஸ்டேஜ்ல பேசுறதுனால அதுதான் உண்மை, அதுதான் உங்க யதார்த்தம், அவங்க உண்மையா பேசுறாங்க அப்படின்னு எப்படி நம்புறீங்க? எதை வச்சு நம்புறீங்க நீங்க? ப்ரோ அந்த கேஸ் என்னாச்சு ப்ரோ? சங்கர் அந்த இடி வந்து சீஸ் பண்ணிட்டாங்க ப்ராப்பர்ட்டின்லாம் சொன்னாங்களே, அது அது சாதாரண கேஸுங்க. அது சரி பண்ணிடுவாங்க. எனக்கு ஐயே அப்புறம் அந்த பிடிக்காதுதாங்க சொன்னேன். அப்போ வந்து எல்லாருமே என்ன திட்டினாங்க. ஆனா எனக்கு நான் தான் ஒரு படம் பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2.0 கூட ஓரளவுக்கு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்தியன் கேப்சர் நல்லா மாட்டிக்கிட்டாரு. லைக்கா அதை பத்தி ஏதாவது நியூஸ் இருக்கா ப்ரோ? ரெட் ஜெயண்ட் வாங்கிட்டாங்களா இந்தியன் 3? இவங்க ஏதோ பேச்சுவார்த்தை நடத்த போறாங்கலாம் சொன்னாங்களே, அதுக்கு நடுவில் தான் இவர் மாட்டினார் இந்த கேஸ்ல. எதுக்கு வச்சுட்டு வாங்கணும் அந்த படத்தை? இவங்க வலைப்பேச்சுல தான் சொன்னாங்க, லைக்கா இல்ல அவங்க வலைப்பேச்சில் அவ்வளவுதான், சொல்லிட்டு இருந்தாங்கண்ணே. இதுக்கு மேல அவங்களால லைக்கால ஒன்றும் பண்ண முடியாது, அந்த ஒரு படம் மலையாளம் படம் மட்டும் பார்ப்போம், அது கூட கோ ப்ரொடியூஸ் தான் பண்றாங்க. அதனால வந்து ரெட் ஜெயின் தான் இந்த இந்தியன் 3யோட பாக்கி இருக்கிற சீன்ஸ் அதெல்லாம் செலவு பண்ண வந்தீங்க பாருங்க, போறாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கணக்கை முடிச்சுட்டு நோட்டை முடி வச்சுட்டு ஓகே நஷ்டம்னா நஷ்டம்னு எழுதிட்டு அதோட போயிடுறது நடந்தது. இந்தியன் தீவிலாம் திரும்ப எடுத்து அதை ரெஜெண்ட் ரிலீஸ் பண்ணி ரெஜெண்ட் அசிங்கப்பட்டு ரெஜெண்ட் 4 பேர் காரி துப்பி, கமலஹாசன் 4 பேர் காரி துப்பி, எதுக்கு அது? அதை அப்படியே விட்டுருங்க, அவ்வளவுதான். 100 கோடி அதாங்க இந்த நஷ்டம்னா 100 படமே கோடி. ரொம்ப வந்து சீட் ஆமா, பண்ண படமா 100 கோடி ஆயிட்டுங்க. நஷ்டம். ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்க 50 தெரியாது கோடி ஏமாத்துற மாதிரி அதான் கேக்குறேன், ஆயிடுச்சு. அது மூடி 50 கோடி ஒரேடியா மூடிட்டாங்களா இல்ல மூடிட்டு, அது ஒரேடியா மூடிட்டு போறது நல்லதுங்க. அதை போய் தேவையில்லாம எடுத்துட்டு வந்து திரும்ப கமலஹாசனுக்கும் அசிங்கம், ரெஜெண்ட் பண்ணாங்கன்னா ரெஜெண்டுக்கும் அசிங்கம். சங்கர் ஆல்ரெடி 2 அடி வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ 3வது திரும்ப இன்னொரு அடி கொடுப்பீங்க. நீங்க இன்னொரு 6 மாசம் திட்டுவீங்க, நான் ஒரு மாசம் திட்டுவேன். எதுக்கு? அதை அப்படியே மறக்கடிச்சிடலாம்ல. அது வேண்டாம் அப்படின்னு விட்டுற போகுதுதான் நல்லது. கடைசி வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்காங்க, இதே தான் சொன்னாங்க. பேசினா அதுக்கப்புறம் நான் இந்த படம்லாம் வரவே வேண்டாங்க, அங்கே இருக்கட்டும், விட்டுருங்க. கொஞ்சம் ஓடிடி தட்டி விட்டுருங்க, யாரும் அந்த பார்க்க படம் வேண்டாம். வந்தா அந்த படம் வந்தா உங்களை ஒரு மாசம் வச்சு நான் கலாய்ப்பேன். உங்களுக்கு வேணுமா? இல்ல ப்ரோ, இவர் கடைசி வரைக்கும் கேம் சேஞ்சர் இன்டர்வியூல இவர் வந்து இல்ல இப்போ உடனே ஆரம்பிச்சிருப்போம் கேம் சேஞ்சர்ல தெரிஞ்சு போச்சு இந்தியன் 3 எப்படி இருக்கும். ஏங்க அதான் சொல்லிட்டாங்க, இந்தியன் 2 இன்டர்வியூல தான் சொல்றாங்க இல்லைங்க, டூர் இந்தியன் போயின்னு. 2 தான் சுமாரா போச்சு, சரியில்லை அப்படின்னு சொன்னா கூட ஓகே. கேம் சேஞ்சர்ல விட்டா இருந்தா பாத்தீங்களா, கேம் சேஞ்சர் சங்கர் கொடுத்தாரு, இந்தியன் 3ல வந்து வேற மாதிரி கொடுப்பாருன்னு நீங்க சொல்லலாம். இந்தியன் 2க்கும் கேம் சேஞ்சரும் டஃப் ஃபைட் ஆகி போச்சு. இப்ப அதை விட கேவலம், இப்ப இந்தியன் 2 முக்கியம் இருக்கா இல்ல கேம் சேஞ்சர் முக்கியம் இருக்கான்ற டிபேட்டுக்கு வந்துட்டோம் நம்ம. அடுத்து இதை விட முக்கியம் ஒன்று இறக்குறான் படுறா அப்படின்னு தூக்கிட்டு வந்து அதை நிக்க கூடாது. ஆடியன்ஸ் என்ன விருப்பத்திட்டே அதாங்க அவர்லாம் இன்னும் உட்காந்து. திருந்த மாட்டாருங்க, அவர் சேர்ந்து ஒதுக்கி வச்சு நல்லது. அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி சும்மா. அஜித் சாருக்கு சங்கர் போன் போட்டு நான் ஒரு கதை சொல்லணும்னு சொன்னா ஐயா ஐயா ஐயா, இப்பதான் சிறுத்தை தீவாயிட்ட மாட்டிருக்கோம், தயவு செஞ்சு விட்டுருங்க ஐயா. ஆமாம், அது இந்த லாக்டவுன் டைம்ல இது இந்த கதை தான் கேம் சேஞ்சர் நினைக்கிறேன். அதுதான் இருக்கும், கேம் சேஞ்சராக தான் இருக்கும். ஆனா அஜித் சாரோட லைனப்பே கொஞ்சம் புதுசா இருக்கு ப்ரோ. நித்திலன் சாமியா தான், அதுக்கடுத்து தனுஷ், இந்த மாதிரி
அப்படியே அவரோட கெரியரை கொஞ்சம் மூவிஸோட டேஸ்ட்டை கொஞ்சம் மாத்திட்டு போயிட்டே இருக்காரு. இங்க எதுவுமே நடக்கும்போது தாங்க பார்க்கணும், நடக்கும்போது தான் நிச்சயம். அதனால அவசரப்படாதீங்க. தனுஷ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ப்ரோ? எனக்கு எனக்கு பெருசா அதுல நம்பிக்கையே இல்லைங்க. ஒரு வருஷம் தனுஷ் வந்து உருட்டு வந்து அவர் ஆக்டிங் ஒரு வருஷத்துல 3 படம் நடிச்சிருவாருங்க தனுஷ். தனுஷ் நிக்கவே மாட்டாருங்க. பாட்டு எழுதுவாரு, படம் நடிப்பாரு, படம் டைரக்ட் பண்ணுவாரு. அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருப்பாரு. ஹிந்தியில் நடிப்பாரு, தமிழ்ல நடிப்பாரு. அப்படி எதுவுமே இல்லைன்னா ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி 24/7 ஒர்க் பண்ணிட்டே இருக்க ஒரு ஆளு. ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவர் அஜித் வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னா. ஏன்னா அஜித் தான் ஒரு பெரிய பட்ஜெட்லயே 200-300 கோடி படம் எடுக்கும்போது அவர் எடுக்கணும். அது அவர் பண்ணுவாரா தெரியலையே அந்த அளவுக்கு வந்து. அது இன்னொன்னு அந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணி ஹிட் கொடுக்கறதுக்கு தனுஷ் அவருக்கே கொடுத்துக்கலாமே, அவருமே மாசிடுறாங்க. நீக்குன்னு சுமாரான படம் தானே, கிட்டத்தட்ட ஃபிளாப் மாதிரி தானே. ஃபிளாப் தான், ஃபிளாப் ஆகி தான், ஃபிளாப் தான். அப்புறம் எப்படி அவர் தலைக்கு பண்ணுவாரு? அதுதான் கேட்குறேன், ஏன் பண்ணணுன்றேன். அப்படியே ஒரு நல்ல கதை இருந்துச்சுன்னா ஏன் அதை பண்ணணும்? அது அவரே பண்ணிக்க வேண்டியதானே அவருக்கே. இப்போ அஜித் வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படம் ஒரு பிளாக் போஸ்ட் ஆக போகுது அப்படின்னா, ஆஹா சூப்பர் கதையாச்சு, இந்த கதையை நம்மளே நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவர் நடிக்க மாட்டாரா? இன்னொன்னு அவரால் கேங்ஸ்டராக நடிக்க முடியும். ஒருவேளை அஜித்தோட ஃபேன்ஸையும் இவர் கவர் பண்ண பாக்குறாரோ? அப்படி எல்லாம் எப்படிங்க பண்ண முடியும்? அதுக்கு நல்ல படம் டபுள் நீங்க ஹீரோ எடுத்தா சப்ஜெக்டா இருக்கும் ப்ரோ. எண்ட் ஆஃப் தி டே அது வந்து அஜித் படமா தான் நிக்க போகுது, யார் டைரக்டர் இருந்தாலும். ப்ரோ நீங்க என்ன ஆல்ரெடி அவர் பண்ணுவீங்க, பழைய அதிகபட்சம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒருவேளை அந்த படம் ஓடாம போயிடுச்சுன்னா அஜித் ஃபேன்ஸ் தான் அஜித்துக்கு சொல்ல போறீங்களா? கிடையாது. தனுஷ்கிட்ட ஒம்பளத்து சண்டை போட்டுட்டு இருக்க போறீங்க. எதுக்கு? ஜெயிச்சாலும் அஜித் படம் ஆயிடும், தோத்தா தனுஷ் படம் ஆயிடும். இன்னொன்னு ஜெயிக்கிற மாதிரி இருந்தா தனுஷே அவரை வச்சே பண்ணிட்டு போயிடலாம் அந்த படத்தை. இன்னொன்னு டைரக்டரா இருக்கணும். தனுஷே கொஞ்சம் தனுஷ் மாறணும்னு இல்ல நினைக்கிறேன், தனுஷ் டிரைவர்ஸ் இன்னும் சரியா இல்ல எடுக்கல. இல்ல இல்ல கிடையாது. தனுஷ் வந்து டைரக்டரா அவரு நான் இந்த 3 படம் இருக்கு எடுத்திருக்காருல, பவர் பாண்டி, ராயன், அதுக்கப்புறம் நீக்கு எல்லாமே அவரு ஒரு டைரக்டரா நம்ம ஒரு வேலை பார்க்கணும் அந்த மாதிரி தான் இருக்கிறாரு தவிர கமர்ஷியல் டைரக்டரா அவரு நினைக்கல அந்த மாதிரிலாம். இப்போ பவர் பாண்டி ஒரு ஃபீல் குட்டான ஒரு லவ் ஸ்டோரி எடுக்கணும், ராயன் ஒரு கேங்ஸ்டர் படத்தை அது அவரையே சென்ட்ரிக்கா அவரே ஹீரோவா வச்சுக்கதான் எடுத்துக்காரு. இப்போ இந்த படம் வந்து நீக்கு வந்து ஒரு லவ் ஸ்டோரி, நியூ நியூ ஜென்ரேஷன் 2K ஜென்சி லவ் ஸ்டோரியை அவர் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ தனுஷ்ன்ற ஒரு ஆக்டர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணு தான் நினைக்கிறாரு. டேரக்டர் தனுஷை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அவர் வந்து என்னென்ன பண்ண முடியும் நம்மளால, இது பண்ணி பார்ப்போமா அதை பண்ணி பார்ப்போமா அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காரு தவிர அவருக்கு அஜித் வச்சு எடுக்கணும்னு ஆம்பிஷன்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. சும்மா ஐடியாவா ஏதாவது ஒன்று பேசியிருந்திருக்கலாம். இப்படி இருந்தாலுமே அது ரொம்ப அது எதுக்கு அவர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தனுஷ் எதுக்கு பண்ணணும் அது? ப்ரோ இப்போ அஜித்துமே எக்ஸ்பெரிமெண்ட்ல அந்த அந்த ஐடியால இருக்கிறாரு. 2 பேருமே பண்ண முடியாதா? இப்போ 2 பேருக்குமே ஒரு ஐடியா கிளிக் ஆகி இன்கேஸ் சொல்றேன், பண்ணாம நீங்க சொல்ற பாயிண்ட் கூட வேலிட். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் ஓடாதுங்க. ஒரு கமர்ஷியல் ஹீரோ, கமர்ஷியல் படம் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா கமல்ஹாசன் மாதிரி தான் இருந்திருக்கும். லூசிபர் 2 மலையாளத்துல இந்த கதை என்னன்னா ரொம்ப பண்றாங்க. நாளா நடக்குங்க, ரொம்ப நாளா நடக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 15 வருஷமா கேட்குற கதை தான் திரும்ப திரும்ப. விஜய் அஜித் சேர்ந்து நடிச்சா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா நல்லா தான் இருந்திருக்கும் எப்படி ப்ரோ. இருக்கும்? கமலஹாசன் மாதிரி பண்ணீங்க எங்கேயோ இருந்திருப்பாரு இந்த விஜய் நேரத்துல அஜித் எப்படி இருக்கும்? விஜய் அஜித் சேர்ந்து நடிச்சா என்ன ஆகும்? அது நடக்கவே நடக்காது. அப்படியே பேசிட்டு இருக்க வேண்டாம். ரஜினி கமல் சேர்ந்து நடிச்சாங்கன்னா வேற மாதிரி இருக்கும்ல. சும்மா ஜாலியா. இப்போ இதுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு. ஒரு ஐடியா தான் அது. அது ரியாலிட்டியா மாறுதான் இல்ல, ஒரு ஐடியா சும்மா பண்ணிருப்பாங்க, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அவங்களுக்கே தெரிஞ்சிடும். அதாங்க சொல்றேன், ஒரு ஐடியாவா ஒரு மாதிரி இது வந்து வெளில ஸ்ப்ரெட் ஆகுது, அவ்வளவுதான். அதுதான் தவிர அதை தாண்டி இதுல ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. அது அப்படி ஒரு விஷயம் அது பண்ணாங்க அப்படின்னா இதுல தனுஷுக்கு எந்த பிளஸும் கிடையாது. இதுல தனுஷ் அந்த வேலையை பார்க்கணும். அவருக்கு அடிஷனல் பெனிஃபிட்டா இப்போ அவர் நீக்கு மாதிரி ஒரு படத்தை எடுத்து கொடுத்தா டைரக்டர் தனுஷா ஜெயிக்கிறாரு. அது ஓடலை, அது பிரச்சனையும் கிடையாது அவருக்கு. ஓடலன்றது தனுஷோட எந்த இடத்துலையுமே அவருடைய இமேஜ் குறையவே குறையாது நீக்கு ஓடலன்றதுனால. ஆனா இந்த படத்தை அவர் எடுத்து ஹிட்டு கொடுத்தாலும் அது அஜித்துக்கு தான் பாப்புலாரிட்டி வரும். ஃபிளாப் கொடுத்தா தனுஷுக்கு மைனஸ் தான் ஆகும். அது ஏன் அந்த இதை ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு படம் நடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு இந்த வேலையை வந்து பார்க்கணும்? அந்த அளவுக்கு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. தெரியல, அப்புறம் அதுக்கு மேல அவரு என்ன செய்வாரு நமக்கு தெரியாது. பட் அது இருக்க வாய்ப்பு இல்லை ப்ரோ. அதெல்லாம் ஒருவேளை படம் இருக்கானே, ஒருவேளை அஜித் இந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி யோசிப்பாரு ஒண்ணு ப்ரோ. இருக்குங்க.
இதெல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்குங்க. ஒரு மாஸ் ஹீரோவை ஹேண்டில் பண்ணோம்னா மாஸ் ஹீரோவை பாக்குறவங்களால மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். அவங்கள மாஸ் ஹீரோவை மாசா காட் ஆஃப் மாஸ், அவங்கள ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் சார் வாங்க சார், சார் போங்க சார், சார் சார் வர இருப்பாரு, ஏய் சார், இப்படி நினைக்கிறவங்களால மட்டும்தான் அவங்க ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா எல்லா ஹீரோவுக்கும் அந்த ஆட்டிடியூட் இருக்கும். அந்த மாதிரி இப்போ தனுஷும் ஒரு ஹீரோ தான், தனுஷும் ஒரு பெரிய ஹீரோ தான். அப்படிங்கும்போது அவர் அப்படி இருந்துட்டு அவர் அஜித் வச்சு படம் எடுக்கணுன்றது எங்கேனாலுமே இட்டிங். நமக்கு தெரியாதா, எனக்கு நீ நடிக்க சொல்லி தெரியா, அந்த மாதிரி அவருக்கு ஏதோ ஒருத்தர லைட்டா இந்த ஈகோ ஊசிக்கு ஊசி எதிர்மனை ஈகோ அதுவாங்க. கிளாஷ் ஆகும். இன்னொன்று, நான் 2 நேஷனல் வாங்கியிருக்கேன், நான் சொல்றது நடிக்க வரல பத்தியா அவருக்கு, அந்த மாதிரி அவர் இதுல எங்கனாலும் போய் இடிக்குங்க. சும்மா காம்பினேஷனா பேப்பர்ல பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்குங்க. தனுஷ் தல அஜித் நடிக்கும் AK-64 டைரக்டட் பை ஃபிலிம் பை தனுஷ் அப்படின்லாம் பேப்பர்ல பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் இதுல எல்லாம் எண்ட் அவுட்புட்லாம் வந்து 2 வருஷம் ஒடுங்க இத்தனை மொத்தம் இருக்கும். வருஷம் 2 பேரும் இத்தனை வருஷமா சினிமால இருக்காங்களா ப்ரோ? அவங்களுக்கு தெரியாதா எப்படி பிஹேவ்? இப்ப தனுஷ் கிட்ட அஜித் எப்படி பிஹேவ் பண்ணணும் அஜித்துக்கு தெரியாதா? அஜித் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் தனுஷுக்கு தெரியாதா? அந்த ஸ்பாட்ல எங்க தனுஷ் வந்துங்க, இங்க இன்னொன்னு பாருங்க, இந்த அதுதாங்க சொல்றேன். எக்ஸ்பெரிமெண்ட் ஆனா நான் ஒரு நிமிஷம். இப்போ இந்த மாதிரி படம் பண்றதுக்கு தான் விக்ரம், சூர்யாங்கிற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்டர்ல இருக்கிறாங்க, தனுஷும் இருக்கிறாரு. மாஸ் ஹீரோங்கிறது 3 பேர் தான், ரஜினி, அஜித், விஜய். இவங்க ஏன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்? எல்லாரும் மாசு தான். அப்புறம் மத்தவங்களாம் யாரு? தனுஷ்லாம் யாரு? எல்லாரும் மாசு தாங்க. இல்லைண்ணே, நான் சொல்றது ஆடியன்ஸ் வந்து தேட்டர் புல் பண்ற அளவுக்கு ப்ரோ சொல்றேன். தனுஷ் வந்து ப்ரோ மாஸும் பண்ணுவார், கிளாஸும் மாசுன்னு பண்ணுவார் சொல்லி ப்ரோ. வெறும் வந்து படம் ஃபுல்லா ஹீரோ எலிவேஷன் மட்டும் வச்சாலாம் நல்லா இருக்காது உங்களுக்கு. அஜித்தே பாத்தீங்கன்னா வாலி, வரலாறு இதெல்லாம் வித்தியாசமான படம் தான். அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அந்த மாதிரி ரோல்லாம் வந்து ரிஸ்க் தான் பண்றது. வரலாறுல அவர் பண்ணுது, ஆனா பண்ணி நல்லா நல்லா இல்லைங்க, அவர் எடுபட்டுச்சுல்ல. தலை அப்படி பண்ணியிருக்காரு, பட் இந்த ஸ்டேஜ் அவருக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தெரியல ப்ரோ, அது திகட்ட வந்து வெறும் மாஸ் சீன் மட்டும் இருந்துச்சுனாலும் பார்க்க முடியாது. அது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனா இருந்துச்சுன்னா நல்லா இல்ல தான் அவருக்கு இருக்கும். அந்த ஆசை இருக்கு, அது புரியுது. பட் நம்ம எதனால பார்க்கணும், கொஞ்சம் நல்லா இருக்க பாடுறாரு. அது வரைக்கும் ஏதாவது பழைய மாதிரி அந்த மங்காத்த டைப் பண்ணா நல்லா இருக்கும், வேற எதுவும். தெரியல ப்ரோ, ஆனா அது அது கரெக்டா இல்லையானே தெரியல. ஆனா ப்ரோ அந்த மர்மர்னு இந்த ஒரு நியூஸ் படம் யாரு வந்துச்சு பாத்தீங்க? கேள்விப்பட்டதுங்க? இந்த நியூஸ் யார் சொன்னது? வலைபேச்சு தான் டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க. அலைபேச்சுன்னு நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட். தொலைபேச்சு சொல்லியிருந்தாங்கன்னா தனுஷ் மேட்டர்ல கொஞ்சம் இது இருக்கலாம். பட் இந்த காம்பினேஷனே வந்து சம்மந்தம் இல்ல, இல்லாத அது வந்து காம்பினேஷன் கிட்டத்தட்ட ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு. 50% கன்ஃபார்ம் ஆன மாதிரி சொன்னாங்க. அதுதாங்க, இந்த 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 ஏர்போர்ட்ல வந்து வாய் ஏப்ரல்ல இந்த வந்து மீட் பண்றப்ப. காம்பினேஷனே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத காம்பினேஷனுங்க. அது எதுக்கு சும்மா? ப்ரோ அந்த மர்மர்னு ஒரு படம் வந்துச்சு, யாராவது பாத்தீங்களா? உடனே எல்லாம் அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ரிவ்யூலாம் பார்த்தா கல்வி ஊத்திட்டு இருக்காங்க ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல. ஹவுஸ்ஃபுல் மட்டும் ஆயிட்டு இருக்கு. அது எப்படி தெரியல. புரியலைங்க. தேட்டர்ல நல்லா தான் ஓடுது படம். பட் அது தெரியல, அது ஸ்டடி பண்ணணும். அது கார்த்தி வணக்கம். ஹாரர் சீன்ஸே அவ்வளவா இல்ல, கடைசியில மட்டும் தான் இருக்குன்றாங்க. ஆனா அவ எப்படி படம் ஃபுல்லா அதை பார்த்துட்டு இருக்காங்க? இது வந்து இதுண்ணே, இந்த கொரியா படத்துல உள்ள ஆண்டட் கோஜே மசலமனோட இருக்குண்ணே, அதே மாதிரி தடவி எடுத்திருக்காங்கண்ணே. அது தமிழ் எடுத்திருக்க ஃபர்ஸ்ட் படம், அவ்வளவுதான். மற்றபடி இதுல வந்து காஞ்சனா மாதிரி அந்த மாதிரி கமர்ஷியலா இருக்காது. ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் பார்த்து ஆமா, அப்படி இருக்கும், பிளாக் அவ்வளவுதான். விச் ப்ராஜெக்ட். நம்ம அதை தாண்டி பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. பேயே இல்லைன்றாங்க அந்த ப்ரோ. ஆண்டட் பேயே கோஜே இல்லாம மசலமன் ஒரு இருக்குல்ல, ஹாரர் அந்த ஃபிலிம். மாதிரி பாத்தீங்கன்னா ஓகேவா இருக்கும். கார்த்திக் கல்கி 2 எப்போ வரும்? 2027 சொல்லியிருக்காங்கல்ல, 2027. ஷூட்டிங்கே இன்னும் ஆரம்பிக்கல ப்ரோ. தெரியல, பிளான் பண்ணிட்டு பாங்க நினைக்கிறேன். அந்த படத்துக்கு நம்மளும் வெயிட்டிங் தான், பார்ப்போம். கார்த்தி ப்ரோ FSMP 29 எடுத்து 28 நினைக்கிறேன். 28ஆ? ஆமாண்ணே. கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பேஷன் ஸ்டுடியோஸ் ஹரிஷ் கல்யாணம் வச்சு படம் பண்றதா இருந்தாங்க, அது டிராப்பா ப்ரோ? என்ன படம்? கண்டி தானே இருக்கும். இல்ல ப்ரோ, எந்த படத்துக்கு இருக்கீங்க? இல்ல ப்ரோ, அனௌன்ஸ் பண்ணாங்களே பேஷன் ஸ்டுடியோஸ் இந்த மாதிரி ஆமா ஹரிஷ் கல்யாணம் வச்சு பண்றோம்னு. ஆமா, போயிட்டு அந்த இருக்கு. டைரக்டர் அந்தகாரம் டைரக்டர் ப்ரோ. ஆமா, போயிட்டு இருக்கு ஷூட்டிங் போயிட்டு தான் ஷூட் இருக்கு. போயிட்டு இருக்கா? ஆமா ஆமா.
ஓகே ஐயோ சூப்பர் படம். ஒரு டைரக்டர் என்ன இது படம் பண்றாருண்ணே. ஆமா ஷூட் போயிட்டு இருக்கு அந்த படம். ப்ரோ அப்புறம் ஷூட் போயிட்டு இருக்கதா சொன்னாங்க, அதுவும் போயிட்டு இருக்கு. எது லிஃப்ட் டைரக்டர் லிஃப்ட் டைரக்டர் படம் போயிட்டு இருக்கு. இன்னொரு படம் பண்ணியிருக்காரு. அவர் பயங்கர பிஸியா போயிட்டு இருக்காரு. டீசல் எப்போ ப்ரோ ரிலீஸ்? படம் என்னாச்சுண்ணே? டீசல் படம் டேட்டுக்காக வெயிட்டிங். எந்த ரிலீஸ் டேட்டே இல்லையே. அதுக்கப்புறம் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் எல்லாமே ஃபுல் பேக்கடா இருக்கே. நீங்க ஏதாவது இப்ப ப்ரோ படம் தக் லைஃப் பண்றீங்களா? துருவ ஜூன் நட்சத்திரம் 5 வருமா ரிலீஸ் வராதானே? ஆகுமா ப்ரோ? என்ன படம்? தக் நீங்க லைஃப் ஏதாவது இப்ப ஜூன் படம் 5 ரிலீஸ் பண்றீங்களா? ஆகுமா ப்ரோ? மலையாள இண்டஸ்ட்ரியில என்னமோ ஸ்ட்ரைக் சொல்லியிருக்கதா சொன்னாங்க. அது சரி பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரைக்லாம் வந்து நடக்காது. அது வாபஸ் ஆகிடும். நீங்க ஏதாவது படம் பண்றீங்களா கார்த்தி? இப்ப ஒர்க் பண்றீங்களா? ஆமாம் ப்ரோ, நிறைய படம். டிஸ்ட்ரிபியூஷன்ல நிறைய படம், ப்ரொமோஷன்ல சில படம். அடுத்த லைன் அப்ஸ் என்ன வருது உங்களுது? அடுத்த லைனப்பா, அடுத்து விக்கிபீடியா ஒன்று ரெடி பண்ணி போட்டு விட்டுறேன், பார்த்துக்குங்க எல்லாரும். ஏங்க நம்ம வேலை தாங்க பார்க்குறோம், எல்லாம் லைன் அப்பு. அதாங்க என்ன படம் நம்ம பண்றீங்க? அண்ணன் கார்த்தி என்ன இப்போ குடும்பஸ்தன் வீரதீர ரிலீஸ் வந்துகிட்ட பண்ணீங்க துருவ நீங்க. நட்சத்திரம் வருமானே? குடும்பஸ்தன் குடும்பஸ்தான் அது நான் பண்ணது. நான் இண்டிவிஜுவலாக நான் ரிலீஸ் பண்ணோம். அது அதே ஓகே. மாதிரி இப்ப அடுத்தது ஏதாவது பிளான் பண்றீங்களா? ஏன்னா பிளானே இல்லை. அது எப்படி ப்ரோ, நீங்க காசு கொடுத்து வாங்குவீங்களா இல்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கொடுப்பீங்களா காசு? ஒரு படம் ஒரு மாதிரி டீல் ப்ரோ. ஒரு படம் ஒரு மாதிரி. குடும்பஸ்தன் அந்த மாதிரி, மற்ற படங்கள் வேற மாதிரி. ஓரளவு ப்ராஃபிட்டா ப்ரோ குடும்பஸ்தன் உங்களுக்கு? குடும்பஸ்தன் நல்லா போச்சு, நல்லாவே போச்சு, சூப்பரா போச்சு. ஒன்லி சேலம் ஏரியா மட்டும் தானே? அது சொந்த ஊரு, அதனால தெரிஞ்சவங்க தேட்டருக்காரங்களாம் இருக்காங்க. அதனால அது இல்லாமல் கொஞ்சம் சின்ன ஏரியா சினிமாவை பார்க்கும்போது. ஆனா கார்த்தி இப்போ சூர்யா விக்ரம்லாம் ஏன் அவங்களால ஒரு பழைய மாதிரி ஹிட்டே கொடுக்க முடியல? ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஹிட்டு கொடுத்து. ஏன் அவங்க ரொம்ப டவுன்ஃபால்ல இன்னும் இருக்காங்க? இல்ல, விக்ரம் வந்து முன்னாடி இருந்து அப்படிதான் இருக்காரு. ஒரு சில படங்கள் வரும், ஒரு சில படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகும், அதுக்கப்புறம் எனக்கு ஓப்பனிங் தெரிஞ்ச இருக்கும், கடைசியாக கம்மியாகும். தேட்டரில் பார்த்தா ஹிட் ஆச்சுன்னா அண்ணியன்னு நினைக்கிறேன். பட் சூர்யாவுக்கு வந்து 2 படம், அந்த சூரரை போட்டு ஜெய்பீம் இதெல்லாம் ஓடி வேண்டிய படம். அது ஆமாண்ணா, அது விட்டுட்டு போய் ஓடிடி மாட்டேங்குது. போயிட்டுண்ணே. இது இருமுகன் ஓடிச்சுல அதுக்கப்புறம் இவங்க இப்போ கடைக்குடி சிங்கம் விட்டு கொடுக்குறாரு, பிளாக் பஸ்டர் கொடுக்குறாரு. அந்த டேரக்டர் வச்சு தான் அடுத்த படம் பிளான் பண்றாங்க. அந்த படத்தை ஆனா அதே மாதிரிண்ணே கார்த்தி ஏன்னா ஒரு ஹீரோ ஸ்டார் லெவலுக்கு வர முடியல. ஏன் ஸ்டார் லெவலில் வரல? அவர் நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஏங்க கார்த்தியோட படங்கள் இல்லைங்க, மற்ற நடிகர் மாதிரி இவருக்கு அந்த அளவுக்கு பப்ளிசிட்டி இல்லை ப்ரோ நினைக்கிறேன். கார்த்தி மார்க்கெட் கொஞ்சம் கம்மியா தான் ப்ரோ இருக்கு மத்த ஹீரோவோட கம்பேர் நீங்க பண்றப்ப. இந்த டெய்ஆர்ட் ஃபேன்ஸை வச்சுக்கிட்டு சோஷியல் மீடியால கத்துறாங்க இல்லையா, அதை வச்சுட்டு நீங்க பேசாதீங்க. ஹிட் விஷயம் எடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற ஹீரோஸோட கிட்டத்தட்ட அவருடைய படங்கள் கலெக்ஷன் அதிகமாக தான் இருக்கு. அப்போ 1-2 தேவ மாதிரி படமோ இல்ல ஜப்பான் மாதிரி படங்களோ நீங்க எடுத்து அதை மட்டும் அதான் சொல்றேன். ஆனா ரீச் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. அதுதாங்க சொல்றேன், சோஷியல் மீடியா மட்டுமே இது கிடையாது இல்லையா. ஒரு ஹீரோ ஆக்டரோட இது அப்படின்னு. இப்போ நீங்க அஜித் படத்தை ஒரு கம்பேரிசனாக எடுத்துக்கலாம், தப்பா எடுத்துக்கோனா. அஜித் படத்தோட யூடியூப் வியூஸும் லைக்ஸும் பாருங்க, ரஜினியோட லைக்ஸும் வியூஸும் பாருங்க. ரஜினி கம்மியாக தான் இருக்கும், ஆனால் தேட்டர் கலெக்ஷன் வேற. ஸோ அதனால அந்த ஃபேக்டர்ல உண்மையில ஓகே. டையார்ட் ஃபேன்ஸ் சோஷியல் மீடியால இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் கார்த்திக் கம்மியா இருக்காங்கன்னா அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் அவருக்கான ரீச் அதிகமாக தான் இருக்கு, அவர் பிஸ்னஸ் அதிகமாக தானே இருக்கு அவருக்கு. அப்புறம் அதே லிஸ்ட்ல வந்து விஷ்ணு விஷால் நல்லா படம் ஸ்கொயர் பண்ணி நடிக்கிறாருன்னு, அவரு ஏன் அந்த ஒரு லெவலுக்கு வர மாட்டேங்கிறாரு? கன்சிஸ்டண்டா இட்டு கொடுத்துட்டே இருக்கணுங்க. ஒரே படத்துல எல்லாமே வந்துடாதுங்க. ஒரு படம் இப்போ ராட்சசன் ஓடுது, ஓகே, அதுக்கு எல்லாமே ராட்சசன் தான். ரப்பர் பந்து ஓடுது ஹரிஷ் கல்யாணுக்கு. ஸோ எல்லாமே அப்படியே நடந்துடாது. அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகணும், கன்சிஸ்டண்டா படம் கொடுத்துட்டே இருக்கணும், ஒன்று நடக்கணும். அதுதான் கார்த்தி ப்ரோ. இப்போ தமிழ் சினிமால வந்து சங்கரை விட்டா ஹிஸ்டரி படம் எடுக்க வேற யாருமே இல்லையானே? யார் வேணாலும் எடுக்கலாமே. என்ன ஹிஸ்ட்ரி தான், ஹிஸ்ட்ரி படம்னா ஹிஸ்டாரிக்கல் படம்னா கதை தான் ஆல்ரெடி எழுதி வச்சிட்டாங்க, மேக்கிங் மட்டும் கரெக்டாக தெரிஞ்ச போதும், அவ்வளோதான். கார்த்தி இன்னைக்கு பாண்டே அதான் ப்ரோ சிம்பு படம் எடுக்கிறாங்க ஹிஸ்டாரிக்கல். அது எப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க? கார்த்தி ப்ரோ கேக்குதா?
ஹிஸ்டரி அது கொஞ்சம் டைம் ஆகும் ப்ரோ SK24 அது அதை ஃபஸ்ட்டு ஏஐல பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி அதை பண்ணி அப்புறம் அது வந்து என்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் அப்படின்ற பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அது கொஞ்சம் டைம் ஆகும் ஹிஸ்டரி படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. கார்த்தி ப்ரோ SK24 எப்போ ப்ரோ ஸ்டார்ட் பண்றாங்க? SK24 இன்னும் 2 மாதத்துல ஆகிடுங்க. 2-3 மாதத்துக்குள்ளே ஆகிடும். கதையெல்லாம் சொல்லி ஓகே பண்ணிட்டாரு அவருக்கு ப்ரோ அவர் தான் நான் குட் நைட் அவர் தான் அவருக்கும் கதை ப்ரோ. யார் ப்ரோ பேசிட்டு? அதெல்லாம் இன்னும் முடிவு பண்ண ப்ரோ. கதை ஓகே ஆயிடுச்சு. கதை எல்லாம் சொல்லி ஓகே, அவருக்கு பிடிச்சிருக்கு. கதையெல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஒரு மேக்ஸிமம் 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கான வேலைகள் மற்ற வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் லேட் ஆகுது ப்ரோ. மார்ச்னு சொன்னீங்க. இல்லை அவருக்கு இந்த படம் ஷூட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் முருகதாஸ் படம் ஷூட்டிங்ல இருக்குல்ல கொஞ்சம் எஸ்கேக்கு. சிபியோட படம் பண்ணுவாரா ப்ரோ எஸ்கே? சிபோட பண்ணுவாருங்க. இப்போ இல்லை, இந்த படம் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் அதை வாய்ப்பு இருக்கு. அது கூட வலைபேச்சு பண்ண வாய்ப்பு இல்லைங்கிற சண்டை ஏதோ ஈகோ ஃபிளாஷ் மாதிரி ஆயிட்டு சொல்லிட்டு இருக்காங்கண்ணா. ப்ரோ அவங்க சண்டைலாம் சொல்லல ப்ரோ, சுமூகமா பேசிட்டு போயிருக்காருன்னு தான் சொன்னாங்க வலைபேச்சுல. கார்த்தி ப்ரோ, கவின் படம் பண்றாருல ப்ரோ, அதுல நயன்தாரா இப்ப மூக்குத்தி அம்மனுக்கு வந்துட்டாங்க. இப்ப அவரு வச்சு ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்களா? கொஞ்சம் பிரேக் உடைய கண்டினியூஸா கேள்வி கேட்டா ஒரு இல்ல பாவம். இல்ல 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 ஹாய் வந்து கொஞ்சம் பிரேக் ஆச்சு ஷூட்டிங். ஏன்னா எல்லைக்கே வந்து கொஞ்சம் ஷூட்டிங் போகாம நின்றுது இல்லை, அந்த டைம்ல நின்றுது. இப்போ எல்லைக்கே திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹாயும் நடந்துடும். இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க. எல்லா படத்துக்கும் முதல் நாள் வந்து தியேட்டர்ல நின்னா ஓகே. சினிமாவில் வெறிக்கொண்டு காதலிக்கிறீங்க. அந்த டிக்கெட் காதல் பிரைஸ் வெறும் பேச்சுல அதிகமா மட்டும் இருக்குல்ல இருக்கு. ப்ரோ? இதெல்லாம் பேச்சா? டிக்கெட் பிரைஸ் எது அதிகமா இருக்கு? டிக்கெட் பிரைஸ் எவ்வளவு வித்தா ஓகே? சின்ன படத்துக்கெல்லாம் 100 அந்த மாதிரி வச்சா ஓகே ப்ரோ. எந்த ஊர்ல இருக்கீங்க? நானா ப்ரோ? ஆ, சென்னை தான் ப்ரோ. சென்னையில கமலா தேட்டர்ல எவ்வளவு இருக்கு? உட்லண்ட்ஸ்ல எவ்வளவு இருக்கு டிக்கெட் ரேட்டு? காசி டேக்ஸில் எவ்வளவு இருக்கு? 120 ரூபா இருக்கு. இல்ல ப்ரோ, ஸ்மால் பட்ஜெட் படத்துக்கு டிக்கெட் பிரைஸ் கம்மியா வச்சா வருவாங்களா ப்ரோ? அதான் எவ்வளவு விற்கிறது சொல்லுங்க. அதான் 100. அதுதான் 120 தான் இருக்குன்றேன். இங்க 100 + GST 118 ரூபா தான் இருக்கு. இந்த தேட்டர்லாம் இருக்கே, நிறைய தேட்டர் இருக்கு அந்த மாதிரி. இல்ல ப்ரோ, எங்க ஊர் சைட்ல எல்லாம் 150 160 தான் ப்ரோ சேல் பண்றாங்க டிக்கெட். எந்த ஊர்? எங்க சென்னை தானே சொன்னீங்க இப்போ? ஆமா ப்ரோ. சென்னை பக்கத்துலயா? சென்னை கோவூர். சென்னைக்கு மிக அருகில கோவூர் ப்ரோ. கோவூர்னா எந்த பக்கம் இருக்குது? போரூர் தாண்டி ப்ரோ. போரூரா? போரூர் ஜிகேல எவ்வளவு? 120 தானங்க ஜிகேல வித்துட்டு இருக்காரு. ஜிகே சினிமாஸ்ல எவ்வளவு விற்கிறாரு இவரு? ஜிகேல ரிலீஸ் ஆன செகண்ட் வீக்ல தான் ப்ரோ 130 விற்கிறாங்க. ரிலீஸ் ஆன சண்டேலே 119 தான் விற்கிறாங்க. பெரிய படத்துக்கு தான் விற்பாங்க, சின்ன படத்துக்கு 130 தான் விற்பாங்க. ஓகே ப்ரோ. நாளை இனிமேட்டு வாரம் படம் பார்த்துணும், சரியா? வாரம் முடியாது ப்ரோ. யமதாக்கு எப்படின்னு இருக்கு? நல்லா பயங்கரமா இருக்குங்கிறாங்களா? அப்படியா? இதாங்க நான் முன்னாடி அன்னைக்கே சொன்னேன்னுங்க, அந்த படம் வந்து ஓடிடியில் பார்க்கறதுக்கு ஓகேங்க. அந்த படம் தேட்டருக்குலாம் அந்த படத்தை நீங்கள் பார்க்கறது செலிப்ரேட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அப்படின்னு நல்ல படம் தான், நல்ல படம். நீங்கள் ஓடிடியில் வந்து பார்க்கும்போது அது ஓகேவா இருக்கும். ஓகே. டிராகன் 150 கூட அடிக்குமாண்ணே?
டிராகன் போயிட்டு இருக்கு. அது எவ்வளோ வந்திருக்கு இது வரைக்கும்? யாராவது சொல்லியிருக்காங்களா எவ்வளோ வந்திருக்கு என்னன்னு? நான் 100 கோடி மட்டும் தான் பார்த்தேன். 135 வந்திருக்குன்னு சொன்னாங்க ப்ரோ. இன்னும் 15 வாய்ப்பு இருக்கு. இன்னும் 135 வந்துருச்சுன்னா இன்னும் ஒரு 15 வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா 4 வாரம் ஆச்சா, 3 வாரம் இந்த பார்டர்ல வரும். 140 ப்ளஸ் வரும். இதை விட முயற்சியோட அதிகமான அதெல்லாம் ஐயப்பன் கேட்டுக்க. ஏய் ஐயப்பா, பதில் சொல்லு. இப்படி வராங்க பார்த்தியா, நம்மகிட்ட அப்படியே ரவுண்ட் அடிச்சு வந்து சுற்றி வந்து நம்மளை கோத்துட்டு இவங்ககிட்ட அடி வாங்கிக்கணும். நானும் தலை ஃபேன் தானே, அதெல்லாம் வருத்தமா கேட்க வேற ஒன்றும் இல்லை. தலை ஃபேன்னா குட் பை அக்லி பற்றி கேளு. ஏதாவது குட் பை அக்லி எப்படி இருக்குன்னு கேளு. ஏன்னா விடாமரிச்சோட டிராகன் எனக்கு அதை விட சந்தோஷம் அடுத்த படத்துல சிறுத்தை சிவா இல்லைங்கிறது பெரிய சந்தோஷம். டிராகனை விட விடாமுயற்சி கம்மியா இருந்தாலும் சரி அதிகமா இருந்தாலும் சரி, இதுல என்ன பெருமை இருக்கு? டிராகன் இல்ல டிராகனோட விடாமுயற்சி ஒரு 10 கோடி அதிகம் தான் சொன்னாலும் அசிங்கம் தான். இல்ல ப்ரோ, கம்பேர் பண்றதே அசிங்கம் தான் ப்ரோ. அதுதான் சொல்றேன், அப்படி கம்பேர் பண்றதே அசிங்கம் தான். அப்புறம் டிராகனோட அதிகமா கம்மியா, டிராகனோட அதிகமா கேட்கறது இல்ல. அவரு இது எங்க இருக்கு, அவரோட ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு? இப்போ ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு அதுக்காக அதோட கம்பேர் பண்றதா? இல்ல போட்டு அடிக்கிறாங்க. டிராகனோட 20 தான் அதிகம் அப்படின்னு சொன்னா கூட அதிகம் அசிங்கம் தான். இது சூர்யா இல்ல, சூர்யா ஃபேன்ஸ் பிரதீப் ஃபேன்ஸ் சொல்லி, அதாவது ஹேட்டர் சூர்யா ஹேட்டர்ஸ் கூட அடிச்சுட்டு இருக்காங்க. அதான் கேட்டேன். அதெல்லாம் இருக்கிறது தான் தம்பி. தொழில் போட்டின்னு வரும்போது எல்லாரும் இதை பண்ணுவாங்க. இல்லைண்ணா, ஒரே ஒரு ஹிட் வந்துட்டுனா போதுண்ணா சூர்யாவுக்கு. நானும் அதான் ரெட்ரோ பார்த்துட்டு இருக்கேன், பார்ப்போம். எனக்கு என்ன பயம் அப்படின்னா, கேம் சேஞ்சர்ல கார்த்திக் சூப்பராஜ் அப்படிங்கும்போது பின்னாடி பகீர் இருந்தது. இல்லையே, அவர் தான் முதல் நாள் கேம் சேஞ்சர் ரிலீஸ் அப்பயே ட்வீட் போட்டார்ல, சங்கர் சாரோட படம் என்னுடைய ஒரு படம் நல்லா இருக்கும், ஒரு படம் சின்ன வேலை தான் இருக்கு இந்த படத்துல அப்படின்ற மாதிரி முதல் நாளே முன்ஜாமீன் ஆகிட்டாரு ரிலீஸ் அன்னைக்கு. அவர் முதல்ல படத்தை பார்த்துட்டாருண்ணே, அதான் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஏன்னா இந்த படத்துல பூஜா கிட்டேஜ் ஓன வாய்ஸ் பேசுறாங்களா? அப்படியா ரெட்ரோ படத்துல? தெரியலையே, நம்மளும் கேட்போம் பாருங்க எப்படி இருக்கு ஓன் வாய்ஸ்னு. ஏன் நானும் என்ன இல்ல கேக்குறேன். ஏன்னா அடுத்த படத்துல சிறுத்தை சிவா இல்லை, ஏன்னா அதுதானே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஏகேதா? ஏகேது இல்ல. ஆமாண்ணே, அப்பாடா ரொம்ப நாளாக பிடிச்சிட்டு இருந்த சரியா முடிஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் வந்து டீ கடை பாய் மாதிரி தான் பதில் சொல்லணும். வீரம் ஓகே, வேதனை ஓகே, அதுக்கப்புறம் முடியலன்னு போகுதுன்னு. இதெல்லாம் என்ன தெரியும் சிறு சிவாவை பத்தி? அஜித்ன்ற ஒரு ஹீரோ வந்து ஃபேமிலி அடிச்சுட்டு கொண்டு போய் ரீச் பண்ண வச்சுட்டு அவர் தான். பட் நீங்க வந்து இவ்வளவு இதாக பேசுறீங்க. ஓகே, பார்த்துட்டு நீங்க வேற ஸ்பேஸ் வேற கேட்டுவிட்டா எனக்கு பக்குன்னு அடுத்த படம் தலை மாட்ட போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல அவருக்கு அஜித்துக்கு டிஆர்பி கொண்டு வந்தது சிறு சிவா தான், ஃபேமிலி அடிச்சு கொண்டு வந்தது அவர் தான். பட் இப்படி வளர்த்த கடா மாறல 4 படம் கொடுத்தீங்கப்பா. 4 படத்துல 3 படம் உங்களுக்கு பிளாக் பஸ்டர் கொடுத்திருக்காரு அவரு. என்ன தப்பு பண்ணாரு? இல்ல கார்த்திக் ப்ரோ, ஓவர்சீஸ்ல மார்க்கெட் போச்சுல, ஃபிளாப் கொடுத்த கௌதம் அவர் ஓவர்சீஸ் மார்க்கெட்ல போயிட்டா மங்காத்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆந்திரா பக்கம் கர்நாடகா செமையா இருந்துச்சு. ஆமா, சிறுசிவா பண்ணாத படம் மத்த படம் எல்லாம் ஓவர்சீஸ் மார்க்கெட் வந்து அப்படியே தூக்கி நிறுத்தி ஒரு 2000 கோடிக்கு நிறுத்திட்டீங்க. ஏங்க இல்லங்க, அஜித்துக்கு வந்து பிஃபோர் ஆரம்பம் எல்லாம் நல்லதா போச்சுங்க ஓவர்சீஸ்ல. சிறுத்தை சிவா வந்ததுக்கு அப்புறம் ஓவர்சீஸ் மார்க் கம்ப்ளீட் அவுட். அதுக்கப்புறம் எத்தனை படம் நீங்க எடுத்துட்டீங்க? அப்புறம் என்ன சும்மா அதையே பேசிட்டு? வேதாளத்துல இருந்து பாருங்க ப்ரோ, வேதாளம், வீரம் பாருங்க, 4 படம் பாருங்க. விஸ்வாசம் கூட ஓவர்சீஸ் நல்லா போல. கண்ணா நீங்க அதுக்கு நீங்க படம் எடுக்கலையா? நீங்க வலி நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு, இப்ப வந்து விடாமுயற்சி 4 படம் எடுத்தாச்சு இல்லையா? நம்ம இன்னும் அதே பிளே பண்றது மெசேஜ் இருக்குது. ஆனா படம் ஓடல. நேர்கொண்ட பார்வை வந்து எக்ஸ்பெரிமெண்டல். துணிவு வந்து நம்ம விஜய் படத்து கூட மோதுனால அது ஓவர்சீஸ் கரெக்டா ரிலீஸ் ஆகல.
நான் என்ன சொல்றேன்னா, அவரே அஜித்தே வந்து சிறுத்தை சிவா வேண்டாம்னு சொல்லிட்டு ஆதிக்கு செகண்ட் சான்ஸ் தராங்க. நீங்க அதே சிறுத்தை வந்து நீங்க சிவாவை வந்து கொண்டு அதே வந்து வந்து நீங்க வந்து இல்லைங்க சொல்றதுக்கு பாக்குறீங்க அதே பாத்தீங்களா? அதே என்ன வந்து பண்ணல? சிவாக்கு நீங்க பார்க்க கூடாதா? அவரே வந்து விஜய் பேட்டை சேதுபதி மாதிரி ஏங்க டயர் 3 பேட்டையோட வந்து போயிட்டாரு சிவா. விசுவாசம் ரிலீஸ் அடுத்த இல்லைங்க அவரை தான் பேட்டையோட பண்றாரு. விஜய் சேதுபதி இல்லைங்க தான் இருங்க பண்றாரு நான் சொல்றேன் படம். இல்ல இல்ல அவர் நான் 2 சொல்றேன் பேரும் சேர்ந்து கோவில் தம்பி 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 லெஜண்ட் பாண்டியராஜ் இரு 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 தம்பி. உனக்கு துணிவு வந்து வாரிசுரம் வந்ததுதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டா வீர எந்த படம் வந்துச்சு? வீர எந்த படத்தோட வந்துச்சு? யாரோட வந்துச்சு? விஜய் படத்தோட வந்துச்சு, ஜில்லாவோட. வேதாளம் எப்போ வந்துச்சு? கமல் படத்தோட வந்துச்சு. கமல்லாம் இப்போ பீக்ல தான் இருந்தாரு, பீக் ஆக்டரா தான். விஸ்வரூபம் அந்த டைம்ல தான் இருந்தாரு இல்ல அவரு. வேதாளம் வாஸ் an ஓகேவா? exception bro. கமல் வேதாளம் படத்தோட வந்து வந்துச்சு. சரியான மாஸ் படம். சரி இல்ல 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 அது விட்டு நான் தூங்காவனம் சொல்றேன் தானே? இல்ல 3 சித்து சிவா படமுமே 3 பெரிய ஹீரோ வந்திருக்கு. விசுவாசம் ஏதாவது வந்துச்சு, பேட்டையோட வந்துச்சு. அப்ப பேட்டை சூப்பர் ஸ்டார் படம், ஒரு கமல் படம், ஒரு ரஜினி படம், ஒரு விஜய் படம், 3 படத்தோட கிளாஸ் தான் வந்துச்சு. இல்ல தனியா வந்து நான் கிட்டூர் இல்ல ராஜா. நான் தெரியாம கேக்குறேன். படத்து அந்த ஆமா நீங்க வந்து டைரக்டருக்காக ஓடுனதா இல்ல ஹீரோக்காக பேசுறீங்க. ஓடுனதா? சரி சரி ஓகே. புரியல அப்படி எனக்கு. வச்சுக்கிட்டாலும் ஹீரோக்காக அவர் ஓடுனா வந்து எல்லாரும் 2 ஹீரோ பெரிய மட்டும் ஹீரோ இருந்தா ஓடிடுமா? ஏங்க ஏங்க 3மே 2 பெரிய பெரிய ஹீரோங்க. ஏங்க இல்லங்க ஏங்க 2 பெரிய விஜய், ஹீரோவை கமல், கொண்டு வந்து ரஜினிங்க. முட்டு சந்தில இல்லங்க 2 எந்த பெரிய எந்த ஹீரோ 2 முட்டு பெரிய சந்து ஹீரோ? முட்டிட்டாருல. அண்ணாத்தே கங்குவா, சூர்யா அண்ட் இது ரஜினி. அவரு கூட எப்படிங்க மறுபடியும் அஜித் பண்ணுவாரு. பட் அவரே வந்து மைண்ட் செட்ல மாறிட்டாருல. நான் இப்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னமா ஸோ இங்க கேள்விப்பட்டேன். பாருங்க, அது ரெண்டுமே இவனோட தப்பு. ஓகேவா? விஸ்வாஸ் ஹிட் ஆனோடனே ரஜினி கூப்பிட்டு அவரை வச்சு அதே டைப்ல ஒரு படத்தை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இவர் பண்ணாரு. பட் அந்த கமர்ஷியல் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகல. சரியா? அது வந்து ரஜினிக்கு ஒர்க் அவுட் ஆகல. அந்த எமோஷன், அந்த இன்னொன்னு ரஜினிய அண்ணன், கீர்த்தி சுரேஷ் தங்கச்சி அப்படின்னு அது செகண்ட் ஹாஃப் நியாயமா சொல்லுங்க. அப்பா பொண்ணு இது திருப்பாச்சி பொண்ணுன்னு படத்தோட கதைண்ணே. வச்சிருந்திருக்கலாம். அப்பா பொண்ணுன்னு வச்சிருந்தா கூட ஒர்க் திருப்பாச்சி ஆகாது. படத்தோட கதைண்ணே. நியாயமா சொல்லுங்கண்ணே. அது எங்கேயாவது செகண்ட் ஹாஃப்ல கதை எல்லா இருந்துச்சா? கதையும் பழைய கதை திருப்பாச்சி தாங்க. படத்தை எடுத்து வச்சிருக்காரு. எல்லா கதை இல்ல இல்ல எல்லா கதையும் ப்ரோ பழைய கதை தான். கதையை ஓகேவா? விடுங்க ப்ரோ. அப்படி வச்சிருந்தா கூட ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சரியா? அப்பா பொண்ணுன்னு வச்சிருந்தா கூட ஓகே. தங்கச்சி அதுன்னு வச்சது கொஞ்சம் கிரிஞ்ச் ஆயிடுச்சு. அது பயங்கர கிரிஞ்சு தான். சரி எங்க ஏன் பக்கத்துல கங்குவா அது இருந்துட்டு ஒர்க் ஒர்க் அவுட் ஆகல? யாருன்னு தெரியல. அங்க பாரு இங்க பாரு ஏன் ஒட்டிட்டு கங்குவா இருக்காங்க. ஒர்க் டிவி ஆகல? இருக்கு, அதுல கூட யாருன்னு தெரியல. கங்குவாவே சிவாவோட லீக்லயே இல்லையே. சிவா லீக்லயே இல்லையே. அவரை கூப்பிட்டு பாகுபலி மாதிரி அந்த மாதிரி ஒரு படத்தை ட்ரை பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகல. அவ்வளவுதான். அது முன்னாடி அவர் சொன்னதுதான். இன்னொன்னு கங்குவாவோட பல டைம் சொல்லியாச்சு. காரணம் கங்குவா படமா நல்லா இருக்கான்னு இல்லையான்றதை தாண்டி அது எக்ஸ்பீரியன்ஸாவே கொஞ்சம் சவுண்டுன்னு வச்சு தேட்டர்ல அந்த காது வலிக்குது அதுன்னு சொல்லி அதுல வந்து எடுத்து விட்டாங்க. எமோஷன்ஸும் ஒர்க் ஆகல. அவ்வளவுதான். சிவா அதே மாதிரி ஏங்க விசுவாசமா இன்னொரு படத்தை கொடுத்துட்டு பேசுங்க தலைவன்ட்ட. சும்மா நீங்க இதை வந்து எக்ஸ்பெரிமெண்டா பண்ண 2 விஷயத்த வந்து நீங்க ஏங்க பேசுங்க. அவரே வந்து விஜய் சேதுபதி மாதிரி ஹீரோ கிட்ட போயிட்டாருங்க. அவரு ஒரு ஸ்டெப் கீழே தான் இருக்காரு அஜித்து கீழே. நீங்க மறுபடியும் அஜித் கூடயே பண்ண அஜித்தே வந்து ஆதிக்கு மாதிரி பண்றேன் அவரே திருந்திட்டாரு. ஃபேன்ஸுக்கு என்ன வேணும்? மாசான படம் வேணும். ஓகே ஃபைன். இப்போ சிவா ஃபேன்ஸே வேண்டான்னு சொல்றாங்க. ஓகே ஆதிக் மாதிரி போவோம், கார்த்திக் சுப்புராஜ் மாதிரி போவோம், அவரே திருந்திட்டாரு. நீங்க மறுபடியும் வந்து சிவாவை கார்த்திக் கொடுத்தா சுப்ராஜ் என்ன bro இல்லைங்க. அது? கார்த்திக் சுப்ராஜே வந்து நடுவில் மெர்க்யூரிலாம் எடுக்கலையா? அதெல்லாம் ஃபிளாப் ஆகலையா? இறைவிலாம் எடுக்கலையா? ஃபிளாப் ஆகலையா? இல்ல அவர் மாஸ் ஹீரோனா அவரு கரெக்டா பண்ணிடுவாரு ப்ரோ. கார்த்திக் ஆமாண்ணே. சுப்புராஜ் பேட்டை பேட்டா நல்லா தான் மாதிரி கூட இருந்துச்சு. கொடுத்தா கூட ஃபர்ஸ்ட்டை ஓகே. விட பேட்டை நல்லா தான் அதுவே இருந்துச்சு. நல்லதா இருந்துச்சு. ப்ரோ நீங்க சொல்றது சூப்பரா இருந்துச்சு கார்த்திகை விட பேட்டா. சிவா நல்ல ப்ரோ டைரக்டரா? மாஸ் படம்னா நான் ஜெகமே கேக்குறேன். தந்திரம் என்ன ப்ரோ ஆச்சு? ஜெகமே தந்திரம்லாம் இருக்குல்ல. ஜெகமே ஒரு தந்திரம் சில ஓகே படம் தான் ப்ரோ. பரவாயில்லண்ணே. எனக்கு அதெல்லாம் பெருசாலாம் எனக்கு ஒன்றும் அது குறைய தெரியல. ஜெகமே தந்திரம் ப்ரோ எல்லாம். இல்லண்ணே, அந்த இவர் அவரோட ஆனா டிஃப்ரெண்டா ட்ரை மேக்கிங் பண்ணி நல்லா தோத்து இருக்கும். சிவாக்கெல்லாம் போறாருண்ணே. சிவா சிவாக்கெல்லாம் அவர் படம் ஒரே நல்லா படம் இருக்கும். தான் சிவா நல்லா படம் தோத்து அவரோட போறாரு. சிவாக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஸ்டோரி சில அவ்வளவுதான். பேருக்கு சூட் அதுக்கப்புறம் ஆகும், ஃபேன்ஸே எல்லாருக்கும் மதிக்க சூட் மாட்டாங்க. ஆகாது. என்ன இருந்த இந்த இந்த மாதிரி தான் ஆயிரும். இப்ப வந்தது இல்ல விடாமுயற்சி மாதிரி தான் ஆயிரும். அந்த மாதிரி ஃபேன்ஸுக்கே நம்பிக்கை இல்லாம போயிடும். ப்ரோ அப்படி இந்த இல்ல ப்ரோ, கார் எல்லா ரேஸ் செட் ஆஃப் போனதுக்கு ஆடியன்ஸையும் நிறைய கனெக்ட் பேர் பண்ற ஒரு சிறுத்தை சிவா டைரக்டரா இருந்தாரு திட்டுறான்னு சிவா. சொல்லி அவர் ஆக்சுவலா கமெண்ட் அது சூப்பரா ஹைட் பண்ணி உண்மைதான். வச்சிருக்காருண்ணே. வீரம் வேதாளம்லாம் உண்மையிலே ஒரு ஏங்க கிளாசிக் அவருக்கு சோசியல் கமர்ஷியல். மீடியாலாம் ஹேண்டில் பண்ண தெரியாதுங்க. இது ஒரு பிரச்சனையாங்க. இல்லைங்க, அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து அவங்கள கடுப்புல இருக்காருங்க. அது எங்க ஒரு சிலருக்கு ஒருத்தர் எங்க திட்டினா ஒரு பரவாயில்ல, 2 சிலருக்கு பேர் திட்டினா ஒரு பரவாயில்ல சிலருக்கு ப்ரோ. ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் ஊரே பண்றது இதா திட்டுது இருக்கும், ப்ரோ. ஈஸியா இருக்கும். ஒரு சிலருக்கு இதா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு இல்ல பிரச்சனையா? இல்ல கார்த்திக் ப்ரோ, ஒருத்தர் திட்டினா பரவாயில்ல, ஊரே திட்டுது ப்ரோ. ஊரே திட்டினதுல வந்து என்ன அவர் வந்து அது எல்லாம் மாத்திக்க மாட்டாரா? அஜித்துக்கு தெரியாது, அதெல்லாம் போகாதா? எங்க அவர் எங்க இங்க பாருங்க, கங்குவா ஓடல, அண்ணாத்த ஓடல, நீங்க பேசுறீங்க. அஜித்துக்கு என்னங்க அவர் பண்ணிட்டாரு தப்பா? 4 படம் எடுத்து 3 படம் பிளாக் பஸ்டருங்க. உங்களுக்கு 3 படம் பிளாக் பஸ்டர் கொடுத்த டைரக்டர் யார் இருக்கா இங்க? இல்ல விஷ்ணு அப்புறம் நீங்க இதெல்லாம் கூட நல்லா தான் விஷ்ணுவர்தன்லாம் எடுப்பாரு. கூட்டிட்டு வரணும். அவர் மாதிரி ஆளுங்க கூட விஷ்ணுவர்தன் பண்ணலாம். பண்ண விஷ்ணுவர்தன் நீங்க கூட்டிட்டு டைரக்டர்ஸ் வரணும். சொல்றது பண்ணலாம், என்னன்னா பண்ணட்டும். சிறுத்தை சிவலாம் இல்ல வேண்டாண்ணே. இல்ல நீங்க 5 டைரக்டர் வச்சு இவர் ஒருத்தர் தான் கொடுத்த மாதிரி சொல்றீங்க. அவர் கடந்த 10 வருஷமா இவர் ஒருத்தர் தான் மாட்டி எடுத்துட்டு இருக்காரு அவரை வச்சு. சொன்னா இங்க பாருங்க, அந்த 4 படத்தை இன்னொன்னு விட்டுட்டு எக்ஸ்வி மிச்ச நோத்து. கடந்த 10 வருஷமா நீங்க கொடுத்த ஹிட்ட சொல்லுங்கன்றேன். என்ன இருந்தாலும் கொடுத்தீங்களா?
கௌதம் மேனன் வந்து இட்டு கொடுக்க வேண்டியதானே, கொடுத்தாரா? மங்காத்தா அப்புறம் இல்ல இது ஆரம்பம் மங்காத்தா நல்லா தான் ஆரம்பம் இருக்கும். எல்லாம் இட்டுதான் ப்ரோ. நான் மங்காத்தா என்னை ஆரம்பம் இல்ல எல்லாம் இட்டுதான். ஏங்க ரீவாட்சுக்கு பிளாக் என்னைய பஸ்ட்டுங்க இருந்தா மூணும் பார்க்கலாம். என்னங்க வேதாளம் பேசிட்டு இருக்கீங்க? பாப்பீங்களா 3 நீங்க? படம் பிளாக் பஸ்ட்னு பேசிட்டு இருக்கீங்க. 3 படம் பிளாக் பஸ்ட்னு பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து மங்காத்தா மங்காத்தா ஆமாங்க, மங்காத்தா இட்டு கொடுத்தாரு. ஓகே, அது 50வது படம். நான் சொல்றது 63வது படத்துக்கு முன்னாடி வந்து 13 படத்தை பேசிட்டு இருக்கேன் நான். இல்ல நீங்க நான் போயிட்டீங்க என்ன மங்காத்தா, கேக்குறேன்னா அதுக்கு முன்னாடி இல்லண்ணா வாரிசு இல்ல இல்ல போயிருவீங்களா? விஜய் இல்ல சிவா இட்டு நாங்க கொடுத்தாருன்னு. இல்லண்ணா நாங்க வாரிசு பிளாக் போயிருவாங்க. பஸ்டர்லாம் கேட்கல. பிளாக் பஸ்டர்லாம் கேட்கல. அந்த அந்த பிளாக் லுக்கு பஸ்டர் கரெக்டா கேட்கலையா? இருக்கணும், என்ன கதை என்னங்க ஓகேவா புரியல இருக்கணும். எனக்கு. ஆமா, என்ன இதுல அநியாயமா இருக்கு. பிளாக் பஸ்டர்லாம் வேணாம், இங்க இந்த பாருங்க, புகைப்படம் இல்ல ப்ரோ, நான் சொல்றது திரைப்படம் கேளுங்க. வேணாம், ஏகே புகைப்படம் வந்து வேணுங்க. கம்ஃபர்ட் ஜோன் இல்ல கம்ஃபர்ட் ஜோனுக்கு வேண்டியதான் சிறுத்தை சிவா கூட 3 படம் தொடர்ந்து பண்ணதுங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து அஜித் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டா தம்பி இருக்கணும். அவருக்கு மூணுமே வந்து இட்டு தானே அவருக்கு தம்பி. எல்லாமே இல்லங்க நடந்தாதான் விவேகம் தம்பி பண்ணும். படத்தையும் வந்து 3 அஜித் படம் தான் பிளாக் சொன்னாரு, பஸ்டர் இப்ப பட் தானே அவரே எடுத்து தம்பி. ஃபிளாப் வந்து ஆயிட்டு. அதனால வினோத் ஃபிளாப் இல்ல ஆனனால வினோத் விட ஃபிளாப்ல ஆதிக்குன்னு போகக்கூடாது வந்துட்டாரு. தம்பி அப்படின்னு ஓ சொல்லி பிரச்சனை கிறிஸ்துவாசம் என்ன? படம் நான் கொடுத்தாரு. கேட்கறது எங்க பேரு 3 படமே. ஒரு படம் விஜயோட, இன்னொரு படம் கமலோட, இன்னொரு படம் ரஜினியோட. பிளாக் பஸ்டர் தானே தம்பி. என்ன பண்ணி என்ன உங்களுக்கு பிரச்சனையா ஆயிப்போச்சு அதுல? எங்க உங்களை அசிங்கப்பட்டீங்க? எங்க அவமானப்பட்டீங்க? செம ட்ரோல் அசிங்கப்படல கண்டென்ட் அவர் கொடுத்துட்டாருண்ணே. அவரு அவமானப்பட்டு நிக்கிறாரு. அவரு அவரு அவமானப்பட்டு நம்மளுக்கு ட்ரோல் நிக்கிறாரு. கண்டென்ட்டா கங்கு கொடுத்துட்டாரு. அண்ணாத்தையெல்லாம் எடுத்து. ஏ கங்குவா அண்ணாத்த தண்ணி விட்டுருவோம், ஓகேவா? அது ரஜினி ஃபேன் பேசுறானா, ரஜினி ஃபேன் நான் பேசிக்குவேன். சூர்யா என்னப்பா ஃபேன் அவரு விசுவாசமா அவரு நீ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஒரு நான் என்ன இட்டு சொல்றேன், அவரோட ஐயா தூக்குறனா கடாவடி. ப்ரோ விஜய் சேதுபதி வச்சு எடுக்கிறாள் இட்டு கொடுத்துட்டு வரணும் ப்ரோ. நானே அது சொல்றேன் இந்த சிறுத்தை சிவா கேங்ஸ்டர் பண்ணணும். கணேஷ் அவரு இல்ல ப்ரூவ் இல்ல துப்பாக்கியோட ஃப்ளோ பண்ணிட்டோம். கொடுத்து எதுக்கு லெஜெண்ட் எல்லாமே அது அஜித் ஆடுறாரு. வந்து அது லெஜெண்ட். ரஜினி ஃபேன் அது அது ரஜினி ஃபேன் அவர் யாரை பேசுறோம். வச்சு எடுத்துக்கிட்டோம் அது ஒரு கவலை இல்லை. அவர் கடைசியா ஆனா எடுத்தது உங்களுக்கு ஏகே என்ன வச்சு பண்ணாரு எடுத்தது அவரு? பயங்கர ஹிட், அவ்வளவுதான். ஆமா, ஏங்க உங்களுக்கு ஒரு எது உப்புமா தப்பு இல்லையா? படம் அப்புறம் மாதிரி கங்கவாவை எடுத்து சூர்யாவை கொண்டு போய் அந்த ஐயோ, மாதிரி அது ஒரு சூர்யா உப்புமா ஃபேன் படம் இல்லைங்க, கூட அப்படி அது எடுக்க சூர்யா மாட்டாருங்க. ஃபேன் சண்டைக்கு வரட்டும். அவர் எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டு ஏ வரட்டும் ப்ரோ. நாங்க நீயே ஒதுக்குறோம். எடுத்து நானே ப்ரூவ் சொல்றேன். பண்றவங்களுக்கு வந்து சாதா டைரக்டர் அவரு இப்ப ஏகே வச்சு எடுக்கட்டும். உங்களுக்கு எப்படின்னா ஒரு 2-3 படம் எல்லாம் நடிச்சு நம்ம கிளாஸா ப்ரோ மாசாலாம் எடுத்துட்டு அவரு அதுக்கப்புறம் ஒரு இல்ல இல்ல வில்லேஜ் படம் எடுக்கணும்னு தோறும் போது எடுத்துக்கிட்டோம். இப்ப எதுக்கு இப்ப இல்ல எடுத்துக்கிட்டு? இல்ல ஆல்ரெடி எடுத்ததே தப்புன்றோம். இதுக்கு மேல ப்ரூவ் பண்ணி வர திரும்பி எடுக்கணுமா? அவரு தயவு இல்ல செஞ்சு அவரை ஏத்துக்கோங்க. இப்ப அவரு கடுப்பாகுதுண்ணே. ப்ரூவே ஐயா பண்ண வேண்டாண்ணே. மாட்டாருங்கிற. இருங்க. ஆக்சுவலி ஏகேவோட அந்த பேட்டை விசுவாசம் வந்தப்ப விசுவாசம் பேட்டை லெவலுக்கு காம்படிட் ஃபைட் பண்ணி வின் பண்ணுச்சு. ஏன்னா அது ஒரு மாசான ஒரு சப்ஜெக்ட். அது இல்ல எந்த இல்ல அது ஹீரோவும் ப்ரூவ் பண்ண ஃபேமிலி முடியாது. ஆடியன்ஸோட சப்ஜெக்ட் ஸோ ராபின்சன். இது அதனால வந்து கரெக்டா இதுவும் வேணும். ஸோ இது மாதிரியும் வேணும் தான். பட் ஆனா இப்ப வந்து அதெல்லாம் அண்ணா நடிச்சே ராபின்சனா பண்ணனால இது வேணுண்ணே. ராபின்சன் இது வேணும். கரண்ட் ட்ரெண்ட இல்ல இது பேசுங்க வேணும் ப்ரோ. கரெக்ட் தான். கரண்ட் ஒரு படம் ட்ரெண்ட்ல 2 என்ன படம்னா என்ன ஓகே. பண்ணிட்டு இருக்காரு இல்ல சிறுத்தை சிவா? இருக்கிறது எல்லா கரண்ட் படமும் ட்ரெண்ட்ல இதே என்ன மாதிரி பண்ணிட்டு தாங்க இருக்காரு? இருக்கு. ஏகே சிவா அது காம்பினேஷன் நம்ம பார்த்தாச்சு. வேண்டான்னு சொல்லல, பார்த்தாச்சு. இப்போதைக்கு வேண்டாம் தான் சொல்றோம், அவ்வளவுதான். ஃபியூச்சர்ல நடக்கும். அவரு இப்ப பின்ன அவரோட ஐயோ ராபின்சன் வேண்டவே ராபின்சன் வேண்டாம் ஒரு வேண்டாம் பாயிண்ட் ஆஃப் வேண்டாம் ஒரு வேண்டாம் மங்காத்தா வேண்டாம். அதேதான் மாதிரி இல்ல நானும் இல்ல சொல்றேன். ப்ரோ ஃபியூச்சரை மங்காத்தா பாத்தீங்கன்னா டைப்ல இப்ப விடுங்க. ஃபியூச்சர்லயே வேணாம் ப்ரோ. அவர் ஒரு 3 ஃபியூச்சர்ல படம் ஃபியூச்சர்ல வந்து வேற அஜித் படம் டைரக்டர். யோ பாத்துருக்கலாம் அடுத்துன்னு ராபின்சன். அடுத்துன்னு ஜேம்ஸ் கேமரோட காம்போ பார்க்கணுமா உனக்கு? யோ நீங்க வச்சிருக்கிறது 4 டைரக்டர் தான். வர விஷ்ணுவர்தன், முடியா ப்ரோ நீங்க விஸ்வநாத், பிரசாந்த் நாங்க இல்ல சிறுத்தை சிவா, பிரசாந்த் சிவா இல்ல கூட ஆதிக்கு, இரு அப்புறம் என்ன இவரு என்னையா? இல்ல இவரு பிரசாந்த் சிறுத்தை சிவா கூட ரெண்டு படம் பேசுங்க. தள்ளி கூட அதுல பண்ணுவோம். இட்டு கொடுத்ததே இந்த இவரு திருப்பி நீ வந்து இந்த திருமேனி விஜய்கிட்ட போயிட்டாரு. இல்ல யாரு? யாரு விஷ்ணுவர்தன் பாலிவுட்டுக்கு போயிட்டாரு. இல்ல நீங்க ஹெச் வினோத் வச்சிருக்கிறது வருவாரு. உனக்கு நீங்க என்ன? வச்சிருக்கிறது 4 செட்டு தான். அந்த 4 செட்டு தான் மாத்தி நீங்க போட்டுக்கணும். 4 சட்டைய இல்ல அந்த மாதிரி தான். இல்லையா நீங்க பிரசாந்த் என்ன இல்ல நாங்க சொல்லணும்? வெங்கட் பிரசாந்த் பிரபு நில்லு. கூட்டிட்டு வரோம் ப்ரோ. உங்களுக்கு வெங்கட் என்ன? பிரபு தான் வெங்கட் பிரபு போயிட்டாரு. கூட்டிட்டு வந்து ஒரு படம் அவரு பண்றோம். தான் வந்து கோட்டு மங்காத்தா கோட்ல ப்ரூவ் புரியுது பண்றோம். புரியுது. கூப்பிடுறாருல. பிரசாந்த் இல்ல அடுத்து சிவகார்த்தி வச்சு படம் பண்ண போறாரு. அப்ப பிரசாந்த் இவரு நில்லு. திருப்பி ஆதிக்கம் முடிச்சிட்டு வந்தப்ப திருப்பி எங்க பேர் வரலாம், திருப்பி விஷ்ணுவர்தன் வரலாம், திருப்பி ஹெச் வினோத்தே ஏன் வரலாம். ஏன் மறுபடியும் ஆதிக்கே பண்ணுமே? பிரசாந்த் நில்லு. மறுபடியும் ஆதிக்கே பண்ணுமே. என்ன மறுபடியும் பிரச்சனை? ஆதிக்கு தான் ஏன் பண்றாரு. அதை விடு, அதுக்கு அடுத்தது பிரசாந்த் நில்லு. பேசுறேன். பிரசாந்த் இல்ல ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன் ராபின்சன், நீங்க திருப்பியும் சிறுத்தை சிவா மிஸ் பண்ணுவீங்க. நான் சொல்றேன், நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா அவர் இல்ல, மட்டும்தான் அவங்க உங்களுக்கு நீ ஆடியன்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படாத. நான் ஏகேவோட சொல்றேன், ரொம்ப சிறுத்தை திரும்ப சிவா பண்ணான்னு இதுதான் இரு. ஆனா நீங்க உங்க சைடு யோசிச்சு பாக்குறீங்களா? ஆனா அதெல்லாம் மறந்து வந்து நீ வந்து பேசுற பார்த்தே நீ. எங்க சைடுல நாங்க என்ன யோசிக்கணும் நாங்க? நீங்க நீங்க எதுக்கு யோசி. எங்களை பத்தி பேசுறீங்க? சிறுத்தை நான் உங்களை சிவா பத்தி பேசுறேன். நீங்க விஜய் எதுக்கு என்ன பத்தி காமெடி பேசுறீங்க? சொன்னான்னு எல்லாம் கதற ஆரம்பிச்சிருங்க பாத்தீங்களா? ஆனா நாங்களாம் அப்படி இல்ல. நாங்க எங்க இப்போதைக்கு கதறணும்? வேணாம். ஐயோ கடைசி எங்களுது சிறுத்தை சிவா ஏகே எது பிளாக் பஸ்டர் இட்டியா? சூர்யா தான் அந்த படம் வந்து அவர் சரியா எடுக்கல, அவ்வளவுதான். பட் ஆனா சூர்யா அவரோட அது எஃபர்ட் அவரே போட்டாரு. கெடுத்துக்கிட்டாரு. டெக்னிக்கல் கிளிச் இருக்கு. ஏன்னா பட் விவேகம் நல்லா எடுத்திருந்தாரு அவரு. இவருக்கு வந்து விவேகம் நல்லா இந்த எடுத்தாரு. வில்லேஜ் சப்ஜெக்ட் எல்லாம் கரெக்டா சூட் ஆகும். அந்த பொள்ளாச்சி தாண்டி இல்ல போனாவே ராபின்சன் இவருக்கு வந்து ப்ரோ. ஃபெயிலியர் ஆயிருதுன்னு நினைக்கிறேன். கண்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இல்ல என்ன ராபின்சன் மிருக ப்ரோ. கண்ட மாதிரி அப்புறம் கார்த்தி. என்ன ப்ரோ ஃபிளாப் சிறுத்தை ஆச்சு? சிவாவே விஜய் சேதுபதி போயிட்டாருங்க. இவர் விஜய் சேதுபதி தான் அடுத்தது அப்புறம் பண்ண என்ன ஆக்சுவலி மாட்டாருங்க கார்த்தி அவரு. இல்ல நான் என்ன நினைச்சேன் அன்னைக்கு ஒரு நாள்
இந்த படம் அந்த ரஜினி படம் ஃபிளாப் ஆனது காரணம் இந்த மும்பைன்னு பேர் வச்சனால தான் ஃபிளாப் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பொள்ளாச்சி இந்த தாண்டி போக வச்சுக்கோ, இவருக்கு பிரச்சனை இருக்கு. இந்த லோக்காலிட்டியாவே எடுக்கணும். அண்ணன், தம்பி, மாமன், மச்சான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விசுவாசம், செகண்ட் ஹாஃப் திருப்பாச்சி. இதான் கதை. இதை வச்சானே வெயிட் பண்ண முடியும். பாட்டு வேதாளம் கொல்கத்தால தான் நடக்கும் கதை. வேதாளம் விட்டுரு. நான் சொல்றது இவருக்கு வந்து இப்ப படம் பார்த்தா அப்படி நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். என்ன டெக்னாலஜி, ஒரு படமும் ஞாபகத்துல இல்ல. கேட்டா என்ன சொல்றது, அதிக சிஜியே இருக்க கூடாது படத்துல. புரியுதா? சாரியா நீ சும்மாரியா, உனக்கு எந்த படம் எங்க நினைச்சுன்னே மறந்து போச்சு. அஜித் திமுக சொம்படிச்சு அஜித் படத்தெல்லாம் மறந்துட்டேன். அப்புறம் வந்து இங்க அஜித் பண்ண பேசிட்டு இருப்பியா? கதை ஃபுல்லாவே கொல்கத்தா இருக்கும். விசுவாசம் பாம்பேல தான் நடக்கும். கொல்கத்தாக்கு காப்பு கட்டுறாரு இப்ப அண்ணாத்த படத்துல. அதான் ஃபிளாப் ஆச்சு. அவர் எடுத்த செகண்ட் ஹாஃப் கூட திருப்பாச்சி படத்தோட கதை. இந்த லட்சணத்துல படத்தை எடுத்து எப்படின்னு ஓடுவோம்? சிவா அண்ணாத்தாவே கொல்கத்தாதாங்க. அவரோட ஜோன்ல இருந்து எடுத்த படம் பூராமே மேக்ஸிமம் ஹிட் ஆனதுதான். கங்குவா, அடுத்து விவேகம். என்ன ஜோன் அது? என்ன ஜோன்? அண்ணாத்தா ஒரு ஜோன். நீங்க படங்குறீங்க. ரஜினி வந்து விசுவாசம் பார்த்துட்டு அவரு படம் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி ரஜினி வந்து ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி விசுவாசம் பார்த்தோன்னா அவசரமா ஒரு படத்தை ரெடி பண்ணாங்க. அப்படி பண்ண படம் தான் அது. அதுலயுமே வந்து கீர்த்தி சுரேஷ பொண்ணாவோ அதோ காமிட்டா எமோஷனலா கனெக்டா இருக்கும். அண்ணன் தங்கச்சின்னு பண்ணும்போது அது பயங்கர கிரிஞ்ச் ஆகி போச்சு அந்த படத்துல. அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுதான் சொல்றேன். விசுவாசம் வந்து ஏன் அந்த அளவுக்கு எமோஷனல் கனெக்ட் ஆகுதுன்னா, அஜித் பொண்ணு மாதிரியே தான் இருக்கும். அஜித்துக்கு உண்மையிலே ஒரு அது மட்டும் தானே இருக்கும். மற்றபடி படம் நீங்களே பாருங்களேன், காமெடி மொழி எதுவும் ஒர்க் இருக்காது. உனக்கு ஒர்க் ஆகல. கார்த்திக் ப்ரோ ஒரு நிமிஷம். விசுவாசம் ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து சரியா கனெக்ட் ஆகலங்க. செகண்ட் ஹாஃப் வந்து உனக்கு ஆகலனால எமோஷனலா நீங்க ராபின்சன் கேட்டு பாருங்க. அவரே சொல்லுவாரு கில்லியோ கனெக்ட் ஆகலாம் பேசுவா. நீ பேசுவியா? நீங்க கார்த்திகனா ஒரு நிமிஷம். என்ன காமெடி இருந்து சொல்லுங்க. என்ன காமெடி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல? இப்போ ரஜினி சார் வந்து கொடுத்தாருல கால் ஷீட் அண்ணாத்த விசுவாசம் பார்த்தேன்னு கொடுத்தாரு. ரஜினி சாரே சொல்லியிருக்காரு சிவா கிட்ட, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து இந்த படத்துல என்ன இருக்கு, நான் வந்து இது இவ்வளவு பெரிய ஹிட்டாக இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் ஜெயிலரே சுமாரா சொன்னாரு. எப்படி வந்து அவர் ஜெயிலரே சுமார் தான் சொன்னாரு ஸ்டேஜ்ல. அதெல்லாம் ஒரு மேட்டரா? அப்போ எல்லாருக்கும் ஒப்பீனியன் வேற வேற இல்ல. கம்ப்ளீட் ப்ராடக்டா தான் பார்க்கணும். ஓகேவா? இந்த படம் எப்படி இருந்துச்சு அதான் பார்க்க முடியும் நம்ம. அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் சாங் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆரம்பம் இதெல்லாம் ரிவ்யூ பண்ற வேலை. ஆடியன்ஸ் பார்த்தாங்க இல்லையா? எல்லா படம் பண்ண முடியாது கார்த்தி. ஏன்னா வேட்டையிலே செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ஒரு ரஜினி ஃபேன் கார்த்தி. வேட்டையிலே செகண்ட் ஹாஃப் சுமாரா தான் இருந்துச்சு. வேட்டையிலே செகண்ட் ஹாஃப் சுமாரா தான். நல்லா இருக்குன்றீங்க, பேட்டர்ன் நல்லா இல்லன்றீங்க. படத்துல காமெடியே இல்ல. காமெடி இருந்துச்சு சொல்லுங்க. ஏதாவது ஒரு காமெடி சொல்லுங்க பாக்கலாம். வேதாளம் எதுலயுமே இருக்காது. அந்த வேதாளம் இன்ட்ரோ சீன்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் அப்போ அந்த படத்துல சந்தானம் இருந்ததுனால ஓகே ஆயிடுச்சுன்னு. மத்தபடி எந்த படத்துல காமெடி ஃப்ரீயாவே இருக்காது ஒரு படத்துல. மகான் பாருங்க ப்ரோ, அது வந்து ஓடிடி தான், பக்காவா இருக்கும். ஜெகமே தந்திரம் கூட ஓகே தான், நல்லதா. மகான் நல்ல படம் தான், சூப்பரா இருக்கும். மாஸ் ஹீரோனா வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து பண்ணிடுவாங்க, சம்பவம் பண்ணிடுவாருங்க. அவர் எக்ஸ்பெரிமெண்ட் டைரக்டர் தான். ஆனா மாஸ் ஹீரோக்கு எப்படி பண்ண அவருக்கு தெரியுங்க. கார்த்திக் சுப்ராஜ் எடுக்கிறது கார்த்தி யாரு கார்த்தி? இந்த என்ன சொல்றது, ஏதோ பேர்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி உனக்கு தெரியுமே இந்த இங்கிலீஷ் பேர்ஸ்லாம்? அக்கீரா குரோசாவா, கிறிஸ்டோபர் நோலனா, அக்கீரா குரோசாவா, ஜேம்ஸ் கேமரன், கிறிஸ்டோபர் நோலன், அந்த மாதிரியா? அது மாதிரி அவங்களே படம் எடுக்கலாம் விட்டாங்க. நானே பூமர் மாதிரி அவங்க பேர் பேசிட்டு இருக்காங்க. டைரக்டர் பேரு நமக்கு தெரியாது. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்லாம் வந்து ராஜமௌழி படம்லாம் வந்து வா வாட் மைண்ட் ப்ளோயிங் RRR எல்லாம் பார்த்து விசில் அடிச்சிட்டு இருக்காரு. அவர் படத்தை பார்த்துட்டு தான் இவரே எடுத்தாரு. கார்த்தி இப்போ இது கார்த்திக் சுப்புராஜ் இது வந்து எல்லாம் பயங்கரமா ஒரு பில்டப் பண்றாங்க. இப்ப கடைசியா ஜிகர்தண்டா 2க்கு முன்னாடி அவரது என்ன ஹிட் ஆச்சு?
இல்ல இவங்க படம்லாம் அவங்கள பெருமைப்படுத்துற மாதிரி தானே இருக்கு கார்த்தி. படத்துல வணிக ரீதியா ஒரு பெரிய ஹிட் ஆன மாதிரி தெரியலையே. இப்ப அஜித் ஃபேன்ஸே கூட நல்லா அடுத்து கார்த்திக் சுப்புராஜ் தான் நல்லா இருக்கும்ன்றாங்க. கடைசியா அவர் என்ன நல்ல படம் எடுத்தாரு எனக்கு அவரெல்லாம் தெரியல. டவுட் தான். ப்ரோ ஓடிடி மகான் இருக்கு அவர் போய் கடைசியா பாருங்க. எடுத்த ஒரே ஒரு ஜெகமே நல்ல படம்னா பேட்ட ப்ரோ தான். ஓடிடில OTT ல என்னையா யார் ப்ரோ அது? பாப்பா? ஓடிடில தான் அது ஹிட். அது தியேட்டர்லாம் வந்தா ஓடி இருக்காது. ஜெகமே அவர் ஜெகமே எடுத்த தந்திரம் தேட்டர் கூட பேட்டை படம் ஹிட் ஆச்சு OTT ப்ரோ. தான் தேட்டர் மட்டும் வந்துச்சு. தானே, சும்மா தேட்டர் வந்து மட்டும் தான். கேமரா நல்லா பேட்டையே இருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லாவே இருக்காதுங்க. அவர் பேட்டை மட்டும்தாங்க நல்லா ரஜினிக்காக நல்லா பண்ணிருக்காரு. பேட்டையே சுமார் தாங்க நல்லா படம், இருக்கும்ல பேட்டை ரொம்ப பாக்குறதுக்கு. சூப்பர்லாம். ஜெகமே தந்திரம் OTT-ல தான் ஜிகர் வந்துச்சு. தண்டா சூப்பரா இருந்தது. இறைவி எப்படி ஓடிச்சு, இல்ல ராபின்சன் ப்ரோ இறைவி எப்படி மகான் ஓடிச்சு, வந்து அப்புறம் பிரபுதேவா லலித் வச்சு ஒரு சாரோட ஹாரர் படம் தப்புங்க. அந்த எடுத்திருப்பாரு. படம்லாம் தேட்டரிக்கல் படங்க. கண்டிப்பா ஹிட் ஆயிருக்கும் அந்த படம்லாம். அவரு வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணாரு. அதெல்லாம் நீங்க கார்த்திக் சுப்ரா ப்ளேம் பண்ண அவர் முடியாது. படத்துல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாவே இருக்கும். பேட்டை மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு அது மத்த ஸ்லோலாம் படம் கிடையாதுண்ணே, கம்பேர் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்னா. இதெல்லாம் ஏன்னா அப்படி பிரபுதேவா பார்த்தா வச்சு ஒரு படம் எடுத்திருப்பாரு பாருங்க, ஹாரர் படம். எவ்வளவு சூப்பரா அதெல்லாம் ஓடிச்சு. நல்லா தான் பீஸா பாருங்க ப்ரோ. ஜிகர் பீஸா தண்டா பீஸா பாருங்க. ஜிகர் அதுவே தண்டா நல்லா டபுள் எக்ஸ் வந்து நல்லா தான் ஜிகிர் தாண்டா. அதான் ப்ரோ, ஜிகர் தண்டா 2 தான் கடைசியா ஓடிச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பெருசா ஓடிச்சுன்னு தெரியல. அவர் 2 வருஷமா பேட்டைக்கு தேட்டரிக்கலா அப்புறம் ரிலீஸ் ஆகவே இல்லை ப்ரோ. அதுக்கு முன்னாடி பேட்டை தான் ரிலீஸ் ஆயிருந்தது. பேட்டை மகான் இதெல்லாம் எத்தனை வாட்டி போட்டாலும் பார்க்கலாம். ஆனா இந்த ஐயோ சிவா ஃபேன் யாரோ வந்துட்டாரு போலீங்களே. நம்ம வேற ஓட்டிட்டு இருக்கோம். சிவா சார் மகான் ஃபேன் மகான் வந்துட்டாரு யாரோ. மகான் நல்லதா இருக்கும். நான் கூட அதனை இறைவியே சூப்பரா தான் ப்ரோ இருக்கும். இறைவு வந்து எஸ்டேஃபிரியா நடிப்பு நல்லா இருக்குங்க. நடிப்பு இல்ல ப்ரோ, ஸ்டோரியே நல்லா தான் ப்ரோ இருக்கும். நல்லா தான் இருக்கும். பட் அவன் அப்ப சரியா போலங்க. அப்ப வந்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் கூட இறுதிலாம் ரிலீஸ் ஓடல, ஆச்சு. இறுதி அதுதான் ஓடல. இல்லைன்னா மட்டும் பொழந்து இறைவி 100 ஓடல. கோடி பொழந்திருக்கும் காரிச்சு அந்த படம்லாம். இப்ப விஷ்ணு விஷால் படம் தான் பிளாக் பஸ்டர். நீ ஏன் வன்மத்துக்கு கிட்ட இருக்க இப்ப? என்ன பிரச்சனை? ஏன்னா இப்ப பிரசாந்த் நீல் ப்ராஜெக்ட் என்னன்னா ஆச்சு? உண்மையாலுமே ஏகே ஃபேனாடா உண்மையிலே போனவர் வரைக்கும் சிரிச்சு சிவா இல்லைன்னு உனக்கு என்ன கதறிட்டு பிரச்சனை? இருந்தீங்க. சூர்யான்னு வர ஏகே, பிரசாந்த் நீல்னு வர நீ. இல்ல ரொம்ப நாளே சொல்லிட்டு இருந்தாங்க, அதான் கேக்குறேன். அதெல்லாம் சும்மா சொல்றதுதான் தம்பி. அதுக்கு நான் அதையே எடுத்துக்கூட சும்மாவா? அப்ப உண்மை இல்லையா? அவருதான் என்டிஆர் படம் எடுத்துட்டு இருக்காருல்ல, அப்புறம் நான் உண்மை இல்லையானா அந்த படத்தை விட்டு வருவாரு. எப்ப படம் வரும்னே தெரியாது அஜித். இது அவரு இப்ப என்டிஆர் படம் ஷூட்டிங்ல இருக்காரு. அது எப்படியும் முடியறதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடும். அப்புறம் என்ன ப்ரோ, ஒழுங்கா அடுத்து சிவா வச்சு ஒரு 3 மாசத்துல ஒரு கமர்ஷியல் படம் எடுத்தா படம் நிறைய போக சொல்றேன். வேணாம். நாங்க வந்து இப்ப ஆதிக் வைப்ல இருக்கோம். அதுக்கு அடுத்தது ஒரு ஆதிக் வைப், அதுக்கப்புறம் வீரம் போட்டு எதிர்பார்த்து 2026 அப்புறம் இல்ல 2026 அப்புறம் ஒரு ரேஸ் பக்கம் போனா அப்பப்ப காரை வந்து கமுத்து விட்டுருங்களே. ப்ரோ உண்மையிலே வேதாளமா அந்த அப்ப எவ்வளவு மாசா இருந்துச்சு. ஹையஸ்ட் ஓப்பனிங் மொத வாட்டி ரஜினியோட ஓப்பனிங் பீட் பண்ணது அஜித். விஸ்வாசத்தை விட வீர நல்லா தானே இருக்கும். ஃபேமிலி சென்டிமெண்ட் தானே. விஸ்வாசத்தை நம்ம நல்லா ஒத்துக்கணும். அது சும்மா ஹிட் ஆயிட்டு சொல்லக்கூடாது. இது கார்த்திக் ப்ரோ, இது முகவரி ஹிட்டா இல்லையா? முகவரி பெருசா தியேட்டருக்குள்ள வரல ப்ரோ. ஆனா நல்ல படம். அது கிளைமேக்ஸ் மாத்திருப்பாங்க. முகவரி எது? அந்த பழைய படமா? ஆமா. அந்த டைரக்டர் இருப்பார்ல, டைரக்டர் சான்ஸ் தேடி போயிட்டு இருப்பாரு. கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு இருப்பாரு. ரகுவரன் வந்து அவர்தான் எடுத்தது. லாஸ்டா ஷாம் வச்சு ஒரு படம் எடுத்தாரு. கடைசியா எடுத்தது எதுவும் ஓடல. அப்புறம் சுந்தர் சி கூட வச்சு ஒரு ஆர்ஆர் படம் மாதிரி எடுத்தாரு அவர். நீனா இந்த சிட்டிசன் எடுத்த டைரக்டர் எல்லாம் திருப்பி பண்ணணும்னு ஆசைதான். அவர் எப்படி பண்ண முடியும்? அவரெல்லாம் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அவரு ஜெயா டிவில இருந்தாரு ப்ரோ. ஏதாவது பூமர் விசிட்டு இருக்காத. இவங்க பழைய படத்தை ரிலீஸ் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ரிலீஸ் பண்ணி தியேட்டர்ல போனோமா விசில் அடிச்சோமா வந்த மாதிரி மட்டும் இருங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது தேவையில்லாம ஐடியா கொடுத்து ஏகே காதல் ஏதாவது விழுந்து ரெக்கார்டு கணிங்க எடுத்து போட்டு ஆமால சிட்டிசன் டைரக்டர் கூப்பிட்டு இன்னொரு படம் கொண்டு கொடுத்துட போறாரு.
அதையும் பார்ப்போமே நாங்க. கேஎஸ் ரவிக்குமார் வந்து காங்கைன்னு ஒரு படம் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அது உள்வரின் மாதிரி இருக்கும். ஆனா அது டிராப் ஆயிட்டு. இப்போ முகவரியில வந்துட்டு கல்ட் கிளாசிக்ன்றாங்களா, அது உண்மையா இல்லையா? அப்படிலாம் கிடையாது, பொய்னதெல்லாம். ப்ரோ சூப்பரா தான் ப்ரோ படமா அது நல்லா கல்ட் இருக்குங்க. கிளாசிக்லாம் கிடையாது, கேடிவிலாம் அது பிளாக் கொஞ்சம் நல்லா பஸ்டர். சூப்பரா இருக்கும். இருக்கும். அந்த டைம் ஆனா அந்த டைம் ஆனா பெருசா எடுக்கல. அது வந்து ஒரு ஃபீல் குட்டான நம்ம படம் படம் அது. கொஞ்சம் நல்லா அஹ் இருக்கும். அது இல்ல தொட்டி ஜெயா. இப்ப வந்து 96 எல்லாம் கொண்டாடுறாங்க, புரியுதா? அப்ப அந்த ஃபீல் குட்லாம் இல்ல. பரபரன்னு படம் போனோமா, அப்படி இருக்கணுமா, அப்படி ஒரு மென்டாலிட்டி படம். இந்த டைம்ல அந்த படம் ஆனா வந்தா அப்பெல்லாம் சூப்பரா அந்த தான் மாதிரி ப்ரோ இருக்கும். 96 எல்லாம் ஓடி இருக்கு. ஆச்சரியம் எனக்கு இவங்கெல்லாம் கவுந்தது கூட ஆச்சரியம் இல்ல. எப்படி சங்கர்கிட்ட வந்து கமல் சார் கவுந்தாரு. அவரு இவ்வளவு படம் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு செம்ம ட்ரூலான ஒரு படத்தை நானே பார்த்தது இல்ல. அவரே பார்த்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி எனக்கு இன்னமும் புரியலையே. ஒருவேளை காசு கொடுக்குறாங்கன்னு அப்படி மாறிட்டாரா? எது சொல்றீங்க? எதுக்கு? நான் இந்தியன் சொல்றேன். சங்கர் வந்து இவ்வளவு மோசமான ஒரு படத்தை இருக்கு. அவர் எப்படியும் அவரே மாத்த நிறைய இடத்துல அவரை சொல்றாங்க. இவர் சும்மா விட மாட்டாரு. இவர் வந்து உள்ள வந்து கதையை மாத்துவாரு. எப்படி உள்ள விட்டாரு? வயசாகுது இல்லைங்க. வயசாக பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டில இருந்து எல்லாமே குறையதாங்க செய்யும். உங்களுக்கும் இல்ல அவர் கேக்குறது வந்து கமல் இன்வால்வ் ஆவாரு. அவர் ரெண்டு ஏன் இதை பேரும் வந்து கமலுக்கு என்ன வயசு? கண்டுக்க கமலும் மட்டும் என்ன, அவருக்கு 70 வயசு, சங்கருக்கு 60 வயசுங்க. விக்ரம்லாம் அப்படி அவரை பார்த்தா விக்ரம் கூட தான் அவர் எல்லா என்ன படத்துலயும் பண்ணாரு? அவரோட ஒரு ஏஐல படிக்க போறாரு. அதுதான் சொல்றேன். விக்ரம்ல பெரிய இன்வால்மெண்ட்லாம் கிடையாதுங்க அவருக்கு. விக்ரம்ல வந்து அந்த லைன் மட்டும் சொல்லிட்டு விக்ரம் திரும்ப வந்தா இப்படி இருக்கும், அப்படி ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லி அவரே அவரே கமல் பேட்டியிலே சொல்லியிருப்பாரு, எனக்கே இந்த படத்துல நிறைய குழப்பம் தான் இருந்துச்சு, என்ன எடுக்கிறாங்கன்னு எனக்கு பெருசா புரியாத படம் தான் ஒத்துக்கணும்ல. எங்க ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுதாங்க ஜட்ஜ்மெண்ட், அவ்வளவுதான். ஓகேவா? கமலஹாசன் ஏன் அந்த படத்தோட கிரெடிட் எடுக்க முடியாம அவருக்குமே பெரிய நம்பிக்கைலாம் கிடையாது அந்த படத்துல, விக்ரம் படத்துல. ஆனா அது வந்து இன்னைக்கு ஜென்ரேஷன் வந்து பெருசா லைக் பண்ணிட்டாங்க அப்படின்னோன்னா அவருக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி அதுதான் அப்படிதான். கார்த்தி, இப்ப உண்மைன்னா ரஜினி காருக்கும் வந்து ஜெயிலர் பார்க்கும் போது பெருசா தெரியல இது ஹிட் ஆமான்னு. ஆமாயா, உங்களை என்னன்னு யாருக்குமே புரிய மாட்டேதே. நீங்க மர்மர் பாக்குறீங்க, மார்க்கோவை பாக்குறீங்க, ஃபயரை போய் பாக்குறீங்க, நீங்க கேம் சேஞ்சரை கமுத்தி விட்டுட்டு அது அவுட் ரேட்டர்னு சொல்லிட்டு மதகராஜா விழுந்து பாக்குறீங்க. மார்க்கோலாம் பாத்துறாதீங்கண்ணே. மார்க்கோ ஒரு சீன் பார்த்தா கொமட்டிட்டு வந்துட்டு சொல்றேன். அது 100 கோடி பாத்துட்டீங்களே, அப்புறம் என்ன 100 கோடி ரூபா கமலஹாசன்னா கொஞ்சம் இன்டெலெக்சுவல். உண்மையிலே இப்ப இருக்க ஆடியன்ஸ் ஜட்ஜ் பண்ணவே முடியல. ரிலீஸ்க்கு முன்னாடி மூவி காட்டலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது விக்ரம், அனிமல், மார்க்கோனா நீ அப்படி ஒன்னா கம்பேர் பண்ண முடியும். விக்ரம் வந்து நீங்க எந்த படத்தை நான் சொல்றேன் எல்லாருமே லவ் பண்ணுவாங்க. மார்க்கோ, அனிமல் எல்லாருமே லவ் பண்ணுவாங்களா? இல்ல நான் சொல்றேன், இப்ப இருக்க ஆடியன்ஸ் வந்து பயங்கரமான இதுல இருக்காங்க, ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த படம் பிடிக்குது ஜட்ஜ் பண்ணிட்டே கிடையாது. மொத்தமா மாப் மென்டாலிட்டியில ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னா கோவம், ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொன்னா நல்லா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். குடும்பஸ்தன் நான் யாரும் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. நான் படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த டீம்ல இருக்க 2 பேரும் நம்பல. அவ்வளவு சூப்பரா சொல்றீங்களா, அவ்வளவு பிளாக் பஸ்டர் சொல்றீங்களா, அவ்வளவு சூப்பரா பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் சொன்னேன், இந்த படம் ஓட்டில வரும்போது ஒரு வருஷமாவே நடந்துட்டு எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்ல ரிவ்யூ நல்லா இருக்குன்னா எல்லாரும் போயிடுறாங்க. அது நான் இந்த ஆச்சரியமா நல்ல விஷயம். அதுதான் சொல்றேன். அப்பயே சொன்னேன், ஓடிடில இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு மிக்சட் ரிவ்யூஸ் தான் வரும் ஒருத்தர் சொன்னேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆக்சுவலா என்னன்னா அந்த படம் வந்து கம்ப்ளீட் மிடில் கிளாஸோட லைஃப். ஓகேவா? அது நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது மிடில் கிளாஸ் பையனா நீங்க பார்க்கும்போது அது ஓகே. ஆனா ஓடிடில வரும்போது அதை பார்க்கும்போது அவன் கனெக்ட் ஆகாது அவனுக்கு அந்த படம். அதான் சொன்னேன், அது இன்னைக்கு சொல்லல, இந்த ஓடிடில இந்த படம் வரும்போது கண்டிப்பா ஓடிடி காரனுக்கு இந்த படம் பெருசால பிடிக்காது. ஓடிடில பார்க்கும்போது தான் நான் சொல்றேன், நீ சொன்ன மாதிரி தான் எனக்கு சுத்தமா. 3000 பிரச்சனையே கிடையாது உனக்கு. நீ 3000 சரக்கு போட்டு படம் வைப்ப, அவன் 3000 பிரச்சனையா லைஃப் பிரச்சனையா பேசிட்டு இருப்பான் அந்த படத்துல. இவன் இன்னொரு பேருக்கு ஊத்துமா அப்படின்னு நீ நினைச்சு உட்காந்துருப்ப 3000 சரக்கு வச்சுட்டு. அவன் வந்து 3000 பிரச்சனைக்கு லைஃப் பிரச்சனையும் பேசிட்டு இருப்பான். உனக்கு எப்படி கனெக்ட் ஆகும் அந்த படம்? இல்ல அந்த படம் எப்படி தியேட்டரிக்கலா கனெக்ட் ஆயிருச்சு? ஒரு படம் ஒரு மாதிரி ஓகேவா, நிறைய திணிச்ச மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ரொம்ப நீ செகண்ட் ஹாஃப்ல எடுக்கிறதும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த படத்துல நிறைய இடங்கள் வந்து பர்சனல் கனெக்ட் இருக்கும் சிலருக்கு, மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கும். பட் இந்த சோஷியல் மீடியால, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல பிளஸ் ஓடிடில படம் பார்க்குறவங்களுக்கு பெருசா பர்சனலா கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது அப்பயே நினைச்சேன் நான்.
ஒரு 20,000 பிரச்சனை, 3000 பிரச்சனை, 2000 பிரச்சனை. சிக்கன் வாங்குறது ஒரு பிரச்சனையா இருக்கேன். ஒரு சீன் இருக்கும். அவங்க மாமா இல்ல சிக்கன் கேட்பாரு. அதுக்கு ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் வந்து நீங்க பார்க்கும்போது, இதெல்லாம் ஒரு சீனாடா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அந்த சீன் அப்படி எடுத்திருப்பானுங்க. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது சிரிப்பா தான் இருந்துச்சு. நல்ல பயம். ஆனா எல்லாருக்கும் அது கனெக்ட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஆகவும் ஆகாது. ஆனா அந்த நீங்க மாதிரிதான் ஒரு படத்தை பிரிச்சு தான் பார்க்க முடியும். ஒரு சிலருக்கு எல்லாம் வந்து இந்த மார்க்கோ பிடிக்குது, ஒரு சிலருக்கு ஆப் மாசா லோன்லாம் பிடிக்குது. எடுத்து மாட்டிக்கிட்டான். அப்பதான் இந்த படம் பார்த்து தான் பார்த்தேன். நான் இப்படிதான் டார்ச்சர் பண்ணிருக்கிறானுங்க. இது என்னது? எல்லாத்துக்குலாம் வந்து மெசேஜ் பண்ணி இந்த ஆப்ல லோன் எடுக்கிறாங்கல்ல. மார்க்கோ அதான் வந்து இங்க சொல்றேன். ஒன்னு அந்த தடவை போன ஆப் ஆப்ல இப்படி ஒரு நிறைய ஓடி ஆப் இருக்குண்ணே. இல்ல. அந்த படம் பார்த்தோன்னு வெளில வந்து என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, இப்படி ஒரு ஆப் இருக்கான்னு கேட்டாரு. ஏங்க இந்த மாதிரி ஆப் பல பேர் செத்தே போயிருக்காங்க. இந்த ஆப்ல வந்து கடன் வாங்கி இந்த அவங்க வீட்டுல. கொரோனா காலத்துல இந்த மாதிரி சொல்லிதான் நிறைய பேர் வட்டிலாம் சொல்லி சொந்தக்காரன்லாம் பட் ஃபோன் அது பண்ணி என்னன்னா கண்டாபுரம் திட்டி உங்களுக்கு 5000 10,000 பிரச்சனையும் வராது இல்லையா? வந்ததே கிடையாது. 5000 10,000 லோன் வாங்கிட்டு அந்த பிரச்சனைலாம் கார்த்திக் ஃபேஸ் bro, பண்ணது அதே கிடையாது வந்துட்டு நம்ம இல்லையான்றதுனால. கார்த்திக் bro, அது விஷால் மூவில வந்து இது பண்ணிருப்பாங்களா, விஷால் அர்ஜுன் நடிச்சிருப்பாங்களா ஒரு மூவி, ஆமா, அது என்ன இரும்பு திரையில பண்ணிருப்பாங்க. அப்படியும் வந்திருக்கும் இல்லைங்களா? அதே டாபிக் தானே அது. அது வேறங்க. அது வந்து பேங்க்ல ஆப்ல லோன் அது அது லோன் வந்து எடுக்கிறது கிடையாது, என்ன ஃப்ராடு மாதிரி தான். பேங்க்ல அது வந்து லோன் வந்து ஸ்கேம் இல்லாத ஒண்ணு பண்றது. இருக்குன்னு சொல்லி ஃப்ராடு பண்ணி வாங்குறது அது வேற, அது இது வேற. பேங்க்ல ஒரு ஸ்கேம் பண்றது. அர்ஜென்ட்டுக்கு ஒரு 15,000 இல்ல ஒரு 20,000 ஆப் லோன்ல வாங்கினேன். அதை ஆக்சஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்து டார்ச்சர் பண்ணி வாங்கி அதெல்லாம் அது உண்மைதான். இதெல்லாம் வந்து உண்மை. அதெல்லாம் நிறைய பேர் ஃபேஸ் இல்ல பண்ணிருக்காங்க. இது நடந்திருக்கு ஃபேமிலியில. பட் ஆனா அது ரியலா காட்டியிருக்கானுங்க. இல்ல கார்த்திக் ப்ரோ, குடும்பத்துல வந்து பிராட்பேண்ட் கனெக்ஷன் ஒய்ஃபுக்கு வந்து படிக்கிறதுக்கு பிராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்குறதுக்கு கஷ்டம்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் ஒரு கனெக்ட் ஆகல ப்ரோ. நிறைய சீன்ஸ் இந்த மாதிரி அதான் இருக்கு bro. சொல்றேன் தம்பி. அது எப்படின்னா, இதெல்லாம் வந்து அதுதான் என்னன்னா, இந்த படம் ப்ராப்பர் மிடில் கிளாஸ்க்கு அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு சிலருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா அப்படின்னு இருக்கும். அது இருக்கலாம். அது யாரும் தப்பு சொல்ல மாட்டேன். எனக்குமே நீங்க ஏதாவது ஒரு சில பிரச்சனை இப்ப சொன்னீங்கன்னா, இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இல்ல அந்த மாதிரி பிராட்பேண்ட்னா மாசம் ஒரு 1000 ரூபாய் வருமா கட்டுறதுக்கு? அதுதான் அது சொல்றேன். நீ அந்த 1000 ரூபா தான் வருமான்னு நீ சொல்ற. அப்படி இல்ல, அவனுக்கு எனக்கே அப்படிதான் சம்பளமே இருக்கும். பாத்தீங்கன்னா 15,000 20,000 கார்த்தி. அவன் குடும்பத்தை பாத்துக்கணும். இதுல அவன் இல்ல, அது தங்கச்சிக்கு வந்து இது எல்லாருக்கும் செஞ்சிருப்பான், அந்த லோன் பண்ணிருப்பான். அவன் பொண்டாட்டி குரூப் 1 எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம். இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல. அதெல்லாம் அதுல அவனுக்கு ப்ராட்பேண்ட் பெருசா இருக்கும். அவன் வண்டி ஒண்ணு வச்சிருப்பான், அதுக்கு வேற டியூ கட்டணும், நிறைய அதுதான் இருக்கு bro. சொல்றேன். அது வீடு எல்லாருக்கும் வேற இந்த பிரச்சனை அவங்க கனெக்ட் அப்பா ஆகுமா வேற இது தெரியாதுன்ற. பண்ணுவாரு. பார்த்தா ஒண்ணு தெரியுது கார்த்தி, என்னன்னா சீக்கிரத்தை கல்யாணம் பண்ணா சாவுதான்னு. எங்க கோடிக்கணக்கா சம்பளம் வாங்க நீங்க பேசக்கூடாது பக்ரீன்ல உட்காந்துட்டு. கார்த்தி, எனக்கு டவுட். அதெல்லாம் மிடில் இப்போ இல்ல கிளாஸுக்கான ஒரு படங்க. நிமிஷம் இல்ல நான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் வெற்றிமாறன். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு படத்தை வந்து 8 மணி நேரம் எடுக்கிறாரு. 2 மணி நேரம் தான் உங்களுக்கு போட்டிருக்கோம், அதில் 10 நிமிஷம் எடிட் பண்றேன்னு சொல்லிட்டு வேற படம் ரிலீஸ் பண்ணிட்டு சொல்றாரு. இன்னொரு டேரக்டர் வந்து செகண்ட் ஹாஃப் சரியில்லை அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் பொய்யா சொல்றாரு. இன்னொரு ஜிவி வந்து இந்த படத்தையே நான் எடுக்கல அப்படின்னு மாத்தி சொல்றாரு. இப்படிலாம் இருந்தா நம்மள சீட் பண்ற மாதிரி தெரியல. நம்ம நம்பி தானே போறோம், நம்மள கடைசியில ஏமாத்துற மாதிரி தெரியல. தம்பி நாங்கள் பாருங்க, நான் ஒரு 1000 டைம் சொல்லியிருப்பேன், 1001 டைம் சொல்கிறேன். சினிமாக்காரங்க ஸ்டேஜில் பேசுறது, இன்டர்வியூவில் பேசுறதெல்லாம் 199 பொய். சரியா? அதனால் அவங்க பேசுகிறத சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அப்படி சீரியஸாக எடுத்துட்டாலும் அது பெருசாக அது உண்மைதான் அப்படின்னு நம்பிடாதீங்க. அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. பெருசாக அதுக்கு வந்து டிபேட் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. சினிமாக்காரங்க பேசுறதுல 199 பொய் தான். கார்த்திக் ப்ரோ, அவர் சமுத்திரக்கனி வந்துட்டு ஒரு லாட்ரி மூவி எடுத்திருப்பாரு, பாத்தீங்களா? அது அந்த படம் பாத்தீங்களா? திருமாணிக்கம். ஆனா அந்த படம் செம்ம படம் இல்லைங்களா? அந்த எனக்கு பிடிச்சிச்சு ரொம்ப. எனக்கு சென்டிமெண்டா செம்மையா பிடிச்சிச்சு அது. அந்த படத்துலயும் என்ன ரியல் பிரச்சனை? ஸ்டோரி அது, கேரளா. அதுதாங்க, அந்த படத்துலயும் என்ன பிரச்சனைனா, அந்த படத்துலயும் இதே மாதிரி பிரச்சனை தான். இவன் சொன்னானே 3000 ரூபா ஒரு பிரச்சனையா, அதுக்கு போய் இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு குடும்பத்துல எனக்கு கனெக்ட் ஆகலன்னு சொன்ன மாதிரி, நம்மளும் அந்த படத்தை பார்க்கும்போது என்னன்னு தோணுனா, என்ன ஒரு லாட்ரி தானே, ஐயோ ஒண்ணு அந்த லாட்ரி விழுந்தவன்ட்ட போய், எப்பா 1 கோடி உனக்கு விழுந்திருக்கு, ஆளுக்கு 50 எடுத்துக்கலாம் சொல்லு. இல்லையா லாட்ரிக்கு அவர் பணமே தரலன்னு எடுத்துக்கோ இப்படின்ற மாதிரி. கார்த்தி, அந்த காசு வந்து கொடுத்தனா உங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க? பரவாயில்ல, நல்லதுதான். அதுதான் இந்த மாதிரி இந்த சிந்தனைகள் வந்து ஸ்பிட் ஆயிருக்கு இல்லையா? இது ஒரு பிரச்சனையா, இது சரி இது தப்புன்றதை தாண்டி, இது சரி தப்புன்னு நினைக்கிற குரூப் வந்து டிவைடண்டா இருக்குல்ல 50%. ஆமா, இதுக்கே அந்த லாட்ரி கொடுக்கணும் நீ அப்படின்ற மாதிரி மக்களே யோசிக்கிறான்ல. அவனை கன்வின்ஸ் பண்ணவே முடியல கடைசி வரைக்கும் அந்த படத்துல. அவர் சொல்ற சமுத்திரக்கனி சொல்ற இல்ல நேர்மதான் சொல்லிட்டே இருக்கிறத தவிர, அவனே நினைக்கிறான், ஏப்பா அவரு பெரியவர் காசு கொடுக்கல லாட்ரிக்கு, நீ லாட்ரி வாங்கின, ஓகே, ஒய்ஃப் கேக்குது, அழுவுது, கதறுது, சரி ஓகே அந்த லாட்ரி எடுத்துக்க, இல்லையா அதுல ஒரு 50-50 எடுத்துக்க
50 லட்சம் நீங்க வச்சுக்கோங்க பெரியவரே, 50 லட்சம் நான் வச்சுக்கிறேன், அப்படியே வச்சுக்கிறேன். இல்ல இல்ல நான் நேர்மை தான். இத பேசும்போது நம்ம மக்கள் சூசைடு பண்ற வரைக்கும் போறேங்குது. ஆமா, அப்போ நம்ம குடும்பமே மக்களே போயிருங்குது. ஆனாலும் நான் நேர்மை தான் போறாரு. ஆனா கார்த்தியானா அதுதாங்க இதே கதை மக்கள் தானே டிவைட் பம்பர் ஆயிட்டாங்க. படத்துலயும் பம்பர் எங்க நான் படம் திருமணிக்கும் பார்க்கல, அதே பம்பர் அதே கதை தான் சொன்னாங்க. நேர்கொண்ட பார்வையிலே அதான் பிரச்சனை இருந்துச்சு. நேர்கொண்ட பார்வையிலேயே பாண்டேவோட சீன்ஸுக்கெல்லாம் கிளாப்பு தியேட்டர்ல. அப்ப நீங்க எடுத்த படத்தோட நோக்கமே அழிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். பாண்டே பேசுறதுக்கு கிளாப் அடிச்சிட்டானா முடிஞ்சிருச்சு அந்த படத்துல. அப்ப நீங்க சொல்ற விஷயத்தையே அவன் மைண்டுக்குள்ளே ஏத்துக்கல அப்படின்னா. நீங்க மாமன்னன் படத்துக்கு வந்து இல்ல அதான் இங்க மாமன்னன் படத்தை இந்த பார்த்துட்டு மைண்ட் வந்து செட்ல இருக்க நெகட்டிவா ரொம்ப வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா கொண்டாடுறாங்க. இருந்துச்சு. மாமன்னன் படத்தை பார்த்துட்டு வந்து டிராகன்ல கொண்டாடுறாங்களா ப்ரோ? டிராகன்ல பிரதீப் நல்லவதான்னு மாறாரு கிளைமேக்ஸ்ல. ஐயோ தம்பி அது வந்து அவங்க ஏத்துக்கிறாங்களா? தம்பி லெஜண்ட் இது அது எப்படி பிரச்சனையே ஏத்துக்காம கிடையாது. அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. மாமன்னன் படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபகத் ஃபாசில் மாசுன்னீங்களே, ரத்னவேல் தேவர், ரத்னவேல் கவுண்டர், ரத்னவேல் வண்டியன்னு போட்டீங்களே, முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அங்கேயும் அந்த கட்டபொம்மன் படத்தை ஒரு நீ ஏன்டா நடிகர் எடுத்துன்ற மாதிரி மாற்றி கொண்டு நினைச்சிருப்பாரு. ஐயோ இந்த படத்தை தெரியாதமா எடுத்துட்டோமேன்னு. அப்ப நீங்க மொத்தமாவே நீங்க டாக்ஸிக்கா இருக்கீங்களா, இல்ல மக்கள் வேற மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு ஆயிடுச்சு இல்ல. அவர் அதான் நீங்க நடிகர் சொன்ன மாதிரி தானே அந்த மாப் மென்டாலிட்டி தானே. நல்லா இருக்குன்னா நல்லா ஓவரா இருக்குன்னு போயிடுறாங்க, நடிச்சுட்டாரு. மோசமா இருந்தா அதுல மோசமா இருக்குன்னு என்னன்னா அந்த உட்காந்துருக்காங்க. ரத்னவேல் கவுண்டராவே கொஞ்சம் வாழ்ந்துட்டாரு. அதான் பிரச்சனையே இருந்துச்சு. வாழ்ந்தாரோ இல்லையாப்பா, இல்ல இல்ல நீ அது வந்து வந்து அதை செலிப்ரேட் பண்ற அளவுக்கு இறங்கிட்டு இல்ல. மாறி சொல்ற அந்த படத்துல ஒரு கருத்து சொல்றாரு, அந்த கருத்தை நீ அப்படியே ரிவர்ஸ்ல புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்துட்டல. அவ்வளவுதான், இல்ல முடிஞ்சு இல்ல ப்ரோ, போச்சு. அது வந்து ஒரு ஃபன்னுக்காக வந்து அதை செலிப்ரேட் பண்ணாங்க. அது மாப் மென்டாலிட்டியில எல்லாருமே அதை போட்டு ஸ்டேட்டஸ் அது இதுன்னு வச்சு இது பண்ணி. எனக்கு அதான் புரியல. நம்ம ஒரு விஷயம் செஞ்சா ஆரஞ்சு பார்க்கணும், யாருமே ஆரஞ்சு பார்க்க மாட்டாங்க. எல்லாம் ஒண்ணு சொன்னா ஆமா அது சரி, தப்புனா தப்புங்கிற மாதிரி அது வந்து இருந்துடும். வேணும்னே தான் அதை கார்த்திக் ப்ரோ செலிப்ரேட் அந்த பண்ணாங்க கேரக்டர் சும்மா. வந்து தோத்த கேரக்டர் ப்ரோ, ரத்னவேல் பாண்டியன். ஆனா வந்து கவுண்டர் சரி தோத்த கேரக்டர். ஆனா அதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்னன்னே புரியல. அதை சொல்ல வந்த விஷயமே வேற அதுல அந்த படத்துல. ப்ரோ ப்ரோ அதான் அந்த அது சொல்றேன். கேரக்டருக்கு இந்த தான் மாதிரி ப்ரோ பிரச்சனை இல்லைங்க. எல்லாரும் இது நேர்கொண்ட பண்ணாங்க. பறவையில நேர்கொண்ட பறவையில இதே பிரச்சனை தாங்க. இந்த படத்துல இதுதான் பிரச்சனை. நிறைய படங்கள்ல இதுதான். இப்ப நீங்க சொல்றீங்களே திருமாணிக்கம் ஒர்க் ஆகுறது காரணமும் இதுதான். நிறைய பேர் படம் பார்க்குற ஆடியன்ஸு எதுக்கியா நீ லாட்ரி தரணும், லாட்ரி வந்து வீட்டில் வச்சுக்க, இல்லை உன் பொண்டாட்டிட்டு கொடு, இல்லை பாதி பாதியாக கொடு, அப்படிதான் இருக்கும். கடைசியாக கொண்டு போய் அவர் கொடுத்து பாரதி ராஜா கொண்டு வந்து அதை வந்து அந்த கிராமத்துக்கே ஹாஸ்பிட்டல் கட்டித்தரேன்னு சொல்றாரு. அதுக்கு இது வந்து அவனுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க எடுத்து வந்து கொடுத்து அவர் கிராமத்துக்கு ஓ இவ்வளோ நல்லவங்களா நீங்க அப்படின்னு தான் தோணாது. இடிச்சவா பிள்ளைகளை எப்படி இருக்கீங்களே அப்படின்றதான் இன்னைக்கு இருக்க மக்கள் மனநிலை. இது மங்காத்தும் இதே மாதிரி தானே. அவங்க படத்தை அடிச்சு மக்கள் நலத்தை புறக்கணிச்சிட்டு இருந்தா கடைசியில் இவங்க பேங்க் உள்ளதும் போட்டு வச்சுக்கிட்டாங்க. ஒரே நிமிஷம் என் டவுட். இது கார்த்திக் ப்ரோ எனக்கு அதே மாதிரி தான் டிராகன் தோணுச்சு ப்ரோ. டிராகன் அதே மாதிரி தானே ஸ்டோரி. ப்ரோ டிராகனுமே அது டிராகன்லயே மாதிரி அவன் தாங்க இழுச்சதான் ஸ்டோரி. தான் ப்ரோ தோணுச்சு எனக்கு டிராகன்ல கடைசியில. இல்லைங்க. இன்டர்வல்ல யாராவது அந்த மேரேஜ் வேண்டாம்னு சொல்லி யூகே போகாம யாராவது டெலிவரி பாய் வேலை பார்ப்பாங்களா சொல்லுங்க. டிராகன்ல ஆனா இல்ல, அது அது பண்ண முடியாது. கனெக்ட் ஆகல. அதுதான் சொல்றேன். டிராகன்ல இல்ல, டிராகன்ல கிளைமேக்ஸ் சிம்பத்தி பண்றதுக்காகவே பண்ணிட்டாங்க டிராகன் கார்த்திக். கிளைமேக்ஸ்ல அதை பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? டிராகன் கிளைமேக்ஸ்ல நீங்க சொல்ற அதே இது இருக்கு. யாராவது ஒருத்தர் வந்து கல்யாணம் நடக்கும்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து கல்யாணம் ஆகிட்டு லண்டன்ல போய் ஃபாரின்ல செட்டில் ஆகிறவன், கோடி கோடியா சம்பளம் வச்சிருக்கவன், அவங்க பெரிய கோடீஸ்வரனோட வீட்டில் பொண்ணு கட்ட போறேன், அந்த ஹீரோயின் மாதிரி ஒரு அது அது சூப்பர் மாதிரி பொண்ணு, ஹீரோயின் வேற. அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் கிடைச்சு அதுவும் அந்த அவ்வளவு ஹீரோயின் பெரிய வந்து ஃபேமிலியில சும்மா அதெல்லாம் வந்து அது விடுவாங்களா? கிடையாது. ஆமா யாரு விடுவா? மறுபடியும் போய் ஆனா காலேஜ் போய் முன்ன படிக்கிறது அதுவும் இல்ல இல்ல உருட்டுதான் ப்ரோ. இவ்வளோ அதெல்லாம் கூட ஓகே ப்ரோ. அது ஓகே, அது உருட்டு தான் வச்சுக்கோங்க. கமர்ஷியல் நான் ஒரு சர்வேவில் வேலைக்காக பண்ற கூட விட்டுருங்க ப்ரோ. அது அவ்வளோலாம் கூட கஷ்டப்பட்டு விட்டுருங்க. வந்தவன் கடைசியா வந்து இந்த இதையே தூக்கி போட்டு கல்யாணம் வேணாம், வேலையும் வேணாம், எதுவுமே வேணாம், நான் வந்து சாதாரண டெலிவரி பாயா கூட இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு எடுக்கிறான்றது அது உருட்டு தான். வந்து என்னால ஒரு பையன் வந்து வாழ்க்கை போச்சு அதெல்லாம் நினைப்பாங்க. அது உருட்டு தான். பட் ஏன்னா அது அது ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஏன் வச்சிருக்காங்கன்னா அந்த படத்தோட மெசேஜே டோட்டலாவே ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்றதுனால அதை வச்சாதான் சரியா இருக்கும். இல்ல கார்த்திக் ப்ரோ நீ எனக்கு வந்து என்ன உனக்கு ப்ராப்ளம். நல்லதுன்றது தப்பா வந்து உனக்கு குளோரிஃபை உனக்கு இல்ல பண்ற இல்ல மாதிரி உனக்கு இருக்கக்கூடாது. இல்ல இல்ல கரெக்டா? நீ நீ தப்பு பண்ணவன் நல்லவன் இல்ல இல்ல நீ உனக்கு தேவைன்றதுக்காக நீ என்னத்தை வேணாலும் செஞ்சுட்டு நீ வந்து லைஃப்ல வந்து முன்னேறி போயிட்டே இருக்கலாம். யார வேணாலும் செத்தாலும் பரவாயில்ல, நான் இல்ல போயிடலாம் கார்த்தி, அப்படின்னு நினைக்க அந்த கூடாது. பையன் ப்ரோ தேர்வு ஒரு ஆனா பண்ணது சின்ன நீங்க கடைசி விஷயத்துக்காக மக்களுக்கு பேப்பரையுமே வச்சிருக்காங்க. சொல்லுங்க, யங்ஸ்டர்ஸ் அவன் எல்லாம் அதை முடிச்ச மாதிரி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? காட்டியிருந்தோம்னா, இல்ல அவன் கஷ்டப்பட்டு யங்ஸ்டர்ஸ் எழுதி எல்லாம் அதை முடிச்ச எடுத்துப்பாங்கன்னு மாதிரி நினைக்கிறீங்களா? காட்டியிருந்தோம். முடிஞ்சிருச்சுல. அவனும் கஷ்டப்பட்டு அரியர் எழுதிட்டான், பாஸ் ஆயிட்டான், கல்யாணம் செட்டில் ஆயிட்டான். அப்படி முடிஞ்சிருக்கலாம். இவன் எழுதாம கொஞ்சம் இல்ல தடுமாறி ராபின்சன் அந்த ஒரு எனக்கு என்ன பேப்பர் டிராபேக் கேஸ் அந்த இதுல வந்துட்டு அந்த பர்த்டேக்கு வந்துட்டு இப்போ இவன் பிரதீப்க்கு வந்து பர்த்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஏர்போர்ட்ல இருக்கும். ஏர்போர்ட்ல வந்துட்டு விஷ் பண்ணும்போது
அவ்வளவு ரிஸ்க் எடுத்து போய் பார்த்து அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா? இதுதான் அப்ப அந்த ஏற்பில் வந்து ப்ராமிஸ் பண்றான் தெரியுமா, அதே டிராபேக் தானே அது. இல்ல அந்த அந்த இடத்துல இவனை லவ் பண்றான், அவளை லவ் பண்றான் உண்மையாலுமே. இவன் வந்து சம்மந்தம் இல்லாம கல்யாணத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி போய் அங்க போய் அந்த பையனை பாக்குறதும் அந்த பையனோட வாழ்க்கை போனது இவனுக்கு தெரியும் போது கில்ட்டி ஃபீலிங் இதெல்லாம் வந்து மாறதான். இல்ல ராபின்சன் ப்ரோ, இது இப்போ பர்பஸ்லா வந்து கொஞ்சம் நம்மள திரிச்ச இல்லைங்க மாதிரி அந்த படத்தோட அது. தீம் என்னன்னா என்ன எட்டி மிதிச்சு அவன் ஒருத்தன் முன்னேறி போயிட்டான், அதனால என் கால் சரியா போயிட்டு அது மாதிரி என் பையன் பண்ணலங்கிறது தான் அதோட தீமே. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது, நம்ம முன்னேறனாலங்கிறது தான் அந்த படத்தோட மெயின் தீம். அதெல்லாம் ரியாலிட்டியில நீங்க அதுக்கு எவ்வளவு முன்னாடி பண்ண இருப்பீங்களா? தப்பு, அதுக்கு ரியாலிட்டி முன்னாடி ஒரு ஒட்டு 10 லட்சம் வராதுங்கிறது வேற, கொடுத்து பட் அந்த அந்த தீம் இதெல்லாம் அதுதான். இன்டர்வியூ கிளியர் பண்ணி போனதெல்லாம் அதுதான் ப்ரோ யங்ஸ்டர்ஸ்க்கு மனசுல இருக்கும். 10 ஓகே நான் வந்து பிஇ ஃபெயில், நான் 10 லட்சம் கொடுத்து அதுதான் ஃபேக் தம்பி. இல்ல சர்டிஃபிகேட் ஒரு பெரிய லெஜண்ட் கம்பெனிக்கு ஜாயின் ப்ரோ பண்றேன். லெஜண்ட் 3 பண்ணி லட்சம் அதுதான் சம்பாதிக்கிறேன். அதுதான் ஃபாலோ லெஜண்ட். பண்ணிட்டான்ல இன்னைக்கு லெஜண்ட். இன்னைக்கு இருக்க ஆடியன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டிவைடடா யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஓகேவா? சரின்னா சரி, எல்லாமே சரி, ஆமா இது சரிதானே அப்படின்னு எல்லாரும் மெஜாரிட்டியா கூட ஏத்துக்கிறது இல்ல. இது எப்படி சரி, இது எப்படி தப்பு அப்படின்னு சொல்லி அப்படியே கம்ப்ளீட்டா பாதி பேரை பிரிச்சு நிக்கிறீங்க. சரின்னா சரின்னு 50% நிக்கிறீங்க, இது சரியே கிடையாதுன்னு 50% நிக்கிறீங்க. அவ்வளவுதான். படத்துல வந்து கொலை பண்ணலாமா, கழுத்தை அறுக்கலாமா, குடல் உருவலாமா, ஓகே ஃப்ரூட்டால சூப்பரா இருக்கு ப்ரோ, மாசா இருக்கும் ப்ரோ, கத்தர கத்தர கொலை பண்ணும். இப்படி ஒரு குரூப் இருக்கு. ஐயோ ஏன் இப்படி பண்றீங்க, படத்துல எல்லாம் காட்டாதீங்க. மார்க்காவா வந்து அணுகுணவா ரசிக்கிறவன் மேக்கிங் பாத்தீங்கன்னா ப்ரோ பின்னிட்டு ஆமன் பேசுறவனும் இருக்கான், இது ஒரு படமானு பேசுறவனும் இருக்கான். என்ன பண்ண முடியும்? இப்ப கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டா கார்த்தினா இருக்காங்க. 2 வெர்ஷன் இருக்கு. நீக்கெல்லாம் நல்ல படம் சொல்ற ஒரு கூட்டம்லாம் இருக்கு. நீக்கெல்லாம் நல்ல படம் அதாங்க சொல்றேன், அந்த 2 வருஷனோட ஆடியன்ஸோட 2 வருஷன்றது ரொம்ப அதிகமாயிடுச்சு ப்ரோ. அது ஒன்றும் பண்ண முடியாது. ராபின்சன் மாதிரி ஆயிட்டாங்க எல்லாம். உங்களுக்கு டிராகன் ஒர்க் அவுட் ஆச்சா? சிம்பிள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா ஆகலையா? அது சொல்லுங்க பாருங்க. டிராகன் நல்லா தாங்க இருந்துச்சு எனக்கு. குடும்பஸ்தானும் ஒர்க் அவுட் டிராகன் ஆச்சு, நல்லா இந்த நல்லா படமும் அந்த ஒர்க் அவுட் ஆச்சு. கடைசியில அந்த டெலிவரி பாய் அவரை தான் நம்மளால இல்லைங்க அக்செப்ட் நல்லா பண்ணவே காமெடி முடியல. இருந்து அது வச்சுக்கோங்க. வந்து நான் காமெடி இருந்தாலும் மேக்ஸிமம் படம் ஓகே ஆகிடும். நமக்கு என்ன பிடிச்சதை விட காமெடி இருந்தாலும் ஓகே ஆகிடும் படம். அப்படிதான் ப்ரோ ஒர்க் ஆச்சு. அப்படி இல்ல ப்ரோ, அதுல ஒரு பர்சனல் கனெக்ட் ஒன்னு இருக்கணும். டிராகன்ல ஒரு பர்சனல் இல்ல கனெக்ட் இல்ல அந்த இருந்தது. படம் இல்ல பர்சனலாவே அதுதான் சொல்றேங்க, எல்லாத்துக்குமே நம்ம அது யாரோட யாரும் கெடுதல் பண்ணக்கூடாதுங்க, நல்ல விஷயம் சொல்ல வந்திருக்காரு. பட் நீங்க சொல்ற மாதிரி நிறைய ஃபிளாஸ் இருக்கு. நீக்கெல்லாம் கொண்டாடும் போது நீக்கெல்லாம் ஒரு குரூப் கொண்டாடுறாங்க, அதெல்லாம் நினைக்கும் போது வயிற்றுச்சலா ஏங்க இருக்கு. நீக்கெல்லாம் படமாங்க, அது ஒரு சத்தியமா சொல்லுங்க, கேவலமான நல்லா படங்க. வந்துச்சு. அந்த படம் ஏன் எடுத்தாங்கன்னு இப்ப மேல வரைக்கும் வச்சு எனக்கே பிடிச்சிட்டு புரியல. இருக்கான். ஏங்க அவங்க அப்பா நீங்க சொல்றாரு என் பையன் மாதிரி உலகத்திலே ஒரு தங்கமான பையன் எல்லாம் மேல உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் பையனா? கார்த்தினா அந்த படம் ஃபர்ஸ்ட் சீன்ல கிரிஞ்சுனா, அது வந்து நடுவுல எல்லாம் கிரிஞ்சு வரல. அந்த படம் ஃபர்ஸ்ட் சீன்ல கிரிஞ்சு என்ன படம்? ஆக்சுவலா. நீக்கு தான். நீக்கு அப்பா அம்மா. நீக்கு இல்ல இல்ல அவ்வளவு பெரிய லேட்டஸ்ட் 2K கிட்ஸ் வந்து வெறும் வெறும் கருவாடை வச்சு சாப்பிடுறானுங்கன்னு கருவாடை ராபின்சன் கம்னருங்க, அடுத்து அஜித் வச்சு எடுக்க போறாரு. ஐயோ ஐயோ ராபின்சன் ராபின்சன் வயலடி போயிட்டு வயலடி நாளைக்கு அஜித் நம்ம தான் போகணும் அங்க. தனுஷ் தான் எடுக்கிறாரு. வயலடி ராபின்சன். AK-64 மண்ணள்ளி போட்டுறாத ராபின்சன். என் 3 ஹிட்டே கொடுத்த சிறுத்தை சிவகை இந்த எங்களுக்கு இது அடினா மாதிரி ஒரு சீன் இருக்கா? 2 படத்துல ஒரு படம் தான் உருப்படியா எடுத்திருக்காரு இவரு. என்ன ஆக போறதோ? கருவாட்டு குழம்பு உங்களுக்கு என்ன குழம்புன்னு தெரியலையே. முதல் முறையா கிடக்குதான்னு பாப்போம். சாம்பார்ல கரப்பா மூச்சு கிடந்ததானே கார்த்தி பாத்தீங்க. ஆக்சுவலி அவரே நடிச்சிருக்கலாம். கார்த்தி வேஸ்ட் வச்சு அவங்க அக்கா பையன் அவங்க பண்ணீங்க. அவரு ஏங்க அவருக்கு அவரு என்ன இருக்கிறதே அவரு அவங்க அக்கா பையன் சின்ன பையன் மாதிரி தான் பண்றதுக்கு தான். இருக்காரு. அப்படி ஒரு நடிப்பாரு. ஒரு படிக்கிற மாதிரி காலேஜ் தானே லவ் ப்ரோ இருக்காங்க ஸ்டோரியா, ராபின்சன் ப்ரோ. காலேஜ் லவ் ஸ்டோரி மாதிரியா அது? அவங்க இல்லங்க காலேஜ் மாதிரி கூட அவர் கிடையாது அந்த அவர் பசங்களை படம் பார்த்தா. எடுத்ததே அவங்க என்ன அக்கா தனுஷ் பையனை வந்து எல்லா 3ன்னு பக்கமும் ரீச் படம் நடிச்சாரு. பண்ணணுங்கிறதுக்காக தான். ஸ்கூல் சீன்லாம் நடிச்சாரு. அக்செப்ட் பண்ணல, நல்லா தானே இருந்துச்சு. இல்லங்க அவர் அக்கா பையனை வந்து ஹீரோ ஆக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு படம் எடுத்தது. அப்புறம் எப்படி அவர் நடிக்க 3 முடியும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்ச படம் அது. ரைட்டு தான். பட் இது அக்கா பையன் வந்து எல்லாருக்கும் ஹீரோவா இன்ட்ரோ பண்றதுக்கு அந்த படம் எடுத்தாரு. அப்புறம் எப்படி அவர் நடிக்க முடியும்? அதனாலதான் அவர் ஆடியோ லென்ஸுக்கு வந்திருக்க மாட்டாரு. நீங்களும் பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவங்க வந்து ரீச் பூரா அவங்க அக்கா பையனுக்கு தான் இருக்கணும். அதான் எனக்கு தெரிஞ்சு அப்படியே தனுஷோட படத்திலே ரிசம்பிள்ஸ் தான் எல்லாமே இருந்துச்சு. மயக்கம் என்ன நிறைய படம், ஒரு ஒரு வே ஆஃப் ஆக்டிங் அப்படி. அது வந்து ஒரு ஹீரோ வந்து டைரக்டரா மாறினா இது மாதிரி தாங்க இருக்கும். நம்ம மாதிரியே தான் எல்லாம் நடிக்க வைப்பாங்க. அது ஒரு டைரக்டர் வேற, ஹீரோ வந்து டைரக்டர் மாறதுனால வேற. இல்ல ராயன்ல அப்படி இல்ல. ராயன் வந்து அவரும் ஆக்ட் ஏங்க பண்ணாரு. என்ன எனக்கு தெரிஞ்சு சூர்யாங்கிறதுனால ஓகே ஆயிடுச்சு. நீங்க வேற ஏதாவது போட்டிருந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். அதுவும் கொஞ்சம் சுமாரான படம் தாங்க. பாட்டு இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டு. அந்த ஏர் ரஹ்மான் பாட்டு வைரலா இருந்துச்சுங்க.
ஆமா ஆமா அதான் சொல்றேன், பாட்டால தப்பிச்ச படம் அது. அதுல காமெடியும் இருக்காது, ஒரே இதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வைலன்ஸா இருக்கும். ஆனா மற்றபடி உடத்துல ஒன்றும் இருக்கும் ஒரு விஷயம். இன்னொன்னு, இவ்வளவு வைலன்ஸ் எல்லாம் எந்த படத்துக்கும் தேவையே இல்லை. அது ஏன் இவ்வளவு கொண்டு வராங்கன்னு தெரியல நம்ம படத்துக்கு. இவ்வளவு இந்த மத்தியிலும் காட்டி இந்த சுந்தர்சி மாதிரி படங்கள்லாம் ஜனரஞ்சகமா வந்து அது அதுக்கு பாட்டு காரணம் இந்த மாதிரி அடிச்சுட்டு வைலன்ஸ் வருதுதான். நிறைய காமெடி படம் வந்து அந்த படம் ஓடாது, யாருமே காமெடி படம் எடுக்கிறது இல்லை, அவர் மட்டும் தான் எடுக்கிறார். அப்ப தான் ஓடும், வேற யார் எடுக்கிறா? இல்ல அவரு இப்படிதான் ஆம்பளைன்னு ட்ரை பண்ணி தான் பிரச்சனை வந்து ஆம்பளை இல்லங்க, இல்ல அப்ப சாரி வந்து சந்தானம் ஆக்ஷன் நிறைய படம் நடிச்சிட்டு இருந்தாருங்க. இப்ப சந்தானமே கிடையாது, சூரியும் கிடையாது, வேற யாரு இருக்கா காமெடியன் சொல்லுங்க? யோகி பாபா காமெடியன் ஒத்துப்பீங்க? அடுத்த வடிவேல் வச்ச ஒரு படம் பண்றாரு, பாக்கலாம் அது எப்படி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச டவுட் தான். மன்மதன் 2 யாரு டைரக்டர்? மன்மதன் 2 படமே மன்மதன் வரப்போகுது. ஒன்னுக்கே யார் டேரக்டர்ன்ற சண்டை வந்துச்சு. பாவம் அவரு திருப்பி கூப்பிட்டுனா நாளைக்கு காலையில யூடியூப்ல வந்து உட்காந்து விடி விடி பேச ஆரம்பிச்சிருவாரு. மன்மதனுக்கு வந்து எஸ்டிஆர் தாங்க டைரக்டர். இல்ல ப்ரோ, இது இல்லைங்க, அது முருகன் ஒருத்தரோட கதை. அது பேர் வந்து சிம்பு போட்டுக்கிட்டாருன்னா அவரே வந்து நிறைய அந்த படம் வந்து அது உண்மை கிடையாதுங்க, அதெல்லாம் எஸ்டிஆர் தான் டைரக்டர். எஸ்டிஆர் தான் டைரக்டர். இவரோட பேர் போட்டாங்க, யாருக்கு தெரியும். இது எப்படி அப்படின்னு வச்சுக்கோங்க, அன்பேசிவ வந்து கமல் எடுத்துட்டு சுந்தர் சி பேர் போட்டுட்டார்ல, அந்த மாதிரி. இல்ல ப்ரோ, ஆனா சுந்தர்சி எல்லா இன்டர்வியூலயும் போயிட்டு எனக்கு இந்த படம் எடுத்தனாலதான் காலேஜ் அட்மிஷன் கிடைச்சு, கமலுக்கு ஸ்கூல் தெரியும், அட்மிஷன் சுந்தர்சிக்கு கிடைச்சு, தெரியும். வாழ்க்கை என்ன பண்றது, பேர் எடுத்துட்டோம்ல, பேர் போட்டு நல்ல படம் சொல்லிட்டாங்க, சரி நம்ம பேர் இருந்துட்டு போட்டோம் விட்டாரு, அவ்வளவுதான். மொக்க படம் பார்த்து தள்ளி விட்டுருப்பாரு. குஷ்புவே நம்பியிருக்க மாட்டாங்க, சுந்தர்சி நீ தான் இந்த படம் நடிச்சிட்டீங்களான்னு. அன்பேசிவமே வந்து ஒரு பிரெஞ்சு படத்தோடைய தழுவல் தான் அந்த படம். இல்ல இல்ல, அது முக்காவாசி படம் கமல் எடுக்கிற படம் அப்படிதான். அது எங்க எடுப்பாரு, ஆனா படமா கொடுத்துட்டு இப்ப இந்தியன் டூல ஏன் வந்து சரி பண்ணலன்னு கேட்டுட்டு இருக்காங்க கமல. நான் அதான் முதல்ல கேட்டேன். பட் அதுல வந்து நிறைய கமலோட ரைட்டிங் அவரோட இன்புட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். பட் டைரக்ஷனா வந்து கமலஹாசன் பண்ணல அத. இல்ல கார்த்திக் ப்ரோ, இப்போ அஸ்வத் இப்போ டிராகன் டைரக்டர் நெக்ஸ்ட் வந்து சிம்பு கூட தானே கொலாபு. ஆமா அதுதான். இப்ப அந்த மூவி இது ரிலேட்டிவா எதுவுமே வந்து இது பண்ணலையே, என்ன அது டைட்டில் எதுவுமே இது வரைக்கும் இன்னும் பண்ணலையே. காட் ஆஃப் லவ் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஓரியன்டான ஒரு ஃபேண்டசி படம் சொல்லியிருக்காங்க. ஃபேண்டசி மாதிரி இல்ல அது வேற படம். இல்ல அதேதான் சொல்லியிருக்காரு, ஒரு ஃபேண்டசி படம் அது. ஏங்க இந்த சிம்புலாம் நடிக்கிறாரா இல்லையா? இன்னும் வந்து ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்காரு. எப்பட்டாலும் ஷூட்டிங்ல இருக்காரு, நடிக்கிறாரு, தாய்லாந்துல இருக்காரு. எப்பதான் நடிப்பாரு? சிம்புவோட அவரு 3 படம் கமிட் பண்ணிருக்காருங்க. நான் சிம்புவோட தொடர்ந்து 3 படம் கமிட் பண்ணிருக்காருங்க. அவரு 3 படம் கமிட் பண்ணிருக்காரு. 3 படம் ஒரு படம் வரவே மாட்டேங்குது. மாநாடுக்கு அப்புறம் அவருக்கு அப்புறம் எதுவுமே சரியா அமைய மாட்டேங்குது. ஏதோ ஒழுங்கா நடிக்க சொல்லுங்க. நாங்க இவர்கிட்ட முட்டு கொடுக்கறது. 3 படம் அனௌன்ஸ்மெண்ட் ஆனதும் எது எந்த படம்னு தெரிய மாட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த படம் வருதுல்ல, இந்த ராம்குமார். ஆமா, அதுக்கு அடுத்து தேசிங்க பெரியசாமி, அதுக்கப்புறம் தான் அஸ்வத். 3 லைனப். அப்பா சொல்றேன், நீ தேசிங்க பெரியசாமி தான் வந்து இந்த மாதிரி தான் 3 போஸ்டர் விட்டதால யாருக்கு எதுன்னு தெரியும். அஸ்வத் செகண்ட், அப்புறம் ராம்குமார், அப்புறம் தேசிங்க பெரியசாமி. இல்ல ப்ரோ, ராம்குமார் வந்து இமிடியேட்டா போறாங்க ஷூட்டிங். அதுக்கப்புறம் தான் தேசிங்க, அதுக்கப்புறம் தான் அஸ்வத். 49 50 51 ஒண்ணு வந்தா போதும் அந்த மாதிரி இருக்கு. முதல்ல ஏதோ ஒரு படத்தை வந்து எடுத்து ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இல்ல கார்த்திக் ப்ரோ பேச மாட்டேன்னா, அது கார்த்திக் ப்ரோ பேசி அவர் சண்டைக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சண்டைக்கு இல்ல அவர் சிம்பு பத்தி பேசினாலே பிரச்சனை இருக்காரு ப்ரோ. அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ 2-3 monthsல ஸ்டார்ட் பண்ணணும்ன்றதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பண்ணிடுவாங்க. மத்த ஹீரோலாம் ஸ்டார்ட் பண்றதும் தெரியல, முடிக்கிறதும் தெரிய மாட்டேங்குது. இவரு மட்டும் ஸ்டார்ட் பண்றதுக்கே பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த இடையில ஒரு விளம்பரம் வந்துச்சுங்க, அது நம்ம டிஎம்டி கம்பெனி நினைக்கிறேன். அதை பார்த்துதான் சரி இவருக்கு தேசிய பிரிதான் எடுத்த படம் நினைச்சேன், ஹிஸ்டாரிக் படம்னு. அப்புறமா பார்த்தா தெரியுது விளம்பரம். டீசர் நினைச்சிட்டேன் கார்த்தி. ஏமாந்து போயிட்டாங்க. தலைவன் இறங்கிட்டான் போல, அவ்வளவுதான், இனிமே அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைச்சேன் நான். வேற லெவலா இருக்கும் போது கடைசியில அது ஒவ்வொரு படத்துக்கும் நடக்குங்க. இந்த மாதிரிதான் தலைவன் வந்துட்டான் பாருங்கடா, நாங்க தான் வரோம். ஆனா கடைசியில ஆப்படிச்சுட்டு போயிடுறாங்க. இல்லைங்க, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நான் எனக்கு வயசாகி ஒரு 5 வயசுல கல்யாணம் ஆகிறதுக்குள்ள சூர்யாவும் விக்ரமும் ஒரு ஹிட் கொடுத்துட கூடாதுன்னு.
ஏன் துருவ நட்சத்திரம் வந்துடக்கூடாதான் அதையும் சொல்லிட்டு போயிரும் கடைசியில. அதானே முதல்ல கேட்டேன். வீரதீரசன் கிட்ட 8வது வந்துருமான்னு கேக்குறேன். இங்க பாருங்க, அவர் எப்ப நடிச்சாலும் அவருக்கான ஃபேன்ஸ் அப்படியே தான் இருக்கு. ஐயோ டைல்யூட்டே ஃபேன்ஸ் ஆகல. பிரச்சனை எப்ப இல்லைங்க. நடிச்சாலும் நான் ஓப்பனிங் ஃபேன்ஸுக்கே ஜெர்சியா போல. இருக்கு. அந்த ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஓப்பனிங் அப்படியே தான் இருக்கும். இப்போ 10 வருஷம் அஜித்துக்கு ஒரு கழிச்சு நடிச்சாலும் காலகட்டத்துல ஃபேன்ஸ் வந்து அப்படியே தான் இருப்பாங்க. இல்ல அஜித்துக்கு ஒரு காலகட்டத்துல ஃபிளாப் ஆயிட்டான ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஆனா அது ஒரு ஹிட் கொடுத்தாரு பில்லா பங்கத்தான்னு. இவங்களுக்கு அந்த மாதிரி ஆனா அமைய நான் மாட்டேங்குது. அண்ணனுக்கு நினைக்கிறேன் கார்த்தி, இது மாதிரி ஹீரோஸ் இப்ப விக்ரம் சைடா இருந்தாலும் அவ்வளவு விக்ரம், சாமி, தில்லு, தூளுலாம் அவ்வளவு பீக்ல இருந்தாரு. அப்போ செம்ம அந்த பீக்ல டைம்ல இருந்து அஜித் அன்னியன்லாம் விஜய் பாத்தீங்கன்னா ரேஞ்சில 3 இருந்துச்சு. பக்கம் ஹிட். ஸ்கூல் கேரளா டைம்ல அன்னியன் விடுங்க, தெலுங்கு எல்லா பக்கமும் நீங்க அந்த மாதிரி தில்லு, ஹிட் இல்ல. தூளு, சாமி டைம்ல எல்லாம் நீங்க அந்த டைம்ல இருந்தீங்கன்னா அவ்வளவு ஹிட்னா ஹிட் அப்படியே சூப்பர் ஹிட். ஸ்டார் ரஜினிகாந்த் இவன் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொன்னாங்க. இல்ல 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 அவரு இவரே சங்கர் சொல்லிருப்பாரு, கிட்ட போய் நான் நிறைய ஹிட் மாட்டிட்டாருங்க எல்லாம் ப்ரோ. பார்த்துட்டு தான் இது மாதிரி இல்ல சங்கர் மாறணும். கிட்ட அன்னியன்ல ஒரு இவங்க 3 வந்து வருஷம் மாட்டிட்டாரு. அப்போ ஒரு 3 வருஷம் அன்னியன் அன்னியன்ல கூட போய் ஹிட் தான், மாட்டிட்டாரு பட் அவரு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இந்த ராவணன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல இருந்தே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ண அதான் ஆரம்பிச்சாரு. ஆனா இவங்க யாருமே கமர்ஷியல் ரூட் எடுக்கலண்ணே. பிதாமகன். ராபின்சன் அண்ணா இவங்க யாருமே கமர்ஷியல் ரூட்டே எடுக்கல பாருங்களேன். சூர்யாவும் சரி விக்ரமும் சரி கமர்ஷியல் அதான் அஜித் மாதிரி. இவங்க நான் என்ன கேட்கிறேன் கார்த்தி, இவங்க வந்து ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு அது கொஞ்சம் கனெக்டிவிட்டி இல்ல இல்லாத ஒரு இவங்க இடத்துக்கு இடையில வந்து போயிடுறாங்க. கமல் சார் இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்டு இந்த மாதிரி வித்தியாசமா ட்ரை பண்ணாலும் ஓகே நல்லா தான் ட்ரை பண்ணாரு. வேளா மாதிரி இவர் ஐயெல்லாம் ட்ரை பண்ண பட் ஆனால் ஒர்க் அவுட் ஆன கமர்ஷியலா எடுக்க முடியல. யாருமே போல. இவர் என்ன ஐக்கோன்னு ஏழாமரி நடிக்கிறாரு. நல்லா தாங்க இருந்துச்சு, ஆனா நல்லா தானே ஓடலங்க. ஓடிடுச்சு துப்பாக்கியை விட ஏழாமரி. கம்மிங்கிறாங்க. இல்லங்க ஐயன் சிங்கம் ஏழாமரி டைம்லாம் சரியான ஃபார்ம்ல இருந்தாருங்க சூர்யா. கமர்ஷியல் ஆமா ஹீரோவா சரியான ஃபார்ம்ல இருந்தாரு. ப்ரோ ஏழாம் வேலு அறிவு அந்த பிளாக் டைம்ல பஸ்டர் எல்லாம். தானே. இல்லங்க அவர் சிங்கத்தோட முடிச்சிடுச்சுங்க. சிங்கம் தான் அந்த 7ஆம் முறையோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே பெருசா ஹிட்டே வரல பாருங்க. இல்ல வருதுல சிங்கம் 2 ஒரு பெரிய ரெட்ரோ ஹிட் ப்ரோ. தெரியுங்களா. சிங்கம் 2 பிளாக் இப்போ பஸ்டர். சிங்கம் ஜெய்பீமை 2 வச்சு நல்ல பிடிக்கிறங்க. ஹிட். ஒரு நிமிஷம் ஜெய்பீம் கூட நல்ல கண்டென்ட் படமா தான் வந்திருக்குமா கமர்ஷியலா நான் சொல்றேன். விஜய் அஜித் மாதிரி சொல்றேன். அவங்களுக்கும் போர் அடிச்சிருக்கலங்க. எத்தனை டைம் திருப்பி சிங்கம்னு ஹரி தூக்கிட்டு போறாரு. இந்த இந்த அருண் விஜய் பண்ண படமே இல்ல இவர் இல்ல பண்ண நான் வேண்டிய படம் சிங்கம்னே சொல்லல. இல்ல சூர்யா. சிங்கம்னே சொல்லல. ஒரு வேற மாதிரியே சொல்றேன். சிங்கம் தான் எடுக்கணும் நான் சொல்லல. அது மாதிரி சொல்லல. இவ்வளவு இருக்கு கமர்ஷியல். எனக்கு அஜித் விஜய் என்ன சிங்கம் மாதிரி சிங்கம் நம்பியே ஓடிட்டு இருக்காங்க. செலக்ஷனே இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. சுதா எனக்கு கொங்கரா தெரிஞ்சு படம் கொஞ்ச நாள் விட்டுட்டாரு. கழிச்சு கார்த்திக் கமர்ஷியல் டைரக்டர் தான் பஞ்சமாயிருன்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலி கமர்ஷியல் ஹீரோ இருந்தா தாங்க ஓடிடில வந்து கமர்ஷியல் பிளாக் டைரக்டர் வர பஸ்டர் முடியும். இதுதான். கமர்ஷியல் அப்ப டைரக்டர் இப்ப இல்ல. தேடுவாங்க அதான் நினைக்கிறேன் பிரச்சனை. சிவாவை. கமர்ஷியல் டைரக்டர் அந்த இல்ல. பட அதான் பிரச்சனை. டைரக்டர் ரஜினி என்ன சொல்லியிருப்பாரு வேட்டையன் படத்துல சுதா கொங்கராவே ஆக்ஷன் மிஸ் ஹீரோ பண்ணிட்டு பண்றதுக்கு அவரு டைரக்டர் இல்லைன்னு நடிச்சிட்டு சொல்லியிருப்பாரு. சிவா இருக்காரு. தேதி தலைவன் ஒரு என்ட்ரி கொடுப்பாரு பாரு. சூரரை போட்டு நல்ல ஹிட் தான் அவருக்கு. அந்த டைரக்டரே விட்டுட்டாரு, ஹிட் கொடுத்த டைரக்டர். இல்லங்க எனக்கு புரியலங்க. ஏன்னா அது இப்ப சுதா அந்த கொங்கரா கண்டென்ட் வந்து இப்போ இந்த பாலா படத்துல நடிச்சாருன்னு ஆக்சுவலி சொல்லுவீங்க. பாலா படத்துல வந்து அருண் விஜய் தான் நடிச்சாரு. அதுக்கு பொண்ணு சூர்யா தான் நடிக்கிற எந்த அவசியம் இல்ல. அருண் விஜய் நல்லா நடிக்கிறது தான். ஆமா அது என்ன ஆமா ஹிட் ஆச்சு? என்ன சூர்யா சுதா நடிச்சிருந்தா கொங்கரா அவரு சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல வேலைங்க அந்த படம் அதான் நடிக்காம சூர்யா நல்ல நடிச்சுதான் கங்குவா மாதிரி இன்னொன்னு சொல்லியிருப்பீங்க. ஏன் இதுல ஏன் நடிச்சேன் உங்களுக்கு வேற ஏதாவது நல்ல டேரக்டர் கிடைக்கலன்னு கேட்பீங்க. அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா இருக்க போறது இல்ல. பாலாவை யாருங்க சொன்னது? சுதா கொங்கரா படத்தை சொல்லிட்டு இருக்கேன். அவரு சுதா சூரரை அது போட்டு இப்ப நல்ல படம் சிவகார்த்திகேயன் தான் வந்தாலும் இல்ல இல்லங்க. அது வந்து அப்படி இல்ல ஹிந்தியில அப்படி நடிக்கன்னு கிடையாது. சொல்லி எது அவர் வேணாம்னு இருந்தாலுமே ஒதுக்கிட்டாரு. படம் வந்தாதாங்க சுதா கொங்கராவா அதான் இது ஏன்னா இவருக்கு அவங்களும் மேட்ச் சுதா ஆகுதான்னு கொங்கராவே சொல்ல முடியும். இல்ல சூரரை போட்டு வந்து ஹிந்தியில எடுத்தாங்க. என்ன நம்ம ஆச்சு? வந்து ஃபிளாப்பு ஒரு தானே. ஓடிடில பார்த்திருந்தோம் அந்த டைம். இப்ப ஹிந்தியில கூட சத்யராஜ் எடுத்தாங்க. ஃபிளாப்பு தானே. இல்ல 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 அது ஹிந்தியிலே எடுத்தாங்களே, அது ஊத்திக்கிச்சு அது இந்த படம். அதான் சொல்றேன். சஃபீரான பேர் அடிச்சு அக்ஷய் குமார் வச்சு எடுத்தாங்க ஃபிளாப்பு. இல்லங்க சூர்யா பொறுத்தளவுக்கும் பாத்தீங்கன்னா அவர் கன்வின்ஸே ஆக மாட்டாராமாங்க ஸ்கிரிப்ட்ல. அவர் எனக்கு கரெக்ஷன் அதாங்க சொல்லிட்டே இருப்பாரு. புரியல. ரெட்ரோலயும் எனக்கு கரெக்ஷன் கமலும் சொன்னாராமா. சூர்யா அதுதான் 2 பேருமே எனக்கு புரியவே இல்ல. எல்லாருக்குமே இதுல அப்படிதான். கமலும் எப்படி கதை நம்பினாரு? சிவகார்த்திகேயன் கூட தான் இப்படிதான் சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்கிறது, எல்லாருமே கிளப்பி விடுறது. சரி அஜித் எதுல இருந்து ரொம்ப ஃபார்ம் ஆனவரு? இப்ப வரைக்கும் அஜித் எதுல ஃபார்ம்? தீனால ஃபார்மானாரு. தீனா ஃப்ரெண்ட்ஸ் விஜய்க்கு, தீனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் டைம்ல இல்ல. திருமலை வந்து விஜய்க்கு, மின்னலு தீனா வந்து இவருக்கு. திருமலை தீனா. அமர்கலம் ஏங்க தீனாக்கு அப்புறம் திருமலை தானே தீனா தர்மகுலம். இல்ல 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 திருமலை ஆஞ்சநேயா ஆஞ்சநேயாவா? ரெண்டும் ஒரே டைம். ஏங்க ஆஞ்சநேயெல்லாம் ஃப்ளாப்புங்க. ஏங்க அவர் ஒரே டைம் வரணும் ரிலீஸ் சிவாஜி ஆனது. எல்லாம் இந்த நாட்களோட நடிக்கல விட்டு ஃப்ரெண்ட்ஸ் விட்டாங்க. தீனா போகுது. மின்னல் இருந்துதான் ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் தீனா மின்னலை ஒன்னும் ஒரு டைம். அமர்கலம்ல கொஞ்சம் ஆக்ஷன் இது வச்சு, அதுக்கப்புறம் தீனால தான் ஃபுல் ஃபிளெஜ்டு ஆக்ஷன். தீனா தான் ஃபர்ஸ்ட் தீனா இவருக்கு. வந்து அதுலதான் தள்ளன பேர் இருந்தது. தீனாலதான் அந்த அந்த அதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எலிவேஷன் ஜாஸ்தி ஆச்சு. அதுக்கப்புறம் அல்டிமேட் இருந்தது. தலன் இருந்தது. இதனால தாங்க தீனால தாங்க தலன் பேர் வச்சது. தலருக்கு மூவ் கேர்ள்ஸ் எல்லாம் ஆன்டி ஆடுறது. ஆயிடுச்சு இப்ப.
என்ன ப்ரோ? ஆமா அந்த ஏகே கேர்ள்ஸ் எல்லாம் இப்ப அடிச்சிட்டாங்க. ஆன்டி ஆயிருப்பாங்க. ஏங்க 8 இல்ல வயசு ஆகுது சொல்றேன். என்னங்க சொல்றீங்க? அந்த காதல் மன்னன் அந்த டைம் அமர்க்களம் முன்னாடிலாம் வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ஜாஸ்தி அஜித்துக்கு. ஏங்க அப்ப 20-25 ஜீனால வயசு இருந்து இருக்கும், இப்ப ஃபுல்லா என்ன அந்த வயசாகுது இருக்கு? ப்ரோ இந்த கேர்ள்ஸ் இல்ல ஃபேன்ஸ்லாம் ஒரு சீசன்லாம் மாறிட்டு இருப்பாங்க. சூர்யாவுக்கு ஒரு இப்ப டைம் என்ன வயசு ஆகுதுன்னா, அவர் 55 வயசு ஆகுது. அவர் 25 வயசுல இந்த கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. 25 வயசுல அவர் கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாங்கன்னா 20 வயசு வச்சா கூட இல்ல 50 ப்ரோ, அதுதாங்க சொல்றேன், அஜித் ஆயா கேர்ள் வாய ஃபேன்ஸ்ல அதுதான் சொல்றேன். இது ஃபேன் ஒரு நார்மலா ஆயா கேர்ள்ஸ் பத்தி வந்து மாறிடுவாங்க. பேசிட்டு உடனே நைட்டு 1 ஃபேன் மாறிட்டு மணிக்கு. போறாங்களா? ஐயோ ராபின்சன் நீயா அது? இதுக்கு பாலிடிக்ஸே பேசல ராபின்சன். நானே சிறுத்தை ப்ரோ சிவாட்டு ஆமா அஜித் கார்த்தி வேணாம், இந்த இது ஸ்பேஸுக்கு பாத்தீங்களா? அரசியல் வேணானே. இவரு அதான் சொல்றேனே, சிறுத்தை சிவாட்டு இவரு அஜித் வேணாம், இந்த புசி ஸ்பேஸுக்கு ஆனந்த் அரசியலே வேண்டாம். புசி ஆனந்த் ஒரு ஸ்பீச்ல ஐயோ ஆமா அதெல்லாம் விடுங்க. ஆக்சுவலி விஜய் இந்த கொடுத்த டம்ளர் வந்து லவ் 10,000 இன்சூரன்ஸ் கொடுத்து கம்பெனி வாங்கிட்டு எல்லாரும் போட்டிருந்தாங்களே இந்த பாத்தியா கார்த்தி இந்த பிளாட்லாம்? என்னது என்ன போட்டாங்க? அதான் வந்து சீமானும் லவ் பண்றாராமே ப்ரோ. சீமானும் அவர் பையனும் இருந்து லவ் பண்ற மாதிரி போட்டிருந்தாங்க பிளாட். சீமன் உண்மையா அது? வந்து பிரதீப்போட அப்பாவும் நடிக்கிறாரு. ஆனா என்ன பிளாட்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் தெரியாது. என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபியூச்சர் போய் போத் ஃபாதர் அண்ட் சன் ஃபால் இன் த லவ் வித் த சேம் கால் கேர்ள். எது? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பொய். ப்ரோ அவர் எடுத்தாலும் எடுப்பாரு விக்னேஸ்வரன். ச்சீ, அதெல்லாம் கிடையாதுங்க. அவர் ஏங்க அவர் பிரதீப் எடுப்பாரு, அந்த அதெல்லாம் மாதிரிலாம் அவருக்கு பிரதீப் கரெக்டா அந்த மாதிரிலாம் பண்ண சூப்பரா. மாட்டாருங்க. ஏங்க இது கார்த்திக் ப்ரோ இப்ப சீமான் அண்ணன் மட்டும் என்ன இவனே பிரதீப் சீமான் இதெல்லாம் எப்படிங்க இந்த கதையெல்லாம் சொல்லி நடிப்பாரு? என்ன அப்படிலாம் இல்ல. விசில் அடிச்சு பாக்குறோம், ராபின்சன் உனக்கு என்னப்பா? வன்மத்தை கக்கின்னு இருக்கிற உதயண்ணா ஓ நடிப்பாரு ராமச்சனு. இல்ல யோ அப்படி இல்ல, சீமன் சின்ன வயசாயிருவாரு கார்த்தி. அப்படி என்னன்னு சொல்றான். ஓ உடனே அந்த சீமான் படம் மீசி முறுக்கிட்டு அவரு போயிட்டு அப்படியே ஹீரோயின் டியூட் போடுவாங்க சொல்றான். ஐயோ அந்த விஜயலட்சுமி அர்த்தம் அக்கா வந்துருவாங்க உள்ள அப்புறம் அதெல்லாம் கிடையாது. ஐயோ டூயட் அது ஒரு பண்ண. லவ் வன்மத்தை ஸ்டோரி. அது கக்கிட்டாரு ராபின்சன். இல்ல ப்ரோ, சீமான் அண்ணன் வந்து இயற்கை ஆனா விவசாயம் கார்த்திக் நடிக்கிறாரு பெரிய ப்ரோ, ஹிட் அது கன்ஃபார்ம். கொடுத்துட்டாருன்னா அடிதான் 3 ஹேட்ரிக் வேற லெவல்ல வரும். ஹீரோவா இப்ப பிரதீபே 200 crores இல்லையா? செம்ம இல்லையா? அதே மாஸ் தான் இப்போ. இப்போ நெக்ஸ்ட் அது 200 100 crores 2 இல்லையா ப்ரோ? ஓகே. லவ் டுடே டிராகன் 2 சொல்றாரு. ஆமா இப்ப இன்னொன்று திடீர்னு 200 crores இன்னொன்னு வந்தா மாஸ் தானே. இப்ப நெக்ஸ்ட் அவர் வந்துட்டு அல்டிமேட் ஆயிடுவார் இல்ல? நல்ல ஓப்பனிங் இருக்கும்ல கார்த்தி இந்த படத்துக்கு. பட் ஆனா அது இதுவும் அதே மாதிரி 100 crores அடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆமா வாய்ப்பு இருக்கு, இவர் வாய்ப்பு வேற இருக்கு. level ஏன்னா போயிடுவார். அனிருத் மியூசிக் பண்றாரு, விஜய் சூர்யா வேற இருக்காரு, சீமான் இருக்காரு. எங்க அண்ணன் சீமான் இருக்காரு. விடாமுயற்சிக்கும் அனிருத் தான் பண்ணாரு. அதாங்க எங்க அண்ணன் சீமான் இருக்காரு, விஜய் சூர்யா இருக்காரு. அப்புறம் என்ன ஏகப்பட்ட அடிஷனல் வேல்யூ இருக்கு. சீமான்ல அடிச்சா இப்ப ராபின்சன் மாதிரி உங்க ஆளுங்க வாயை ஆதரவு கிளற விட தருவாங்களா? மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நாங்களும் விசில் அடிச்சு பாப்பையா? என்ன நினைச்சிருக்கீங்க? அண்ணா ஒரு மாமன்னன் தான் பஞ்சு டைலாக் பாப்பீங்க. இருக்குல்ல. சீமான் படம் பாப்பீங்களா போயிட்டு? ஆமா இது இது இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு இவருது அது எப்படி ஆக்ஷன் லவ் ஆகுது பிரதீப் ரங்கநாதன். லவ் தான், லவ் ஸ்டோரி தான். அது எப்ப ரிலீஸ் பண்ற மாதிரி ஐடியா கார்த்தி அந்த படம்? இந்தியாவில் ஆயிடும் ப்ரோ, ஜூலை ஆகஸ்ட் ஆகிடும் நினைக்கிறேன். ரிலீஸ் டேட்டை பொறுத்து, மற்ற படங்கள் பெரிய படங்களை பொறுத்து. ஏதோ சாங்ஸ் ஏதோ ரிலீஸ் பண்ணுவாங்களா? பண்ணுவோம். நீ ஷூட்டிங்னு ஒரு 1 வீக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்று ஆரம்பிச்சிடும். ஏன்னா சாங்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சாங் பண்ணாங்க, ரெண்டு ஒரு சாங் பேருக்கும் பண்ணாங்களே நல்லா இருக்கு. ஓகே பாய், முடிச்சுக்கலாம். நாளைக்கு போவோம். பாய் கார்த்தி பாய்.